இந்த பூமர் எஃபெக்ட் இருக்காங்க பாத்தீங்களா, அதை கூட மறந்துட்டாங்க. ஏன்னாக்க 1965 இருந்து 70 வரைக்கும் காங்கிரஸ் மொத்தமா பூமர் கட்சி ஆயிடுச்சு. எல்லாம் வயசானவங்க. மெயினா வந்து அந்த டயத்துல காங்கிரஸ் தோக்குறதுக்கு காரணம் இதுதான். இன்னைக்கு திமுக பூமர் கட்சி ஆயிடுச்சு. எல்லாமே அபோவ் 60. அந்த ஃபேக்ட், அதாவது இளைஞர்களை வந்து கடைசி 15-16 வருடங்களா திராவிட கட்சிகள் பக்கம் வரல. இது வந்து அரசியல்ல வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றம். ஓகே, 2 வருஷம் 3 வருஷமா தாவேக்கா இருந்தது வேற. கடைசி 15 வருஷமாவே எந்த ஒரு இளைஞனுமே வந்து திராவிட கட்சிகள் பக்கம் வரல. இவங்க வந்து சித்தாந்தமாவே ஒரு கட்டமைப்பவே வந்து இவங்க குலைச்சிட்டாங்க. இனிமே அவங்க மீண்டு வர்றது கஷ்டம். அரவிந்த் சொன்ன மாதிரி 15 இல்ல 16 பிரதர், வருஷத்துக்கு மேல இல்ல ஆயிரும். இல்ல சிம்பிளா நான் சொல்றேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 4 டைம் ஓட்டு போட்டிருக்கேன். அது நான் ஏதோ ஒரு பார்ட்டிக்கு ஓட்டு போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்க. அப்ப முன்னாடி உங்களுக்கு நாங்க ஓட்டு போடும்போது நாங்க அந்த தற்குறி கிடையாது. இப்ப புதுசா ஒரு ஆளுக்கு ஓட்டு போடும்போது நாங்க தற்குறி. அப்ப இதுக்கு முன்னாடி இருந்தவங்க நாங்க சொல்லும்போது அப்பெல்லாம் நாங்க நல்லவங்கள தெரிஞ்சு இப்ப நாங்க கெட்டவங்கள தெரிஞ்சோமா? மக்கள் கிட்ட அந்த கோவம் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. நிறைய கோவப்பட்டது மெயின் ரீசன் அதனாலதான். அது இல்லாம நிறைய மக்கள் வந்து நீங்க அந்த கரூர் இன்சிடென்ட்க்கு அப்புறம் நிறைய பீக்ல போயிட்டாருங்க. எல்லாருமே வந்து ரொம்ப கம்மி ஆயிட்டாருன்னு நினைச்சிட்டீங்க. அதெல்லாம் தப்பு. எங்க ஊர்ல ஒரு ஒரு பாட்டி சொல்லுது, அவன் ரொம்ப பாவம், அந்த பையனை போட்டு இப்படி இது பண்றாங்களேன்னு சொல்லிட்டு அது ரொம்ப சிம்பத்தி. அந்த ஒரு விஷயத்துல ரொம்ப சிம்பத்தி நடந்தது. அவருக்கு ரொம்பவே எனக்கு தெரிஞ்சு அது ஒரு பாசிட்டிவாவும் போச்சு, நெகட்டிவாவும் போனதுல பாசிட்டிவ் தான் அதிகமா போச்சு. சொல்ல போனா நிறைய கிராமத்துக்கு போய் சேர்ந்தது அந்த கரூர் இன்சிடென்ட்க்கு அப்புறம். அந்த இன்சிடென்ட் ரொம்ப கேரிங் ஆயிட்டாங்க அவங்க மேல, அதுல மக்கள் மேல. அதுல அது ஒரு துக்கமான நிகழ்வு தான். பட் அது வந்து ஒரு மிகப்பெரிய டர்னிங் பாயிண்ட் ஆயிடுச்சு டிவி கேக்கு. அதுதான் நான் சொல்றேன். ஏன்னா வந்து அவரே சொல்றாங்க. அப்ப பார்க்க போலேன்னு வந்து ஒரு டிஎம்கே கார சொல்லும்போது சொல்றாங்க, போயிருந்தா அவனையும் நீ கொண்டிருப்பல்ல. அப்ப நீ சொல்லியிருந்தா நீ அப்ப என்ன பண்ணிருப்ப? நீ தான் நாங்க ஆள் வச்சு இது பண்ண அப்படின்ற மாதிரி அவங்க அதுக்கான எதிர்த்த சொல்றாங்க. நாங்க எதுவும் சொல்லல. அவங்களே அந்த ஒரு பாட்டியம்மா சொல்றாங்க, அவனை நீங்க தானடா இது பண்ணீங்க, ஒழுங்கா இருந்தா கூட ஏதோ ஒன்று பண்ணியிருப்பான், நீங்க பண்ணதுனால தான் நமக்கு இதாயிடுச்சு அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறமே ஒரு 2-3 மீட்டிங்ஸ் நடந்ததுங்களா. அதோட அதிக கூட்டம் உள்ள மீட்டிங் 2-3 நடந்துச்சு. அந்த மீட்டிங் நடந்த பின்னாடி வந்து கொஞ்சம் மக்களுக்கு மாற்றங்கள், அதாவது ஒரு ரியாலிட்டி தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இந்த சவுத் சைட்ல ஒரு 2 மீட்டிங் போட்டாரு. ஒண்ணு அந்த உண்மையான காங்கிரஸ் என் கூட தான் இருக்குன்னு சொல்லி சொன்னாரு பாருங்க. அந்த மீட்டிங்ல பயங்கரமா ஆளுங்க அதிகமா இருந்தாங்க. திருநெல்வேலி அங்கெல்லாம் ஆளுங்க அதிகமா இருந்தாங்க. அங்க நடக்கல, இங்க நடந்ததுன்னா கொஞ்சம் ஆட்டோமேட்டிக்கா அந்த டவுட்டை வந்து கண்டினியூஸா ரேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலி நீங்க வந்து எலெக்ஷன்ஸ்க்கு முன்னாடி நீங்க அலையன்ஸ் வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கன்னியாகுமரி அதுல ஸ்லைட் எட்ஜில் தான் ஒரு 900 ஓட்டு 800 ஓட்டுல தான் நாங்க தோத்தோம். அந்த இடத்துல நாங்க ஜெயிச்சிருப்போம். இன்னொரு இடம் வந்து எங்களுக்கு வந்து அந்த மெயினா போன ஃபோக்கஸ் ஆன ஏரியா வந்து பாத்தீங்கன்னா இந்த கிருபா காங்கிரஸோட அலையன்ஸ் வச்சிருந்தாக்க 78 சீட்ல தாவேக்கு அதிகமா ஜெயிச்சிருக்கோம். ஏறத்தாழ 180 அடிச்சிருப்பாங்க. இல்ல, நான் சொல்றது ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்றேன். நீங்க வந்து மொத்தமா சொல்ல, நான் ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்ல, ஒரு 900 ஓட்டு 800 ஓட்டு தான் எங்க கண்ணுக்கு தெரிஞ்சு நாங்க தோத்தது அந்த ஏரியாலன்ற. நான் சொல்றது இந்த கன்னியாகுமரி பெல்ட்ல இருந்து இந்த சைடு நான் சொல்றது, அந்த சைடு சவுத் சைடு சொல்றேன். அதுல நான் நீங்க வந்திருந்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இப்ப யாரும் கூட நாங்க இதே வச்சிருக்க மாட்டோம். ஆல்மோஸ்ட் ஒரு 170 சீட் கிட்டத்தட்ட கிராஸ் ஆயிருக்கும். அதுல சில இடத்துல ஒரு 2000 ஓட்டு 300 ஓட்டுல தானே டிஃபரெண்டா தோத்துமே. அதுல இல்ல கிருபா, அதை வந்து நாங்க வந்தாலும் வராட்டியும் கம்யூனிஸ்டுங்க தாவேக்கு இது திருமாவெல்லாம் வந்திருப்பாங்க. ஏன்னாக்கா அது உங்களுக்கு புரியல. கொள்கை கூட்டணி சொல்லிட்டு தான் இருந்தாங்க. பட் தாவேக்கா வந்து அந்த கட்டமைச்சிட்டாங்க. இப்ப ஒருவேளை நாங்க எப்ப வந்தாலும் வந்திருப்பாங்க. ஆனா ரொம்ப ஸ்டெப் எடுத்தது வந்து பிரவீன் சக்கரவர்த்தி தாங்க. ரொம்ப ஸ்டெப் எடுத்து வேலையை பார்த்தாருங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் இறங்கி அவர் 3-4 மீட்டிங்கை கிளாஸ்மேட்டடா உட்காந்து பேசி அந்த பட்டினப்பாக்கத்துல வந்து அங்கதான் மீட் பண்ணுவாரு. மீட் பண்ணிட்டு ஒவ்வொரு டைம் சொல்லும் போது அவர் அங்க ராகுல் காந்தி கூட அந்த இன்ஸ்டன்ட் நடக்கிறது வந்து கான்டாக்ட்ல தான் இருந்தாங்க. அந்த எலெக்ஷன்ஸ் முன்னாடி வரையுமே கான்டாக்ட். நீங்க அந்த பேரம் பேசிட்டு இருந்தேன்னு சொன்னீங்கல்ல, லாஸ்ட் மினிட் வரையும் அங்க வர மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் மூவிங் ஆச்சு. அது வந்திருந்தா இன்னும் நல்ல ஒரு ஸ்லைட் எட்ஜ் நல்லா இருந்திருக்கும். பட் விடுங்க, 2029 பாத்துக்கலாம், அவ்வளவுதான். அதுல பட் இதுல வந்து அந்த அவர் பேரை சொன்னீங்க பாத்தீங்களா, பிரவீன் சக்கரவர்த்தி. அவர் வந்து பொலிட்டிஷியன் கிடையாது, அவர் வந்து டாடா சயின்டிஸ்ட். ஆக்சுவலி அது வந்து எப்படின்னா பொலிட்டிக்கல் அனாலிசிஸ்ன்றதுனால தான் அவருக்கு எல்லாமே தெரியுது. இன்னொன்னு அவரோட ராகுல் காந்தியோட ரொம்ப க்ளோஸ் அவரு. ஆக்சுவலா அவரை பத்தி நான் இது பண்ண, அவர் ரொம்ப க்ளோஸ் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுல அவரு தான் வந்து போயிட்டு பேசி இந்த மாதிரி வேணும் அப்படின்ற மாதிரி பேசினாரு. ஆனா ஃபர்ஸ்ட் எடுத்த ஸ்டெப்பே அவரு தான். பிரவீன் சக்கரவர்த்தி தான் டிவிகே கூட பேசி இது பண்ணது எல்லாமே. அவருக்கு வந்து லேட்டஸ்டா வந்து காங்கிரஸ் வந்து ஒரு 4-5 அசைன்மெண்ட் கொடுத்தாங்க. அதுல மேக்ஸிமம் எல்லாமே வந்து சக்சஸ் ஆயிருச்சு. ஒரு அசைன்மெண்ட் வந்து அந்த தேர்தல் எப்படி திருமூல் நடந்துச்சு கர்நாடகால, 2வது அதே சம்பந்தப்பட்டது மகாராஷ்டிரா. அவருக்கு கொடுத்த எல்லா அசைன்மெண்ட்டும் வந்து பெர்ஃபெக்ட்டா வந்து யாருக்கிட்டையுமே எந்த ஒரு ஆன்சரும் இல்லை. அந்த மாதிரி அசைன்மெண்ட் சக்சஸ் ஆனாரு.
அநேகமா இந்த டிவிக்கு அசைன் மட்டும் சக்சஸ் ஆயிருந்தா இன்னைக்கு வேற மாதிரி இருந்திருக்கும். இன்னைக்கு விடுங்க, நாங்க எங்கள்கிட்ட ஒரு இதுக்குதான் ஆளு ராஜ்யசபா டெபுட்டி சீஃப் கிடைக்குதுல மினிஸ்டர் அப்புறம். ஏய் நவீன வன்மத்தை கக்கிட்டு போற ஒரு நிமிஷத்துல இப்ப ராஜ்யசபா உறுதியா காங்கிரஸுக்கு? உறுதி பிரவீன் சேகரேட் தான் போறாப்பு. காத்து பலமா காங்கிரஸ் பக்கம் அடிக்குதாட்டு இருக்கு. திண்ணையில கிடந்தவனுக்கு திடுக்குன்னு கிடைச்ச பொண்ணு நடந்த கல்யாணம்ன்ற கதை தான். டேய் என்ன வண்டி இல்லைங்க வேற இல்ல பக்கம் எனக்கு தெரிஞ்சு திரும்புது. அதை கன்ஃபார்ம் ஆகுற வரையும் எதுவுமே தெரியாது. எப்பயுமே லாஸ்ட் மினிட்ல இல்ல, அது மாத்திடுவாங்க. நம்ம கன்ஃபார்ம் சொல்றதெல்லாம் தான். தப்பு. பிரவீன் சேகரேட் தான் போவார்னு நினைக்கிறேன். அதெல்லாம் இல்லைங்க, விட மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் இது வந்து இங்க தாங்க கொடுப்பாங்க, ஒன்னு லயோலமணி கொடுப்பாங்க. ஏன்னா திருச்சி ஈஸ்ட்ல வந்து நமக்கு கூப்பா கிருஷ்ணனோட சன்ன நிக்க வைக்கிறது இல்ல கூப்பா கிருஷ்ணன் நிக்கிறதா, ரெண்டு பேர் இல்ல தான். நேத்து என்னமோ அந்த அந்த பையன் பேர் படிச்சனே ஆனந்த் குண்டா இருப்பான் பாருங்க ஒரு பையன் யார்? ஆனந்த் ஜெகதீஷ். ஆனந்த் ஆனா ஆனந்த் எல்லா ஆனந்த் சைடும் பல்ஸ் பாத்துருக்காங்கண்ணே, எந்த சைடு எல்லாம் முடிவாகலண்ணே. ஆனா பிரவீன் சக்கரவர்த்தி தான் ஆல்மோஸ்ட் யார் கன்ஃபார்ம் முக பண்றாங்க. ஸ்டாலின்ல தோக்கடிக்கிறதுங்கிறதா போட்டியா? ஆமா ஆமா ஆமா. ஓஎஸ் இல்ல பாபுன்னு யாரோ இருக்காங்களா? ஓஎஸ் பாபு, ஏங்க, ஆமா விஎஸ் பாபு மாதிரி ஓஎஸ் பாபு வச்சிருக்கோம் இறக்குவோம் கரெக்ட் கடைசி நேரத்துல. ஊர்ல அந்த பையன் பேர் என்ன ஆனந்த் ஜி தானே உண்மையான பேரு? அனஞ்சித் அனஞ்சித் அனஞ்சித்துக்கு அதாங்க, அனஞ்சித்துக்கு கொடுக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர் வந்து அங்க வந்து போறதா இல்ல. பட் இவங்க இந்த சைட்ல இருந்தா கொடுக்குற மாதிரி ஒரு 3-4 பேர் சொல்லியிருக்காங்க. அப்படி பாத்தீங்கன்னா நீங்க இவருக்கு கொடுக்குறமே ரெட் பிக்ஸ்க்கு, அவர் கொடுக்கதான் இவருக்கும் கொடுத்தாகணும். அவருக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அப்ப நீங்க அதை அவர்லாம் யோசிக்கணும், போய் அவருமே பேச அதை மாட்டாங்க. யோசிப்பாரு. இவரும் டேட்டாவோட பேசக்கூடியது, ஆனா கொடுக்க மாட்டாங்க. அது கொஞ்ச இல்ல நாள் இது இப்ப பண்ணிட்டு தாங்க இல்ல பேசுவாங்க. கிருபா இப்ப இல்ல, பிரவீன் சக்கரவர்த்தி பேரை அவ்வளவுலாம் வச்சுன்னா கிடையாது. யாரும் அப்டேட் எடுக்க மாட்டாங்க. டிவிகே சைடுல பெனிஃபிட்லாம் அவ்வளோலாம் கிடையாதுங்க. நீங்க வேணா சொல்லலாம் காங்கிரஸ் சைடு போனா பிரவீன் சக்கரவர்த்தி, ஆனா நீங்க கொடுக்கணுமே. உங்களுக்கு கொடுக்க விட்டா தானே, கொடுக்க விட மாட்டானுங்களா? அதுக்கே 4 பேர் போட்டியா நிப்பாங்க ராஜ்யசபா உங்க இதுல. காங்கிரஸுக்கு ஒண்ணு இருக்கு. அது இல்ல, சரிங்களா, நான் அது சொல்றது கன்ஃபார்ம். என்னன்னா, பட் இல்ல ப்ரோ, நவீன் ப்ரோ, நான் என்ன சொல்றேன்னா, காங்கிரஸ்க்கே கொடுக்கறதா கூட இருக்கட்டும். ஆனா பிரவீன் சக்கரவர்த்தி நிக்கிறேன் வரான்னு ஒரு 100 பேர் பின்னாடி நிப்பாங்க. அது கட்சியிலேயே எந்த வேலையும் செய்யாம, ஒரு தப்பா எடுத்துக்காதீங்க. பட் அந்த போஸ்டிங்னு வரும்போது வந்து வேணும் எனக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி இல்ல இல்ல உட்காந்துப்பாங்க ஓஹோ அதுல. நீங்க அந்த டியூன்ல பேச வேணாம், இந்த டியூன்ல பேசுங்க. இங்க இருந்தே போகும் அவரை நிக்க வைங்கன்னு. புரியல உங்களுக்கு? ஐயோ, லாஜிக் புரியல? அதுதான் இப்ப தளபதியே பாஜக ரெஃபரன்ஸ் விட்டு பண்ணி, போகும். ஆமா நான் என்ன சொன்னேன், தளபதி ரெஃபரன்ஸ் மூலியமா நான் சொல்றது உங்களுக்கு ஒரு இதுக்காக தான் சொல்றது. இன்னும் கன்ஃபார்மா இல்ல, நம்ம பேசுறது சும்மா ஒரு அசியூம்ஸ்ல தான் பேசுறோம். பட் இருந்தாலும் அது யாரு போனாலும் உங்களுதுலயே வந்து விட மாட்டாங்கன்ற நான் சொல்றேன். ஏன்னா அந்த அளவு விட மாட்டானுங்க. அதுதான் நான் மெயினா சொல்றது. இதுல நீங்க எங்க கட்சி விட்டீங்கன்னா ஒரு 4-5 பேர் இருக்காங்க, கண்டிப்பா வருவாங்க அதுல. லயோலாமணி கொடுக்கலாம், ஏன்னா இங்க சீட்டு கொடுக்கலாம். அங்க கொடுத்தா நல்ல ஒரு இதுதான், அங்க போயிட்டு கொஞ்சம் பேசிட்டு வரதுக்கு நல்லா இருக்கும் அதுல. ஏன்னா அவரெல்லாம் ரொம்ப வருஷமா இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இவங்களை விட லயோலமணிக்கு கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா அந்த திருச்சி ஈஸ்ட் சீட்டாவது கொடுக்கலன்னா அப்படின்னா இது கம்பல்சரி கொடுப்பாங்க. ஏன்னா அவர் ரொம்ப லாங் பேக் ஒர்க் பண்றாரு. அவரு ரமேஷ்க்கெல்லாம் கொடுக்க வேண்டியது, ரமேஷ் ஜெயிச்சிட்டாரு. அப்போ அது வந்து ஆல்ரெடி கேட்டிருந்தாங்க, வேற ஏதோ தொகுதியில் நிக்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அது அவர் வேண்டாம், லாஸ்ட் மினிட்ல வேற யாரோ புது ஆள் வந்தனால அது இதாயிடுச்சு. இல்லை லயோலமணி நிக்க வேண்டியதுதான் எம்எல்ஏ கேண்டிடேட்டா. திரும்ப இன்னொன்னு அந்த ஒரு சின்ன டவுட். நான் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் ரொம்ப லாங் பேக்கே விட்டுட்டேன். அந்த விஜய் அவர்களை எதிர்த்து நின்று அந்த கேண்டிடேட், அந்த டிஎம்கே கேண்டிடேட் வந்து காங்கிரஸ் பேக்ரவுண்ட் ஃபேமிலி ஆளா அவரு? யார சொல்றீங்க, எங்க சொல்றீங்க? இருதயராஜா இருதய இல்லைங்க, இல்ல இல்ல இல்ல, அவரெல்லாம் அவரு கிட்டத்தட்ட 10 வருஷமா நிக்கிறாருங்க அந்த தொகுதியில் ஜெயிச்சதுங்க. திருச்சி ஈஸ்ட்ல நீங்க போயிட்டு அவரோட லாஸ்ட் ஹிஸ்டரி பாருங்க. அவர் லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸா அவங்க அங்கதான் நின்று ஜெயிச்சு இது பண்ணிட்டு இருக்காங்க. அவர் வந்து ஏன்னா ஏதோ அவருக்கு வந்து பாதிரியாரா இருந்தாரோ இல்ல மத இது இல்ல 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 என்னன்னா ஃபர்ஸ்ட் அவர் அவங்களோட அப்படிதாங்க கம்யூனிட்டி இருந்தார். நீங்க பேஸ்ங்க. தெரியாம இல்ல பேசாதீங்க. அவர் ஃபாதர் தாங்க, அவர் ஃபாதர் தான். ஃபாதருங்க. அவரு ஐயோ, அதுதான் காங்கிரஸ்காரலாம் கிடையாது, கம்யூனிட்டி பேஸ் ஃபாதர் தாங்க. அவரு. அதுதான் நானும் சொல்றேன், கம்யூனிட்டி பேஸ் தான் நான் சொன்னேன், வேற எதுவுமே சொல்லல. அவர் இல்ல 10 இல்ல வருஷமா அவரு கம்யூனிட்டி பேஸ் ஃபாதரா தான் இருந்தாரு. அந்த நிக்கிறாருன்ட்டு. அவரு இவங்க சர்ச் தான் ஃபாதரா போய் இருந்தாரு. நீங்க நிக்கணும்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க. கூட்டிட்டு வந்தாங்க. ஆமா, அவர் பேக்ரவுண்ட்லாம் இல்ல, பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட்லாம் இல்ல, அவர் ஃபாதரா இருந்தார். அதாங்க 10 வருஷமா நிக்கிறாரு. நான் அதை தான் சொன்னேன். நான் பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டே நான் சொல்லல, அவரு தான் சொல்லிட்டு இருந்தாரு காங்கிரஸ்ன்ட்டு. நான் அதை சொல்லவே இல்லை. ஆமா நான் தான் கேட்டேன், காங்கிரஸ் பேக்ரவுண்டா நான் தான் கேட்டேன் கிருபா. நான் தான் இல்லைன்னு சொன்னேன். நானு அதான் முன்னாடி 10 இயர்ஸா நிக்கிறாரு தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். எப்படியும் திருச்சி 10 இயர்ஸ்லாம் இல்லங்க. ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான் நின்னாரு. 10 இயர்ஸ்லாம் இல்ல, 2021ல தான் ஃபர்ஸ்ட் டைம் அவர் நின்னாரு. 21 நின்று ஜெயிச்சிட்டாருன்னா அதுக்கு முன்னாடி நின்னாரு. ஜெயிச்சது யாரு பிரதர்? அதுக்கு 2016 முன்னாடி வேற ஆள் நின்னாங்க திருச்சி ஈஸ்ட்ல. அது வேற ஆள். அவங்க டிஎம்கேலயே வேற ஆள் தான் ஜெயிச்சாங்க, அவர் இல்ல. இன்னைக்கு 21ல தான் கட்சியிலே சேர்ந்தார்.
அந்த அப்படியா? எலெக்ஷன் அப்பதான் அவங்க உள்ளே கொண்டு வந்தாங்க. ஆனா அவனுங்க ஆமா சொன்னது முன்னாடி இருந்து இது அவர் பண்ணிட்டாரு, அதாங்க சர்ச் நல்லது ஃபாதருங்க பண்றாரு. அவரு. ஓ, இல்ல இல்ல இல்ல. அவர் சர்ச் ஃபாதரா இருந்தாரு. 21 எலெக்ஷன் அப்பதான் கொண்டு வந்தாங்க. அதுல நிறைய ஸ்கேம் பண்ணிருக்க அப்பதான் மாதிரி அவங்க சொல்லிட்டு அதுதாங்க இருந்தாங்க. கிறிஸ்தவ திருச்சபை நல்லெண்ணெய் இயக்கம்னு ஏதோ ஒண்ணு வச்சிருக்காங்க. ஆ, அதோட மாநில ஓஹோ. கட்டளை. ஆமா ஆமா ஆமா. அவர் அதனால அப்புறம் தான் கொண்டு வந்தாங்க. 21 எலெக்ஷன் தான் கொண்டு வந்தாங்க. 10 இயர்ஸ்லாம் இப்ப கிடையாது. யாரு டிஎம்கேல வந்து அங்க நிக்க போறாங்க பை எலெக்ஷன்ல? தலைவர் நிக்கிறாரோ? இல்ல இல்ல அன்பில் நிப்பாரு மேக்ஸிமம். அன்பில் நின்றா திரும்ப தோல்விதான். அவர்தான் நிப்பாரு. வேற மத்தவங்கள திருப்பி ஒரு அவர்தான் எனக்கு நிப்பாரு. தெரிஞ்சு அன்பில் மகேஷ் எனக்கு நிப்பாரு. தெரிஞ்சு வந்து மம்தா பானர்ஜி மாதிரி வந்து இந்த இன்ஸ்டாகிராம் புரட்சியால் தேர்தலை புறக்கணிக்கிறோம் பாய்ங்க. இல்ல, வாய்ப்பில்ல நிப்பாங்க. 6 மாசம் தானே ஆகுது. இப்ப இந்த இன்ஸ்டன்ட் நடக்கிறது ஏதோ 2-3 இன்ஸ்டன்ட் இல்ல வச்சு இல்ல பேசுவானுங்க. புறக்கணிக்கிறதுக்கும் இல்ல வாய்ப்பு இல்ல நிறைய நின்று இருக்கு. டெபாசிட் காலி ஆயிடுச்சுன்னு புறக்கணிக்கிறதுக்கும் நிறைய வச்சுக்கோங்க. வாய்ப்பு லைக் இருக்கு. எக்ஸாம்பிள் ஆர்கேனர் மாதிரி கட்சியை வந்து இன்னும் காப்பாற்ற முடியாது. ஆ. அதனால நாசுக்கா நகர பார்ப்பாங்க. ஒண்ணு இல்ல அவங்க நீ ஏதாவது ஒரு ஸ்டண்ட் அடிச்சு கூட்டணி கட்சிக்கு நெருக்கடி கொடுப்பாங்க. லைக் ஸ்டாலினே நிப்பாட்டுறது அந்த மாதிரி பழைய கூட்டணி கட்சிகளுக்கு. இல்லன்னா அதான் வந்து ஆமா பேக் அடிப்பாங்க, ஸ்டண்ட் அடிப்பாங்க, இல்ல இல்லைன்னா பேக் பிரதர், அடிப்பாங்க. கூட்டணி கட்சியே யாரும் இல்லையே பிரதர். எங்க பிரதர்? எல்லாம் பழைய காலியா கூட்டணி இருக்கே கட்சிகள் பிரதர். என்ன? ஓ, பழைய கூட்டணியா? ஓகே. இல்ல இப்ப போய் நின்றாலும் அவங்களுக்கு முன்ன வந்த ஓட்டு விட இப்ப ரொம்ப கம்மியா ஓட்டு இருக்குமே. அதானே விஷயம். முன்னையாவது ஆல்மோஸ்ட் என்ன ஒரு 60,000 ஓட்டு 40,000 ஓட்டு என்ன வாங்கியிருப்பாங்க. இப்ப அதை விட ரொம்ப கம்மியா வந்துருமே டக்குன்னு. எனக்கு தெரிஞ்ச முதல்வரே நிக்கலாம் அந்த தொகுதியில் நின்று பார்க்கலாம், வெற்றியோ தோல்வின்ற மாதிரி. நின்றா நான் வந்து அவர் போய் ஆப்போசிட்ல நிக்கிறது விஜிலாண்டை நிக்க வைக்கலான்னு இருக்கோம் போயிட்டு. என்ன விஜில நிக்கிறியா? என்னையா வண்டியில ஏத்துறீங்க? எனக்கு வர நான் வர அவங்க கிட்ட சொல்லியிருக்கேன், 1 கோடி ரூபா கொடுங்க, நீங்க தோத்ததுக்கான இதுவை நான் உங்களுக்கு பிபிடியா போட்டு கொடுக்குறேன், ரீசன்ஸ் எல்லாம் அப்படின்னு. இன்ஸ்டாகிராம்ன்ட்டு எதுக்கு எடுத்தாலும் இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டாகிராம்யா. நேத்து கூட பேசும்போது கூட ஒப்பாரி, இந்த செலவு வீட்டுல அந்த என்னது இலவு வீட்டுல கூட ஒப்பாரி வைக்க மாட்டேன், இங்க வந்து நல்லா ஒப்பாரி வைக்கிற மாதிரி அந்த மாதிரிதான் இருக்குது. அதுல நம்மள சொல்லிட்டு இருந்தானுங்க. அதுதான் இப்போ இன்ஸ்டாகிராம் போயிட்டானுங்க. இன்ஸ்டாகிராம்ல போயிட்டு தேவையில்லாம அடுத்தவங்க கமெண்ட்ஸ்ல போய் கட்சின்னு இருக்கானுங்க. ஃபேக் ஐடி நம்ம பேர்ல ஓபன் பண்ணி வச்சுன்னு அவனுங்க வேலையை பார்த்துன்னு இருக்கானுங்க. இன்ஸ்டாகிராம் எப்படி ரியாக்ட் ஆகும் ரிப்போர்ட் அவங்களுக்கு அடிச்சு தெரியல. விட்டுறணும். அதான் இப்ப பார்த்தேன், ஒரு தெருநாய் அது. நம்ம பசங்க எப்படியும் அந்த மாதிரி கமெண்ட் போட்டுருக்க மாட்டாங்க, கேவலமா கமெண்ட் போட்டு வச்சிருக்கு. இல்ல விஜிலே, ஒருத்தன் அசிங்கமா பேசிட்டு இருந்தான். டிஎன் போலீஸ் அட்டாக் பண்ணி இது விட்டுருக்கேன். 2-3 பேர் டிஎன் போலீஸ் அட்டாக் பண்ணி விட்டுருக்கேன். ஒரு சில பேர் ஐடி ஜெராக்ஸ் ஐடில இருந்து ஓட்டர் ஐடில இருந்து எல்லாம் எடுத்து போட்டானுங்க. அந்த திருநெல்வேலிக்காரன் அந்த பாத்தியால நீ? இந்த ஜேம்ஸோ ஏதோ வந்ததுல அவன் தான் என்னடா இது இவ்வளவு வேகத்துல இருக்கு நீங்க? ஏன்னா ஒரு ஐடிவிங்க அந்த வேலையை பார்க்கணும், வெர்ச்சுவல் வாரியர்ஸ் இவ்வளவு அழகா வேலை பார்க்கறானுங்க. அது எப்பயுமே தெரியும். இருந்தாலும் உடனே நீ காலையில வீடியோ போட்டான், அவனுக்கு மதியத்துக்குள்ள எல்லாம் அவனோட ப்ரூஃப்ல இருந்து எல்லாமே எடுத்து கொடுத்துட்டானுங்க. அவனோட வண்டி லைசன்ஸ் ஆர்சி புக். எனக்கு கிளிட்டா மிஸ். சம்சிதோல உங்களுக்கு ஒரு போஸ்ட் அனுப்பிச்சிருக்க பாருங்களேன், அதை படிங்க. டிஎம்ஓ பண்ணிருக்கேன். அந்த அரவிந்தன் சொல்லிட்டு இந்த அரவிந்த் ராஜாவை என்னமோ போட்டேன், அவனையும் போட்டு அடி அடின்னு அடிக்கிறானுங்க டிஎன் பிளஸ். அவன் போஸ்டர் டெலிட் பண்ணிட்டு ஓட்டான், ஐயா விடுங்க ஐயா போதுன்ட்டு. ஃபேக் நியூஸ செட் பண்ணிருக்கான் அவன்லாம். அவன்லாம் கண்டிப்பா பழக்க. அவன் தான் டீம் லீடர் ஹெட்டாமே ஐடி டீம்ல, அவங்க டீம்ல. அப்படியா? இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. தெரியுமா தெரியாதா? ஐடி டீமோட ஹெட் அவருதான். ஆனா மூஞ்சி பார்த்தா குழந்தை பையன் மாதிரி இருப்பான். அவன் தான் இல்லாத ஃபேக் நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ண அவன் அந்த அது வந்து சேக்வார் இருக்கார்ல, சேப்பாக்க சேக்வார் கூட ஒருத்த மூக்கு நோடி தெரியும்ல, அந்த மூக்கு நோடி கூட சேர்ந்துட்டு வேலையை பார்த்த இந்த மூக்கு நோடி தான் எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்கறது இந்த விஷயத்துக்கான எல்லா வேலையும். இந்த ஃபேக் ஐடி எதுவா இருந்தாலும் மூக்கு நோண்டி டேக் பண்ணுங்க. மூக்கு நோண்டி தான் ஃபேக் ஐடியில போய் ஏதாவது அசிங்கமா கமெண்ட் பண்ணுவான். அவனே சொல்லியிருக்கான் நான் 10 ஐடி வச்சிருக்கேன்ட்டு. மூக்கு நோண்டி டீம் வேற இருக்கு, அந்த 4-5 பேர் இருக்கிறாங்க. அந்த டீம் எல்லாம் வந்து ரெடி பண்ணி கொடுக்கறது, எடிட்டரை வச்சு ஏஐல எல்லாம் வேலையை எதிர்பார்த்து இந்த மாதிரி அந்த மாதிரி இந்த மாதிரி எடிட் பண்ணி கொடுக்கறது. அது ஒரு குரூப்பை கிரியேட் பண்ணி போடுறது. இல்ல திரும்ப அந்த பேசு கூட உங்களுக்கு இந்த ப்ரௌசர் பேஸ்டு தானே. ஒரு லேப்டாப்ல ஒரு 150 பேர் லாகின் ஆன மாதிரி காமிக்கும், அந்த மாதிரி தானே பண்றாங்க அவங்க எல்லாம். அதே வேலை தாங்க. ஒரு 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 மெயில் ஐடி வச்சு 5 ஐடி கிரியேட் பண்ணலாம்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. இல்ல அது வந்து இந்த இல்ல ப்ரௌசர் பேஸ்டு நீங்க வந்து ஒரு
200 மெம்பர்ஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி ஒரே இடத்துல நீங்க லாகின் ஆகலாம். ஓ இது அப்படியா? வந்து நார்த் இந்தியன் பிஜேபி கேண்டிடேட்ஸ் அப்படித்தான் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் பண்றானுங்க எல்லாம் அப்ப இஷ்டத்துக்கு. ரூட் இவனுங்களுக்குள்ள மாஃபியா இவனுங்க வந்து உண்மைதானா? ரீட்வீட் பண்ணிக்கிறது. என்ன சொன்னீங்க சம்சேர்? என்னமோ அப்ப கேட்டீங்களே. ரூட் மாஃபியாங்கிறது உண்மைதானா? ஏங்க ஆன்லைன் மார்க்கெட்டிங் தானேங்க ரூட் மாஃபியாங்கிறது. ஆன்லைன் மார்க்கெட்டிங் உண்மைதான். ஏன்னா நான் போஸ்ட் போடுவேன். இப்ப நான் போஸ்ட் போட்டுட்டு என்ன பண்ணுவேன்னாக்கா, நானே ஒரு 250 லைக் போட்டு விட்டுருவேன், 250 ரீட்வீட் பண்ணி விட்டுருவேன். அதே போல வந்து அண்ணே ரமணமூர்த்திண்ணே அதெல்லாம் இல்லண்ணே, இவங்க எல்லாம் ஒரு வேலையை பார்க்க மாட்டாங்கண்ணே. எங்க பசங்க அவ்வளவு பேர் இருக்காங்கண்ணே, முரளி ஆர்கானிக்கா அது வருங்க. முரளி சொல்றது கேளு. அதாவது ட்ரிகரிங் பண்றதுக்கு வந்து இந்த மார்க்கெட்டிங் வந்து யூஸ் ஆகும். அதுக்கப்புறமே ஆட்டோமேட்டிக்கா ட்ரிகர் ஆகும். முதல்ல புரிஞ்சுக்க. முதல்ல ஒரு போஸ்ட் வந்து that should be reached more than 1285 இப்ப இருக்கிற ஸ்டேட்டஸ் படி. அவரு சொல்ற ரூட் மாஃபியா வந்து எந்த மாஃபியா? டிஎம்கே மாஃபியா. அததான் அவர் சொல்றாரு. அதாவது என்னன்னா முரளி, ஒரு போஸ்ட் வந்து ரீச் ஆகணும்னாக்க அது இன்னைக்கு உள்ள ஸ்டேட்டஸ் படி 1285 வியூவை தாண்டணும். அதுக்கப்புறம் தான் வந்து அது வந்து சர்க்குலர் ஆக ஆரம்பிக்கும். அது வந்து இன்னொன்னு என்னன்னாக்க, உங்களுக்கு லைக் வந்து இன்னைக்கு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு லைக் போட்டாக்கா அந்த போஸ்ட் ரீச் ஆகாது. தட் அக்கௌண்ட் should be more than 1 year oldன்னு கேட்டகரிஸ் இருக்கு. அப்படி ஒரு போஸ்ட ட்ரிகர் பண்ண ஆரம்பிச்ச பின்னாடி அந்த போஸ்ட் ஆட்டோமேட்டிக்கா ட்ரிகர் ஆயிரும். அதுக்காக எல்லாமே ரூட் மபியா பண்ணாது. ரூட் மபி எப்ப வரைக்கும் பண்ணுனாக்க 5000 வியூ 10,000 வியூ வரைக்கும் தான் ரூட் மபியோட ரெஸ்பான்சிபிலிட்டி கேரண்டி. அதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்கா ட்ரிகர் ஆகி போய்கிட்டே இருக்கும். தட் இஸ் காலியா ஆன்லைன் மார்க்கெட்டிங். பிரதர், நீங்க ரூட் மாஃபியான்றது அது எடுத்துருங்க. அந்த இடத்துல ஆட் பண்ண வேண்டியது எப்படின்னா, பெண் மீடியா அதுதான் வேலை உடனே செய்யுது ஆணாதிக்க அவங்களுக்கெல்லாம். புத்தியில பேசுற போதுமா? என்ன பிரதர்? சம்சித்தோல அது படிச்சீங்களா? ஒரு சங்கி எழுதி இருக்கத கனிமொழி யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கு. இதத்தாடையா நம்ம ஸ்பேஸுக்கு ஒரு ரெகுலர் லிசனர் நினைக்கிறேன் முரளி. ஆமா ஆமா ஆமா, யோசிச்சு பாருங்க. தொழில்துறையை டெவலப் பண்றதுக்கு அவங்க பாடுபடலாம். திமுகவுக்கு நல்லா இருக்கு. பிஜேபியின் ஆதரவு தேவைப்படுது, பிஜேபிக்கும் திமுகவின் ஆதரவு தேவைப்படுது. நல்ல காம்பினேஷனா இருக்கும். அதான் நேச்சுரல் அலைன்ஸுங்க. யாரோ ஒரு முக்கியமான தலைவர் சொன்னாருங்க, திமுக பிஜேபி அலைன்ஸ்ங்கிறது ஒரு நேச்சுரல் அலைன்ஸ் அப்படின்னாரு. கண்டிப்பா. இல்ல எந்த மாதிரி நல்லது எல்லாம் தமிழ்நாட்டுக்கு நடக்கும்? டிஎம்கே, பிஜேபி, பாமக 3 பேரும் நல்ல ஓட் டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுப்பாங்க. அருமையான அலைன்ஸ். அவர் வந்து இப்ப வந்து ராணுவ அமைச்சர் நினைக்கிறேன் நீங்க சொல்ற ஆளு. நேச்சுரல் அலைன்ஸ் பிரதர், நான் சொல்ற அலைன்ஸ் நல்லா கேளுங்க. ஏடிஎம்கே, டிஎம்கே, பிஜேபி, பாமக எப்படி இருக்கும் அலைன்ஸ்? இல்ல நாங்க அன்னைக்கு பேசணும், அதுதான் சொல்லிட்டு இருக்காரு. சம்சித்தோல நீங்க சொல்லுங்க, எப்படி நம்ம தொழில்துறை எல்லாம் எப்படி டெவலப் ஆகும்? எப்படி தமிழ்நாட்டுக்கு என்ன நல்லதுகள் நடக்கும்? கனிமொழி இருக்காங்க தொழில்துறை நியமிச்சாங்க. ஸ்பேஸ் போட்டுட்டு இருக்கிற முரளி வந்து முஸ்தபா விரலி ஆயிடுவாரு. முஸ்தபா முரளியும் சம்சீர் அகமதும் சேர்ந்து தமிழ்நாட்டில் தேச அமைதியை சீர்குலைத்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம 2 பேரும் யூஏபிஏ சட்டத்தின் கீழே கைதாகும். தொழில் வளர்ச்சிக்கு எதிராக இருக்கும் கிறிஸ்தவர் ஜோசப் விஜய் அவர்களின் அரசை கவிழ்க்க வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் அனல் பறக்கும் விவாதம். முரசொலி மாறனுக்கு பதிலாக கலாநிதி மாறனின் பேச்சு என் கவலையை நீக்கியது என்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அறிக்கை. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, கேக்குறதுக்கு நல்லா இருக்கு, ஜாலியா இருக்கும். அப்ப தெரிஞ்சவனுக்கு பிரச்சனை இல்ல. அப்ப இந்த திமுக உடன்பிறப்பு இங்க கொஞ்சம் பேசிட்டு தெரியுது, அதெல்லாம் என்ன பண்ணுவோம்? மோடி 200 ரூபா வாங்கிட்டு ஓடி போயிரும், அவ்வளவுதான். இந்தியா என்னைக்கோ வந்து பங்களாதேஷ் மாதிரி ஒரு பெரிய நெருக்கடிக்குள்ள சந்திச்சிருக்கும். தேசத்தின் வளர்ச்சியா அல்லது மற்ற விஷயங்களா என்று பார்க்கின்ற பொழுது தேசத்தின் வளர்ச்சி தான் உண்மையான சமூக நீதி என்று அன்றைக்கே தந்தை பெரியார் விடுதலையில் எழுதியிருக்கிறார். நம்பிக்கை இருந்தால் விடுதலையை போய் தேடி பாருங்கள். விடுதலை போராட்டத்தில் பங்கேற்காத பொழுது அந்த பத்திரிகைக்கு விடுதலை என்று பெயர் வைத்ததால் அது விடுதலை. இல்ல இது புரூட்டல். இது வந்து பெரியார் எழுத்துது. சரி வேண்டாம், பெரியார்லாம் எழுத்துருக்க வேண்டாம். சரி இதெல்லாம் அவனுக்கு அப்படிதான் சொல்லுவானு. பெரியாரையே சாவர்களோட ஈக்குவலைஸ் பண்ணிடுவானுங்க. பெரியார் அவனுகிட்ட இருந்து காப்பாத்துறோம். இல்ல சம்சேர் ஏற்கனவே ட்ரை பண்ணாங்க சம்சேர், அது வந்து சக்சஸ் ஆகல. எப்படின்னாக்க ராஜாராம் மோகன் ராய், தயானந்த சரஸ்வதி, விவேகானந்தா அவர்கள் அதாவது தர்மத்தின் வழியாக இந்து மதத்தை அதாவது சீர்திருத்தம் முயன்றார்கள். கடவுள் இல்லை என்று சொல்லி பெரியார் சீர்திருத்தம் முயன்றார்னு சொல்லி அப்ப மாயாவதிக்கு எதிராக வந்து கல்யாண் சிங்கோ கல்யாண் ராமோ யாரோ ஒரு சீஃப் மினிஸ்டர் இருந்தார். அவர் பேசினாரு. அது எடுபடல, ஆனா அது செட் ஆகல.
செட்டாலாட்டியா வாஜ்பாயோட அரசுல சேர்ந்துட்டாங்க டிஎம்கே. அப்ப ரைட் அப் எழுதினாரு, அந்த ரைட் அப் கிளிக் ஆகல அவருக்கு. அவருக்கு அதனாலதான் வந்து அந்த வந்து அளவு மதத்தில் புரட்சி செய்த மகான்னு ராமானுஜர் கதை வேற எழுதினாரா? ஆமா. இல்ல இப்ப மறுபடியும் இவர் எழுதுவாருல்ல, சதுரங்க வேட்டையில இவருக்கு எழுத வந்துட்டேன். வராது அப்ப பார்க்கணும் சம்ஸ்கிருதத்துல. இந்த காந்தி பாபு ஓடுவான் உழைப்பான் அப்படி சன் டிவில மகாபாரதமும் கே டிவில கம்பராமாயணமும். அடே கப்பா, நீங்க அப்ப பாக்கணுமே. இது அது என்ன மோடி 8 மணிக்கு பேசுவாரு, அது பேர் என்ன சம்ஸ்கிருதத்துல? குரங்கு குளியல். மான் கி பாத்தா? மான் கி பாத்தா? அதான் குரங்கு குளியல். ஹலோ, மன் கி பாத் கிடையாது அது. மன் கி பாத்தா? சரி, ஏதோ ஒண்ணு. அது கரெக்டா போட்டுருவாங்கல்ல, சன் நியூஸ்ல ரெகுலரா லைவ் டெலிகாஸ்ட் போட்டுருவாங்கல்ல. ஆமா. விஜிலாண்டி அடிக்கடி சொல்லுவான். விஜிலாண்டி அடிக்கடி சொல்லுவான், அமித்ஷா என்னும் அம்பேத்கர். அவர் அப்பப்போ ஒரு ஆளோட பேசுவாரு. ஆனா இனிமே மன் கி பாத்ல ஒருக்கா வந்து உதயநிதி ஐயா கூடயும் ஒருக்கா வந்து ஸ்டாலின் ஐயா கூட மன் கி பாத்ல பேச ஆரம்பிப்பாரு. அவ்வளவுதான். அடுத்து வந்து டைரி மில்க் வாங்கிட்டு உதயநிதியும் மோடியும் ஒரே விமானத்தில் பயணிப்பார்கள். இல்ல, இந்த டயலாக் அமித்ஷா என்னும் அம்பேத்கர் வாயில வரும்ல, இவனுக்கு வாயிலலாம் சீர்திருத்தவாதி. கலைஞர் எவ்வளவு பெரிய தலைவர், அவருக்கே ராஜ்நாத் சிங் தான் வந்து காயின் கொடுத்தாரு. கரெக்ட். அவர் தான் நேச்சுரல்னு சொன்னாருன்னு நினைக்கிறேங்க. ராஜ்நாத் சிங் தான் சொன்னாருன்னு நினைக்கிறேன். அதான் அப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா, குட்மேன் இந்த ராங் பார்ட்டிம்பாங்க. இப்ப வாஜ்பாய் குட்மேன், பிஜேபி ராங் பார்ட்டி. இப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, மோடி வந்து ராங்மேன் இந்த குட் பார்ட்டி. அதனால யோகி ஆதித்யநாத் பிஏ வேட்பாளரா முன்மொழிஞ்சிருவோம். ஆமா, கரெக்டா. அதாவது பிராமணியத்தின் பிடியிலிருந்து தப்பி வந்த பாஜகவை பாதுகாக்க வேணும். லால் கிஷான் அத்வானி வாஜ்பாய் என்கின்ற, முரளி மனோகர் ஜோஷி உமா பாரதி என்ற, மனோகர் பாரிக்கர் என்கின்ற பிராமண செல்வாக்கிலிருந்து வெளியேறி ஜேபி நட்டா, அண்ணாமலை, அப்புறம் வந்து அமித்ஷா, நரேந்திர மோடி உள்ளிட்ட ஓபிசிகளின் ராஜ்யத்தில் இந்தியாவை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த பிஜேபியை பாதுகாப்பதுதான் பிபி சிங் அரசாங்கத்தை பாதுகாத்ததுக்கு சமமானதுன்றவானுங்க. வேலை முடிஞ்சு போச்சு. கரெக்ட். இந்த இங்க சொல்லிட்டே இருந்தாங்க கவுன்சிலர் ஒரு பார்ப்பன பெண் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டே இருந்தாங்கல்ல, அவங்க ஒரு ரிப்ளை போட்டிருந்தாங்க, பாத்தீங்களா? யாரும் வந்து அரசியல நிரந்தர எதிரி கிடையாது. அந்த அக்கா கவுன்சிலரா இருந்துட்டு அப்படியே எம்எல்ஏ இருக்கு ஏதாவது வழி இருக்குமா டிஎம்கே கூட்டணி? நான் தான் சொன்னேன்ல, நீங்க ஹிஸ்டாரிக்கலா தமிழ்நாட்டுல டிஎம்கே பிஜேபி அலைன்ஸ் தான் சக்சஸ்ஃபுல் அலைன்ஸ், போத் டிஎம்கே பிஜேபி. கண்டிப்பா. அது ரெண்டும் நல்லா வந்தாரு நினைக்கிறீங்க காரைக்குடியில இருந்து. அவர் வந்தது ஒரு அதை வேற ஞாபகப்படுத்தாதீங்க. அதை வேற இல்ல அது கொஞ்சம் ஞாபகப்படுத்தாதீங்க. எங்க தொகுதி நாங்க கொஞ்சம் வெக்கப்படுறோம் இன்னும் அதை நினைச்சு. ரொம்ப கஷ்டமா போச்சு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? முரளி பிராவே குடும்பத்தோட போய் ஓட்டு போட்டிருக்காரு அதுக்கு. நான் ஓட்டு போடல, எங்க அப்பா போட்டாரியா. சரி விடு, கடந்து போயிடுவோம் விடு. என்ன திமுக குடும்பம் ஆயிட்டோம். அப்ப சம்சீதோல எங்க வீட்டு வாசல்ல, இது எங்க வீட்டு சைட்ல, அது வந்து கரெக்டா எங்க வீடு வந்து 4 ரோடு கார்னர்ல இருக்கும். அதுல வந்து நல்ல பெருசா வந்து முரளி மனோகர் ஜோஷி மற்றும் கலைஞரின் ஆதரவு பெற்ற சின்னம் தாமரை அப்படின்னு எழுதியிருந்தோம். எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு, 8 வயசுல. அதுதான் அன்னைக்கே வைரமுத்து பாட்டு எழுதினாரு, நீ சூரியன் நான் தாமரை நீ வந்தால் தாளே வளர்கிறேன். ஆமா, காம்பினேஷன். இல்ல அதான் அந்த கத்திச்சாக்கா போட்டு கொடுத்துருந்தாங்க, போட்டு சொன்னாங்க. ஒரு நாள் ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி பிஜேபி வந்து மதவாத சக்தின்னு வந்து இன்னைக்கு இருக்க சின்ன பசங்களுக்கு புரியல அப்படின்னு போட்டிருந்தாங்க. நான் அதுக்குதான் போய் காட்டினேன். 8 வயசுல வந்து பிஜேபி வந்து நல்ல கட்சின்னு கலைஞர் ஐயா எங்க ஊருக்கு வந்து சொன்னாரு. அப்பதான் நான் ஃபாலோ பண்ணேன். எங்க அண்ணன் வந்துதான் பிஜேபி மதவாத சக்தின்னு சொன்னாரு அப்படின்னு. கடுப்பாயிடுச்சு, பிளாக் பண்ணிடுச்சு சம்சித்தோட. கடுப்பாய் வரலாறு மறந்துடுச்சு போல. வேலை இருக்கும் போல. எனக்கு தெரிஞ்சு இப்ப உடனடியா பிஜேபி கூட்டணி சேர்றதுக்கு முன்னாடி ட்ரையல் பாக்குறதுக்காக பிஜேபியினுடைய தமிழ்நாடு அரசியல் பிரிவான நாம் தமிழர் சேருவானோன்னு தோணுது. இல்ல, நாம் தமிழர் இன்னைக்கு கூட சொல்லியிருக்காரு சப்ஜித்தோழர், 29 தனித்துதான் நிற்போம், 31 தனித்துதான் நிற்போம், காரணம் என்ன திரளிதி அப்படின்னு இருக்காப்ல.
இல்ல சார், திரள் நிதி போயிடும்ல. எனக்கு இல்ல தெரிஞ்ச இந்த தீபா ஆதித்யநாத் உள்ளாட்சி 2.0 தேர்தல்ல தான். ட்ரையல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேங்க. உள்ளாட்சி தேர்தல்ல வந்து ட்ரையல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் சேர்ந்து. அப்புறமா அபிஷியல் ம். அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா உள்ளாட்சி தேர்தல்ல வந்து ஈஸியா வந்து உள்ளுக்குள்ள உள்ளடி வேலைகளை ஈஸியா பார்க்க முடியும். ஓகே ஓகே ஓகே. எப்படி அறிவிக்காம ட்ரையல் பண்ணுவாங்களா இல்ல அறிவிச்சு ட்ரையல் பண்ணுவாங்களா? முரளி, எனக்கு அறிவிக்காம தெரிஞ்சு ட்ரையல் நீங்க உள்ளாட்சி பண்ணுவாங்க. தேர்தலே நடத்தக்கூடாது. எடப்பாடி மாதிரி 2 வருஷம் தள்ளி போடுங்க. இப்போ தேவை வந்து இல்ல இடைத்தேர்தல் இல்ல தான். அப்படிதான் போகுது போல. இல்ல அப்படிதான் பிளான் போகுது போல. நிறைய பிரச்சனை இருக்கனால கொஞ்சம் தள்ளி தான் வரும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு வராது. இந்த இன்னைக்கு ஒரு போட்டோ ஒண்ணு பார்த்தேன். நீங்க பாத்தீங்களா சம்சித்தோழர்? என்னது? அப்பாஸ்லாம் வந்து அதான் இடைத்தேர்தலா? அவங்க அன்பில் மகேஷ் இறக்க VC ரெடியா இருக்காங்க. இடைத்தேர்தல் இல்லைங்க, உள்ளாட்சி தேர்தல். உள்ளாட்சி தேர்தல் கேக்குதா? எதுக்கு கவுன்சிலர் வேட்பாளராவா? கேக்குது. எம்எல்ஏ திருச்சி கிழக்கு உள்ளாட்சி தேர்தல் இல்லைங்க, திமுக வந்து முழு வீச்சுல இறங்க கவுன்சிலர் போதும். அறிவிக்கிறது. மொத்த திமுகவும் அங்க இறங்க போதும் நல்லா இருக்கு. ஜெயிக்க வைக்க. பரோட்டாவா? பீச் இல்ல, பரோட்டாவா? திமுக காரன் யாரும் வேலை பார்க்கலாம இருந்தாங்க கூட திமுக ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. ம். முழு வீச்சுல எல்லாம் வேலை பார்த்தானா வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா. ஐயா. இல்ல சம்சித்தோழர், இப்ப இந்த உள்ளாட்சி தேர்தல் கொஞ்சம் டவுட் தான் நினைக்கிறேன். அவங்க கொஞ்சம் யோசிக்க தான் செய்யறாங்க. ஏன்னா இவனுங்க ஏற்கனவே நிறைய குடைச்சல் கொடுத்துட்டு இருக்கானுங்க. அது கொஞ்சம் இதுதான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு பொறுமையாதான். திருச்சி இடைத்தேர்தல ஒரு சின்ன ஆசைப்பட்டோம் ப்ரோ. தாவேக்கா முத இடம் வரணும், 2வது இடம் ஏடிஎம்கே வந்துடணும், 3வது இடம் திமுக போயிட்டா நல்லா இருக்கும். உறுதியா அப்படிதான் நடக்கும்னு நினைக்கிறேன். 3வது இடம் வந்து நாம் தமிழர் கட்சி வரணும். சரி, 3வது நான் தமிழர், சரி 4வது எதுக்கு? கரெக்ட் தான் அதுவும். இல்ல நீங்க ஆக்சுவலா டைனமிக் கருத்துக்கு வரேன். முதல் இடம் ஜெயிக்கிறவங்க, 2வது இடம் ஏடிஎம்கே, 3வது இடம் சுயேட்சை, 4வது இடம் நோட்டா, 5வது இடம் என்டிகே, 6வது இடம் திமுக. சம்சித்தோழர் உங்களுக்கு இருந்தாலும் இந்த வன்மை ஜாஸ்தி. இல்ல அந்த மாதிரி ஒரு தோல்வி ஏற்கனவே சுயேட்சைக்குள்ள போயிட்டாங்க இந்த எலெக்ஷன் தெரியும்ல சம்சித்தோழர், ஏற்கனவே போயிட்டாங்க தெரியும்ல சுயேட்சைக்குள்ள. அவங்க ஜெயிச்சிருவாங்கன்னு கான்பிடென்டா சொல்றாங்க. ஏன்னா தெரியாம ஆமா, போட்டாங்க. எடப்பாடி தொகுதி. எடப்பாடி தொகுதியில அதான் ப்ரோ, இடைத்தேர்தல்ல ஒரு தெளிவு கிடைக்கும் அவங்களுக்கு. அது இடைத்தேர்தல்ல கிடைக்கிற ரிசல்ட்டாவது அவங்களுக்கு ஒரு தெளிவு கொடுக்குதான்ட்டு பாப்போம். இல்ல சம்சித்தோழர் சொல்றேன், இது சாரி டிவி சின்னத்துல நின்னாரு எடப்பாடி தொகுதியில எங்க வேட்பாளர். விசில தான் தூக்கிட்டாருல எடப்பாடி. அந்த சுயேட்சை வேட்பாளர் வந்து உதயசூரியனோட கூட ஓட்டு வாங்கிட்டாரு, 6000 ஓட்டு. இல்ல உங்க ஆளு எடப்பாடி தூக்குன அந்த விசில் வந்து வீட்டுல உட்காந்து அழுதுகிட்டு இருப்பாரு. பேசாம நம்ம போட்டி போட்டுருந்தா எடப்பாடி தோக்கடிச்சு எம்எல்ஏ இருக்கலாமே. ஆமா, கரெக்ட். அதுவும் கடைசி 2 நாள்ல அந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்த்து 50,000 ஓட்டு வாங்கிட்டாங்க சம்சித்தோழர். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விசில் அப்ப விசில் வேவ் இருந்திருக்காங்க. அந்த 2 நாள்ல 50,000 பேர்ட்ட சேர்ந்துருச்சு. பரவாயில்ல, நல்ல விஷயம் தான் அது. அதுவும் உதயசூரியன் 3வது இடத்துக்கு போயிருச்சு அந்த இடத்துல. ஆனா யோசிச்சு பாருங்களேன், ஒரு விஜய் ரசிகராங்க கூட இல்லாம ஒரு கழுகோட ரசிகரா எதிர் கூட்டணியில இருந்து இருந்த ஒரு தோழரை இப்படி பேச வச்சிருக்காருங்களே ஊபிஸ். என்னடா ஊபிஸ் இப்படி இருக்கு? உண்மையிலே அவனுக்கு ரொம்ப கஷ்டம் தான் அவனுக்கு நிலைமை. இல்ல இன்னைக்கு இவரு வீரபாண்டி நைட் இன்டர்வியூ வருது பாத்தீங்களா? அந்த கிளிம்ஸ் பாத்தீங்களா? அவரும் சொல்லிவிட்டாரு, எல்லாரும் இப்படி சொல்லிவிட்டீங்கன்னா எங்க போய் பூஜை வச்சுக்குவானு அவனுக்கு. இல்ல அவனுக்கு வாயை வச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இவன் என்ன போட்டிருக்கணும் தெரியுமா? இப்ப உண்மையாலுமே இவன் என்ன போட்டிருக்கணும்னா, செத்தாலும் சங்கு நிறம் எப்போதும் வெள்ளையடா பாட்டை போட்டுட்டு புகழேந்தி ஐயாவோட வீடியோ முட்டை இறக்கிட்டு இருந்தாங்கன்னா பரிதாபம் வந்திருக்கும். அதை விட்டுட்டு வந்து முடிந்தது பூவு புணர்ச்சி அது இதுன்னு பேசி ட்ரிகர் ஆகி எல்லா கூட்டணி கட்சி கடிச்சு வைக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அரசியல் நாகரிகம் கருதி அதை வந்து பட்டும் படாம பேசிட்டு இருந்தவங்க பொட்டுன்னு போட்டு உடைக்கிறாங்க. அவ்வளவுதான். இல்ல அந்த இடத்துல கூட அங்க அந்த எப்படி ப்ரோ அந்த அந்த அது என்ன சொல்றது, அந்த கூட்டணி முயற்சியில பாஜக தலைமையில அதிமுகவுடைய உடன்பாடுல திமுக வந்துச்சு. ஆனா இப்ப பாருங்களேன், திமுக காரன் மட்டும் தனியா அடி வாங்குறான். ஏன்னா அவன் பேசின பேச்சுக்கு தான் அவன் அடி வாங்குறான். மத்தவன்னா கம்முன்னு இருந்துகிட்டானுங்க. இவன் மட்டும் தனியா தெரியுறான் பாருங்க இந்த டிஎம்கே ஏடிஎம்கே கூட்டணி அந்த விஷயத்துல. கரெக்ட் தானே ப்ரோ? திமுக காரங்க தானே அதுல பெரிய டேமேஜ் வருது மத்த எல்லாத்தையும் காட்டிலும். பெரிய டேமேஜ் டிஎம்கேக்கு தான். எனக்கு வந்து அந்த கூட்டணி எல்லாம் சேர்ந்ததுக்கு அப்புறம் இங்க ஒரு 10-15 ஐடியா பார்க்கணும். இந்த பிளாக் பேந்தர்னு ஒருத்தர் இருப்பாரு, அவரு, இந்த கத்திச்சாக்கா, ஹனீஃபா,
விஜயராகவன் எங்க ஆசான், இவங்க எல்லாம் என்ன பேசுறாங்கன்னு பாக்குற ஸ்பேஸ்ல போய் சீக்கிரம் அது நடக்க சொல்லுங்க, கொடுங்க டிபி எப்படியாவது. அணங்கட்டவனுங்க ப்ரோ, பொழப்புக்காண்டி அதனால மட்டும் பேசுவானுங்க. இவனுங்க போய் இவனுக்கு அரசியலும் இவனுங்க அரசியல் கட்சியும், இங்க இதுல எதிர்பார்ப்பு வேற வைக்கிறீங்க பாருங்க. ஸ்டூப் லோ, அதாவது கீழ்த்தரமா போறதுல ஒரு போட்டி வச்சோம்னா நம்ம திமுக காரன் கூட போட்டியே போட முடியாது. அவன் 100%. இதுக்கு நான் படுத்தே வந்து விடுவான். 100% வந்து அதெல்லாம் ரொம்ப கேவலமான கீழ்த்தரம்ங்கிறது எதிர்பார்க்கல. ஓகே, கீழ்த்தரங்கிறது இந்த உலகத்துல இருக்கு, மோசங்கிறது இருக்கு, கழிவுகள்ங்கிறது இருக்குது. ஆனா அந்த கழிவுகளும் மோசமும் கீழ்த்தரமும் திமுக காரவங்க இருப்பாங்கிறது எதிர்பார்க்கல. இத்தனை வருஷங்களா, கடைசி 2 வருஷமா எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க. ஆனா அவன மாதிரி கூட்டம் நீங்க ஓட்டு கன்வெர்ட் பண்ண முடியாதுண்ணே. அதிமுக காரன் கூட கோவத்துல ஓட்டுலாம் போட மாட்டாங்க. அப்படி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. இது நாள் வரைக்கும் திமுக கூட்டணி இல்லாம ஜெயிச்சதில்ல. நீங்க திருப்பியும் அதே அந்த திமுக காரன் உருவாக்கி வச்சிருக்க மாயையிலேயே போயிட்டு இருக்கீங்க. இது நாள் வரைக்கும் 50 வருஷத்துல ஒரே ஒரு எலெக்ஷன்ல மட்டும்தான் ஜெயிச்சாங்க. அதையும் பாதியில இந்திரா காந்தி கழிச்சு விட்டுருச்சு. புரியுதா உங்களுக்கு? நீங்க வேணா பாருங்க முரளி ப்ரோ, ஒன்னு நோட் பண்ணுங்களேன். திமுக அதிகமா திட்டுறான், ஒண்ணு திமுகல இருந்திருப்பான், இல்ல திமுகவோட கூட்டணிக்கு சேர்ந்திருப்பான். இப்படி ஆன்டி-டிஎம்கே காரன் கூட இவ்வளவு திட்ட மாட்டான். என்ன கருத்து சொல்றீங்க? திமுக இருந்து வெளியில வந்தவனோட மனதுல கொஞ்சம் இன்னும் உக்கிரமா தான் இருக்கும் நவீன். இல்ல முரளி, நீ திருப்பி அதே இடத்துல வந்து நான் திருப்பி சொல்றேன் உங்களுக்கு. நான் ஒண்ணு சொல்றேன், இன்னைக்கு கம்யூனிஸ்ட், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ், அது எப்பவுமே இல்ல, அது இல்லாத கட்சி தமிழ்நாட்டுல, அதை வச்சுங்களேன், அதை விட்டு தள்ளுங்க. இந்த 3 கட்சிகளும் தேஞ்சதுக்கு காரணம் திமுக. முதல்ல கம்யூனிஸ்டுக்கு 22 தொகுதி கொடுத்தாங்க, இப்ப 5 தொகுதிக்கு முக்குறாங்க. கடைசியில் 4 தொகுதி கொடுத்தாங்க, 5 கொடுத்தாங்க, எனக்கு தெரியல. அப்புறம் மதிமுக இப்ப என்னமோ ரொம்பவும் கேவலப்படுத்துறாங்க மதிமுகவை. அப்புறம் விசிகா சீட்டு கேட்காம இருந்தா அவர் நல்லவரு, சீட்டு கேட்க ஆரம்பிச்சா அவரை திருப்பி ரிவர்ஸ் அடிக்க ஆரம்பிக்கிறது. இந்த கட்சிங்க வந்து தனியா நின்றுருந்தா, கொஞ்சம் 2-3 எலெக்ஷன் நின்றுருந்தா கண்டிப்பா ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருப்பாங்க. இவங்க ரொம்ப மோசம். அதாவது என்ன சொல்லுவாங்க அதுக்கு பேரு, கூட்டணி இல்லாம திமுக கிடையாது. அந்த ஒரு லாஜிக்கே போய் கூட்டணி இல்லாம ஒரே ஒருக்கா தான் திமுக ஜெயிச்சிருக்கு. அந்த ஒருக்கா ஜெயிச்சத கூட இந்திரா காந்தி 2 வருஷத்துல கலைச்சிட்டாங்க. ஆனா அதிமுக நான் திருப்பி சொல்றேன் உங்களுக்கு, தனியா நின்னு கெத்து காமிக்கிறேன்னு சொல்ற வார்த்தைகள் வந்து ஒண்ணு தாவேக்காரன் சொல்லலாம், ஏன்னா ஏற்கனவே இந்த தடவை ஜெயிச்சிருக்கான். இன்னொன்னு தோத்தாலும் வந்து அதிமுக காரன் சொல்லலாம், ஏன்னா பல தடவை வந்து அவங்க வந்து அந்த மாதிரி தனியா நின்று இருக்காங்க. தனியா நின்னாலும் இல்ல ரமணமுத்திரன் அதை சொல்லல. நான் சொல்ற கூட்டம் இல்லாம அவனை ஜெயிக்க முடியாது, அது எனக்கு ஒத்துக்கிறேன். ஆனா திமுகவோட கோர் ஓட்ட ஐடியாலஜி எல்லாம் பார்க்காம எந்த கூட்டணியா இருந்தாலும் டிரான்ஸ்பர் பண்ணிடுவாங்க. ஆனா அதிமுக காரன் அப்படி இல்ல, பிஜேபியோட சேர்ந்தா பாதி பேர் போட மாட்டான். இப்ப நான் சொல்றேன்ப்பா, இந்த தடவை 5 தொகுதி ஜெயிச்சிருக்குப்பா காங்கிரஸ். 5 தொகுதி ஜெயிச்சதுக்கு காரணம் திமுக கிடையாது. நான் தெளிவா ஓபன் ஸ்டேட்மெண்டாவே சொல்றேன். நான் ஏற்கனவே முரளி ப்ரோ, நீங்க கோர் ஓட் பேங்க் நீங்க எப்படி அதை கால்குலேட் பண்றீங்கன்னு தெரியல. சரி, இப்ப இந்த தடவை கணக்கு எடுத்துக்கோங்க. இல்ல ஆதிபி, நான் சொல்றது வந்து ஐடியாலஜியா. நான் இப்ப என்ன சொல்றேன்னா, அதிமுக ஐடியாலஜியா, அதாவது எப்படி சொல்றது, ஐடியாலஜியா தலித் மக்கள்ஸ், இவங்க மைனாரிட்டிஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாம் பிஜேபியோட கூட்டணி இருக்கும்போது ஓட் டிரான்ஸ்பரே ஆகாது. ஆனா திமுகல இருக்கவங்க முஸ்லிம்ஸும் சரி மைனாரிட்டிஸும் சரி யோசிக்கவே மாட்டாங்க. திமுக கோர் ஃபேமிலியில இருக்கவங்க ஓட்டு கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. நீங்க சொல்ற மாதிரி பிஜேபி எல்லாம் காரணம் கிடையாது முரளி ப்ரோ. அவனுங்க வந்து பாமகக்கும் போட மாட்டானுங்க, இப்ப எந்த கூட்டணி கட்சிக்குமே போட மாட்டாங்க. நிறைய பிரச்சனை வந்து ரெட்டலையை பார்த்து அமுத்திட்டு வரும். சரிங்களா தம்பி, போய் பார்த்தேன் ரெட்டலையை காணுங்கிற நிலைமையில தான் இருக்கும் அது. நீங்க அது பாத்திருக்கையா? இப்ப எங்க டிஸ்ட்ரிக்ட்ல பாத்திருக்கையா, நிறைய பேர் இருக்காங்க, நகரத்துல எல்லாம் இருக்காங்க, அவங்க எல்லாம் பிஜேபி கூட்டணியில இருக்கிறதுனால ஏடிஎம்கே ஓட்டே போடுறதுல, ஆனா கட்சியில தான் இருக்காங்க இன்ன வரையும். ஆனா எனக்கு தெரியும்ல, அதனால சொல்லலாம். இல்ல முரளி, நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, உங்களுக்கு இன்னைக்கு இவங்க கம்யூனிஸ்ட் ஒதுக்குற தொகுதிகள்லாம் ஒரு காலகட்டத்துல எந்த ஒரு கட்சியோட கூட்டணியிலும் இல்லாம கம்யூனிஸ்ட் தோழர்கள் ஜெயிச்ச தொகுதிகள். திருப்பி நீங்க வந்து ராங் கால்குலேஷன்லயே வர்றீங்க. நாகப்பட்டினம், வேதாரண்யம், இந்த தொகுதியெல்லாம் கம்யூனிஸ்ட் ஏற்கனவே ஜெயிச்சிருக்காங்க. யாரு திமுக என்ன பண்ணுவோம்னா ரமணமூர்த்தி, இப்ப உங்களை வந்து 2021 நம்ம கூட்டணி ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்களை சீட்டு கம்மி பண்ண வச்சானா? இல்ல முரளி ப்ரோ சொல்ற மாதிரி ஜெயலலிதா இறந்ததுக்கு அப்புறம் அந்த நீங்க சொல்ற அந்த ஓட் பேங்க் அப்படி ஷிஃப்ட் ஆயிடுச்சு டிஎம்கேக்கு. அது நானும் என் கண் கூட பார்த்தேன். ஃபேமிலி ஏடிஎம்கேல இருக்கும், பிஜேபி கூட்டணிங்கிற ஒரு காரணத்துக்காக அது அப்படியே டிஎம்கே போயிட்டாங்க. இல்ல நவீன, நான் சொல்றது ஏடிஎம்கேல ஐடியாலஜிக்கலா இருக்கிற ஓட்டர்ஸ் எல்லாருமே வந்து பிஜேபி கூட்டணி வந்ததுக்கப்புறம் ஓட்டு போட மாட்டாங்க. ஆனா டிஎம்கேல இருக்க ஐடியாலஜிக்கல்
ஓட்டர்ஸ் எல்லாமே டிஎம்கே சொல்றது அப்படியே கேட்பாங்க. டிஎம்கே வந்து ஓட் ப்ரோ டிரான்ஸ்ஃபர் நீங்க பயங்கரமா சொல்ற பண்ணுன்னு வார்த்தையை சொல்ற வச்சுட்டு டிஎம்கே அப்படியே காரணங்களா. அந்த திருச்சியில ஒரு 9வது வார்டுல ஒரு ஒரு 9 இல்ல ஓட்டு அந்த 9வது வார்டு ஆர்டிபி, அந்த 9வது வார்டோட பிரச்சனை என்னன்னா, அதுதான் நான் சொன்னேன்ல, அது வந்து ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ். ஓகேவா, அது வந்து ஒரு எப்படி சொல்றது, அது ஒரு பிராமின் அது இந்த வார்டு. காலத்துல அதுல எந்த காலமே எப்பவுமே அவனுக்கு எந்த ஒழுங்கு காலத்துலயும் விழுகாது அது. ஏடிஎம்கே ஓட்டு வந்து ஜெயலலிதா டெத்துக்கு அப்புறம் ஷிஃப்ட் ஆனதுக்கு காரணம் எங்க சித்தப்பா வச்சு எம்ஜிஆர் எனக்கு பெரியப்பா, அப்புறம் வந்து ஜெயலலிதாவை கொன்னுட்டாங்க, நான் வந்து கண்டுபிடிக்க போறேன்னு சொல்லி ஏமாத்திட்டாரு. ஏடிஎம்கே காரனுக்கே விபூதி அடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் ஏடிஎம்கே காரனு சரி ரைட்டு நம்ம அடிக்கப்பட்ட விபூதியை வந்து திருப்பி அடிக்கணும்னு சொல்லி இப்ப விசில்ல குத்தி விட்டுட்டாங்க. இல்ல இந்த எலெக்ஷன்லயுமே இந்த இந்த சைடெல்லாம் இது எடப்பாடிக்கு இருந்த ஒரே அட்வான்ட் அந்த அவினாஷ் செட்டி கடவை மட்டும்தான். இப்ப அவனுக்கு குழுந்த ஓட்டு அதோட பெனிஃபிஷியரி ஓட்டு தான் தவிர வேற எந்த ஓட்டுமே எல்லாமே டோட்டலா ஷிஃப்ட் ஆயிடுச்சு. இல்ல நவீனு, நான் என்ன சொல்றேன்னாக்க 2021ல எடப்பாடி ஒரு வலிமையான தலைவர் இல்லைன்னு சொன்னாங்க. ஓகே, நான் ஒத்துக்கிறேன். அதே போல ஜெயலலிதாவுக்கு மரணத்துக்கு, அதாவது இறப்புக்கு காரணமானவங்கள கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னாரு இவரு. அதனால அவருக்கு அவங்க வந்து பாதி பேர் வந்து டிஎம்கே பக்கம் ஓட்டு போட்டாங்க. அப்படி இருந்தும் அதிமுக எத்தனை சீட்டு ஜெயிச்சிருக்கு பாத்தீங்களா? உங்களுக்கு அலையும் இல்ல கலையும் இல்ல, கூட்டணி இல்லாம திமுக அண்ணே ரமணமூர்த்தி அண்ணே, அததான் நானே சொல்றேன். நீங்க டிரான்ஸ்பர் ஆனது பூரா ஐடியாலஜிக்கல் ஓட்டு தான். நீங்க வந்து கோர் ஏடிஎம்கே ஓட்டு அங்கேயே நின்று போச்சு. ஓகேவா, அதுல கொஞ்சம் டிசிஷன்ஸ் பிஜேபியோட இருக்கும் போது ஏடிஎம்கே ஒர்க் அவுட் ஆகுது. அது பழசுலயே நீங்க பாத்துருப்பீங்க. அது எப்பவுமே ஏடிஎம்கேல அந்த பிரச்சனை இருக்கும். அந்த அம்மா அதுக்கப்புறம் தான் தெளிவான பிஜேபியோட அதுக்கப்புறம் தான் தெளிவான முடிவு எடுத்து கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னது அந்த அம்மா. அதுக்கப்புறம் தான் சொன்னுச்சு. ஏடிஎம்கேல தானே நிறைய பேர் இருப்பாங்க திமுகவோட. ஆமா, அந்த அம்மா 2004ல மரணவாதம் வாங்குச்சே. மரணவாதம் வாங்குச்சு சம்சித்தோல. அதுக்கப்புறம் தான் அது சொன்னுச்சு, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இனிமே எக்காலத்தையும் கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னுச்சு அந்த அம்மா. ஆனா என்னன்னா எடப்பாடி எங்க தெரியுமா சரக்குனாரு, 2024ல கூட்டணியை பிரிச்சிருக்க கூடாது, பிஜேபியோட இருந்திருக்கும். இருந்திருந்தா அது ஒரு மாதிரி வித்தியாசமான கூட்டணியா அப்படியே ரெகுலர் ஆயிருக்காது. சம்சித்தோல நீங்க சொல்லுங்க, அந்த அம்மா என்னமோ சொன்னுச்சுன்னு சொன்னீங்களே. அதான் அந்த அம்மா அவங்க வந்து அதுல வந்து உஷாராகிக்கிட்டு என்ன சொன்னாங்கன்னாக்கா வந்து காங்கிரஸ் பிஜேபி அல்லாத ஒரு 3வது அணியை உருவாக்கும் சக்தி என்னிடம் தான் இருக்குன்னு பேசுச்சு. கரெக்ட், ஞாபகம் இருக்கு. அப்படிதான் பேசுறது. குஜராத்ல மோடினா இந்த லேடி அதுவும். ஆமா, அந்த 2014 சரியான இல்ல முரளி ப்ரோ, நீங்க என்னதான் இவங்க திரும்பி திரும்பி நான் சில விஷயங்களை பேசினாலும் திமுக தொடர்ந்து 2வது ஜெயிக்காததுக்கும் ஏன்னா நீங்க சொல்ற ஐடியாலஜி, திமுக has always been only a choice, அவ்வளவுதான். அதாவது ஒரு ஆளுங்கன்ற கட்சியில எல்லாம் வலிமையான கட்சி ஸ்டெப்னி மாதிரி தான், அவ்வளவுதான். நீங்க சொல்ற கோர் ஓட் பேங்க் அது இதெல்லாம் உங்களை பவர் கொண்டு வரல. இல்ல ஆர்டிபி இல்ல ஸ்டெப்னி தான், அந்த பாயிண்ட்ல நான் மறுபடல. ஆனா திமுகன்னு ஒரு 20% ஓட்டு இருக்கு. 20 ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி 20 இருக்கு. நான் எடுத்துக்க மாட்டேன் ப்ரோ, 20 வாய்ப்பு இல்ல. டிஎம்கே Dress போட்டு ப்ரொஃபைல் இருக்கே உனக்கு, மாறிட்டியா என்ன? 26 அதாவது 26 கட்சி கூட்டணி, எப்படியும் 1 இல்ல 2 இல்ல 26 கட்சி கூட்டணியை வச்சுட்டு இவனுங்க வந்து நாங்க இன்னும் 17 லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல தான் ஜெயிக்கிறான்னு சொல்லி அவன் வேணா நம்பலாம் முரளி ப்ரோ. நீங்க நம்புறதுதானே காட்சியமா இருக்கு. இல்ல ஆர்டிபி, நான் இப்போ சொல்றேனே, இப்ப ஏடிஎம்கே சர்வே ஆகுமா டிஎம்கே சர்வே ஆகுமா இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் கேட்டா எனக்கு ஏடிஎம்கே சர்வே ஆகும் தான் தோணும். நான் என்ன சொல்றேன்னாக்க, கூட்டணியில இல்ல அந்த கம்யூனிஸ்ட் தலைவர் ஒருத்தருக்கு வந்து ராஜ்யசபா போஸ்ட் கொடுத்தாங்க அவங்க ஏடிஎம்கே ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் போது. அந்த மாதிரி டிஎம்கே காரன் எவனுக்காவது கூட்டணி இல்லாதவனுக்கு ராஜ்யசபா போஸ்ட் கொடுத்துருக்கானா? அது வந்து எலெக்ஷன் அப்பவே அப்பெல்லாம் அப்படிதான் வாங்குவாங்க. 12 சீட்டு பிளஸ் 13 சீட் பிளஸ் ஒரு மாநிலங்களவை அப்ப கூட்டணி போடும்போது அப்படிதான் போட்டுட்டு இருந்தாங்க. அநேகமா அந்த ராஜா அவர்களுக்கு சீட்டு கொடுத்தப்ப வந்து கூட்டணியில இல்ல. அதிமுக ராஜா அவர்களை வந்து ராஜ்யசபா சீட்டு கொடுத்தப்ப அவங்க கூட்டணியில இல்ல. கூட்டணி பிரேக் பண்ணிட்டாங்க தோழர். எம்பி எலெக்ஷன் அதாவது 2014 எம்பி எலெக்ஷன் எனக்கு மட்டும் தான் கேட்கலையா? இல்ல எல்லாரும் சைலண்ட் ஆயிட்டாங்க. இல்ல அவர் பேசிட்டு இருந்தா அப்படியே கட் ஆயிடுச்சு. அப்ரப்டா கட் ஆயிட்டாது. அதான் என்ன சொன்ன விஜிலே, 2011ல அக்ரிமெண்ட் 11 சிபிஐக்கு வந்து 12 சீட் பிளஸ் ஒரு ராஜ்யசபா, சிபிஎம்க்கு 13 சீட் பிளஸ் ஒரு ராஜ்யசபா.
சிபிஎம் இயர்லி டிகேஆருக்கு பீரியட் முடிஞ்சதுனால வாங்கிட்டாங்க. இவங்க வந்து வாங்காமல் இருந்தாங்க. 2014 என்ன ஆயிடுச்சுன்னா அந்த அம்மா வந்து நண்பர்களாக சேர்ந்தோம், நண்பர்களாக பிரிந்துருவோம் அப்படின்ருச்சு. அதனால அலைன்ஸ் கிடையாது 2014 எலெக்ஷன்ல. 2014 எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஏற்கனவே போட்ட அக்ரிமெண்ட் படி இருக்க மாநிலங்களவை கொடுத்தாங்க சிபிஐ கேட்கும்போது. நல்ல வேலை எங்காலுங்க எலெக்ஷனுக்கு முன்னாடியே எம்பி சீட் வாங்கிட்டாங்க. எலெக்ஷன் முடிஞ்ச பின்னாடி இந்த நன்னடத்தை நண்பர்களா இருக்குன்னு சொல்லி போய் நின்று கேட்டு இருந்தா தொலைச்சிருப்பாங்க. இல்லண்ணே ரமணமுத்தனே, உங்க ஆளுங்களை தக்க வச்சுட்டு அந்த ஆளு போட்டாரு பாருங்க ஒரு ஸ்டெப்பு கார்ல ஏறிட்டு. அதுதான் வந்து அந்த எலெக்ஷனோட ஹைலைட். அன்னைக்கு நான் முடிவு பண்ணேன், இதுதான்டா எலெக்ஷனோட டெம்ப்ளேட். இது எலெக்ஷன் முடிஞ்சோன்னா ட்ரோல் ஆகும்னு அன்னைக்கு நினைச்சோம். நாங்க பேச்சுல கூட பேசுறோம். கரெக்டா அதே மாதிரி ட்ரோல் ஆச்சு. அது திமுக காரனுக்கு எது பேக் ஃபயர் ஆகும்ன்றது தெரியாம கூட அதை வச்சு ஃபயர் விட்டுட்டு இருந்தானுங்க. சரியான பேக் ஃபயர் அந்த டெம்ப்ளேட்லாம். இல்ல RDP இந்த வயசான காலத்துல சொல்லுவாங்க பாருங்க, டாக்டர் சொல்லுவாங்க பாருங்க, தம்பி விஷம் உடம்பெல்லாம் ஏறிடுச்சு, தம்பி நரம்புல எல்லாம் விஷம் ஏறிடுச்சு, இனிமே காப்பாற்ற முடியாதுன்னு. அந்த நிலைமைக்கு போயிருச்சு. யோ சுரேஷ், என்ன பேசிட்டு இருக்கும் போதே முரளி போங்கிற சொல்லு. தெரிஞ்சுதான் பண்ணிருப்பாரு அத. இல்ல தெரியாது சுரேஷ். நான் இப்ப உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. இப்ப திருப்பி ஆட்சி அமைஞ்சிருந்தா இப்ப 15 நாள் ஆச்சா, இந்த 15 நாள்ல ஒரு 30 விழா நடத்திருப்பாங்க இது வரையுமே கவர்மெண்ட் காசுல. அதுதான் அவங்க ஓகேவா, 30 விழா நடத்திருப்பானுங்க. சீரியஸா சொல்றேன். அவ்வளவு பேர் பாராட்டு மலை, திராவிட மாடலே, கருணாநிதியால் முடியாததை ஸ்டாலின் சாதித்து விட்டார் அப்படின்னு திரையுலகத்துல இருந்து, இலக்கியத்துறையில இருந்து, பத்திரிகையாளர்கள்ல இருந்து, அப்பா இந்நேரம் கூவி 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 நம்ம காதெல்லாம் புளிச்சு போயிருக்கும் இந்த 15 நாள்ல. அது அவனுக்கு ஒரு ரத்தத்துல ஊர்னதியா அந்த ஆளு, அந்த கருணாநிதி ரத்தம். அது ஒண்ணும் பண்ண முடியாது. உண்மையிலே விழா நடத்தாது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கவர்மெண்ட் காசை பூரா வேஸ்ட் பண்ணி. ஒரு போற அந்த முதல் விழா அந்த திருவள்ளுவர் சிலை ஓபன் தானா? ஆமா, அதுதான் முதல் விழா. இல்ல அதுதான் திருப்பி நடக்காது. கலைவாணராங்கெல்லாம் இந்த வாட்டி பூட்டி தான் இருக்கும். கலைவாணரங்கத்துல ஒன்னும் வேலை இருக்காது இந்த வாட்டி. ஏதாவது புக் ரிலீஸ் ஏதாவது நீ ஏதாவது பண்ணிக்கிட்டாதான் உண்டு. அதெல்லாம் திறந்து கவர்மெண்ட் காசெல்லாம் வேஸ்ட் ஆகாது. அண்ணன் ஏற்கனவே சொல்லி இவர் சொன்னாருன்னு நினைக்கிறேன், யாரோ ஒரு நம்ம எம்எல்ஏ கேண்டிடேட்டு, இந்த மாதிரி பட்ஜெட்லாம் அனாவசியமான டிராவல்லாம் தவிர்த்துருங்க. எது உண்மையிலே இல்ல ஆர்டிபி கவர்மெண்ட் காசுல விளம்பரமே வரல. அதான் இதுல பியூட்டியே. ப்ரோ அவர் என்ன சொல்லிருக்காரு, விளம்பர காசு எவ்வளவு மிச்சமாயிருக்கு தெரியுமா? அதை விடுங்க, இந்த போஸ்ட் போட்டு இது போடுங்கன்னு சொன்னா வெர்ச்சுவல் வைரஸ் எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவாங்க. அவங்களுக்கு எதுக்கு ப்ரொமோஷன் காசு? இல்ல அப்படி இல்லங்க, நான் சொல்றது தனியார் துறை இருக்கு, கவர்மெண்ட் தனியா இது பண்ணும். அந்த செலவு இல்ல இந்த வாட்டி. அந்த செலவு எல்லாம் குறைஞ்சு. அண்ணன் எம்எல்ஏஸ் கிட்டமே அவர் சொல்லியிருக்கிறது என்னன்னா, கார் இல்லாதவங்க மட்டும் காரு வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க, உங்க பர்சனல் வெஹிக்கிளே அலவன்சஸ்க்கு நீங்க எடுத்துக்கோங்கன்னு தான் சொல்லியிருக்காப்ல. கவர்மெண்டோடையதை அனாவசியமா இது பண்ணாதீங்க, தேவையில்லாத செலவுகளை இது பண்ணாதீங்க, செலவை கம்மி பண்ண பாருங்கன்னு தான் சொல்லியிருக்காப்லையா மினிஸ்டர்ஸ்டிய. இந்த மாதிரி என்னைக்காவது திமுக கார ஒருத்தர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம், கவர்மெண்ட் காசு செலவழிக்காதீங்க, வீணாக்காதீங்க. இல்ல ப்ரோ, எதுல கொள்ளடிக்கலாம் தான் பாப்பானுங்க. இதுல வந்து ஒரு பெட்ரோல் செலவு 2000 இடத்துல 5000 போட்டு பில் அடிப்பானுங்க. அதான் இருங்க, நான் ரொம்ப சந்தோஷமான செய்தி கொண்டு வந்திருக்கேன் உங்களுக்கு. வன்னியர் சொல்லியிருக்காரு, தமிழக முதல்வர் மாண்புமிகு ஸ்ரீ ஜோசப் விஜய் தலைமையில் தமிழ்நாடு பாதுகாப்பான மாநிலமாக இருக்கும் அப்படின்னு இருக்காரு. நான் நினைச்சேன் திமுக பாஜக கூட்டணி சேர்ந்து சொல்லி சந்தோஷம். வன்னியரசன் வாயில இருந்து எப்படி சொல்லியிருக்காரு தெரியுமா? அருமையா சொல்லியிருக்காரு. இன்னும் கொஞ்ச நாள் நல்லா இருக்கும். நம்ம பயில எந்த அளவுக்கு போட்டிருக்கானுங்கன்னா, புதிய அங்க 2 மைக் இருக்கு அவர் அதை பேசும்போது. ஒன்னு புதிய தலைமுறை மைக்கு, இன்னொன்னு சன் நியூஸ் மைக்கு. அதான் ஒருத்தன் கேள்வி கேட்டிருக்கான், இந்த செய்தியை சன் நியூஸ் போடுவானா அப்படின்னு. புதிய தலைமுறையில வாய்ப்பில்லை. அவன் போனது கண்டென்ட் கிடைக்குமான்னு போனான், அவர் ஒரே வார்த்தையில முடிச்சு விட்டாரு. பாலிமருக்கு கொஞ்சம் டிஆர்பி ரொம்ப கம்மியா இருக்கான். விஜய் வீட்டுக்கு முன்னாடி உட்காந்து எடுத்தது இப்பெல்லாம் எடுக்க முடியலன்னு ரொம்ப டிஆர்பி கம்மியில இருக்கான் அவனுக்கு. இல்ல பாலிமர் இனிமே நமக்கு எதிராக தான் இருப்பான். விசிகா வந்துட்டனால ஆளுமையான அரசுன்னு வேற சொல்லியிருக்காரு. பாலிமர் இனிமே வரமாட்டான் நம்ம சைடு. இனிமே
அவன் ஸ்டாண்டர்டுக்கு முரளி மட்டும். ப்ரோ, நீ வேற இந்த லாஸ்ட் இந்த 1 இயர்ல சம்பாரிச்சது மெயின் ரீசன் டிவிக்கு எல்லாம் அவன் சம்பாரிச்சிருக்க மாட்டான். டிஆர்பி கரெக்ட். இல்லனா ஆனா இப்ப விசிகா வந்துட்டனால நம்ம பக்கத்துல வரமாட்டான். வருவான். அவனுங்க டிஆர்பிக்காக கண்டென்ட்டுக்காக நாய் மாதிரி இருப்பானுங்க. நீ நினைக்கிறதெல்லாம் தப்பு ப்ரோ. அவன் தப்பு விஷயமே போட்டாலும் நீங்க நோட் பண்ணி பாருங்க, 2 நாளா நெகட்டிவ் நியூஸ் தான் நிறைய போடுறான். அவன் எல்லாமே நெகட்டிவா தான் போடுவான். எங்களுக்கே நெகட்டிவா தான் போடுவான். ஆனா எங்ககிட்டயே வந்து டிஆர்பி வாங்குவான். இல்ல கிருபா அவர்களே, அது வந்து 15 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னாக்க ஒரு அரசு எப்படி செயல்பட்டுச்சுனாக்க பத்திரிக்கையால தான் செயல்பட்டுச்சு. ஜூனியர் விகடன், குமுதம் ரிப்போர்ட்டரு, தினமலரு, தினமணி இதெல்லாம் வந்து அங்க பைப் சரியில்லை, இங்க ரோடு சரியில்லை, இங்க ஸ்கூல் சரியில்லை, இங்க இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது, நிறைய மக்கள் பிரச்சனைகளை எழுதிக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் ஆனா டெய்லி அது வந்து இப்போ நியூஸ் 18 அது ஒரு 2-3 விஷயத்துல நல்லா பண்றான். அந்த சேலத்துல இந்த அரிசி தட்டின கேஸ் எல்லாம் அவனுங்க தான் பிடிச்சி இது பண்ணானுங்க. அந்த மாதிரி சில விஷயத்துக்கெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணலாம். இந்த லாட்ரி டிக்கெட் அங்க வித்ததா அது கூட அவங்க அந்த சேலம் சைடுல இருக்க ரிப்போர்ட்டர் நல்ல ரிப்போர்ட்டரா இருக்காங்க. ஆனா இப்ப மீடியா என்ன பண்ணுது? நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இப்படியே காலத்தை ஓட்டிடுறாங்க. ஆனா அப்ப ஏங்க மீடியா வந்து டிபேட் நடக்குது எதுங்க? கரண்ட் சுச்சுவேஷன்ஸ்க்கு நடக்குதா இல்ல ஏதோ முன்னாடி அந்த வேகாத விஷயத்தை பத்தி பேசுற டிபேட் நடக்குதா? நீங்க போய் பாருங்க. டிபேட் நடக்கிற ஒரு ஃபேஸ்லாம் பாத்தீங்கன்னா அவங்க எதை பத்தி எதுக்காக பேசுறாங்கன்னே தெரியல. எல்லாமே ஊபிஸா உக்காந்துருக்காங்க. ஒரு ஆளு கூட வந்து அந்த நியாயமா பேசக்கூடிய ஆளே இல்ல. ஒரு ஆளு 2 ஆளு தவிர ஒரு சில பேர் போய் உட்காருவாங்க. அதுவும் அந்த ஆங்கர்ல இருந்து எல்லாருமே சேர்ந்து முட்டு கொடுப்பாங்க. இல்ல இப்பதான் இதுக்கு வந்து முன்னாடி வந்து சொல்லுங்க இதுக்கு சொல்லுங்க. முன்னாடி வந்து இந்த நார்த்ல வந்து அந்த ஒரு டெக்னிக் இருந்தது. இப்ப தமிழ்நாட்டுல யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பர்டிகுலரா இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியால வந்து அவர் இருந்தார் பாத்தீங்களா? அவர் பேர் என்ன? அர்ணப் கோசாமி. அவர் என்ன பண்ணுவாருனாக்க அவர் எடுத்து பேசுறவங்களோட மைக்கோட சவுண்ட் வால்யூமை கம்மி பண்ணிடுவார், டிக்ரீஸ் பண்ணிடுவார். அவரு அவங்களுக்கு பிடிச்சவங்க எக்ஸாம்பிள் பிஜேபி காரங்களோட மைக்கு வந்து வால்யூம் இன்க்ரீஸா இருக்கும். அது வந்து இல்ல தமிழ்நாட்டுல இல்ல அது இத்தனை அப்படி வருஷமா கிடையாது இல்லாம இருந்தது. ரமணமூர்த்தி. ம். நான் அப்படி கிடையாது. சொல்லுங்க. ஆப்போசிட்ல இருக்கிறவன பேசவே விட மாட்டாரு. திட்டுவாரு, அசிங்கப்படுத்துவாரு, அவமானப்படுத்துவாரு. எப்படின்னா நீங்க எதுக்குடா இந்த டிபேட் ஷோக்கு வந்தேன்டு அப்புறம் எதுக்குடா ஆப்போசிட்ல ஆளை உட்கார வச்சிருக்கேன்னு தான் நம்மளுக்கே தோணும். அர்ணாப் கோஸ்வாமி மாதிரி ஒரு ஒரு எச்ச பயலை நீங்க 2029 எலெக்ஷன்ல பாப்பீங்க ப்ரோ எல்லாரும். அவனெல்லாம் இல்ல அது இன்னொன்னு ஒரு தெரியுமா உங்களுக்கு? அவரோட எல்லா டிபேட்லயும் வந்து பாகிஸ்தான்ல இருந்து ஒரு 2 பேர் வந்திருப்பாங்க. பாத்திருக்கீங்களா நீங்க? அப்படி இல்ல. கண்டினியூஸா இந்த ஆர்வ கோளாறா இருக்கிறவனுங்களை கரெக்டா ஒரு 2 பேரை உட்கார வச்சிருவான் எப்பவுமே. அவனுக்கு ஏதாவது வார்த்தையை விட்டுருவானுங்க. பாருங்க இவனுங்கெல்லாம் இப்படித்தான் அப்படின்னு பிராண்ட் பண்ணிடுவான். அஞ்சு வருஷமா வாய் திறக்காத சில இதுங்கெல்லாம் இப்ப வாயை திறந்து பேசுது. என்ன பண்றது சொல்லுங்க பாப்போம். 5 வருஷம் எதுவுமே பேசாம கப்பு ஜுப்புன்னு இருந்தானுங்க. அப்பாவும் சொல்றாரு, சிஎம் சார் அந்த குழந்தைய திரும்ப உயிரோட கொண்டு வரீங்க. அப்ப நான் கேட்குற கேள்வி, கிருஷ்ணகிரில 2 வயசு குழந்தைய வந்து ரேப் பண்ணி சாவடிச்சானே, அந்த குழந்தைய உன்னால கொண்டு வர முடியுமா? நான் கேட்குற கொஸ்டினுக்கு அதுக்கு ரிப்ளை பண்ணுவார் அவரு. இல்ல துன்பங்கள் அரசியல் பேசுவதே தவறு. ஆனா அவங்க துன்பங்கள்ல தானே அரசியல பண்றாங்க. பிணத்தின் மேல தானே அரசியல பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏங்க ஒருத்தர் இறந்துட்டாருங்க, பைக்ல வந்து இறந்துட்டாருங்க. செத்துட்டா 50 ஆயிடுச்சு 50 ஆயிடுச்சு நாசர் சொல்லும் போது, அப்ப நீ இத்தனை வருஷம் அரசியல் பண்ணதுக்கும் இப்ப நீ பேசுறதுக்கும் வித்தியாசமே இல்லைல்ல. நாங்க அவ்வளோ இது சொல்றோங்க, பின்னாடி வண்டி வராதீங்க வண்டி வராதீங்க. அதுவும் நாங்க ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கலன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு இது பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்க மாவட்ட செயலர் ஸ்டேட்மெண்ட் விட்டாரு. லாஸ்ட்ல அந்த பையன் இறந்துட்டான். அதுக்கு வந்து தலைவர் வந்து போயிட்டு அப்ப இருந்த முன்னாள் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வந்து போயிட்டு வேடிக்கை பார்த்துட்டு அங்க போயிட்டு போட்டோ ஷூட் எடுத்துட்டு வந்துட்டாரு. அதே வந்து கோவையில் நடந்த 14 குழந்தை 30 குழந்தை கிட்ட அந்த சாப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்களா, அப்ப போய் பார்க்க வேண்டியது தானே? அதை நான் கேட்குற கேள்வி. அதுல அப்பெல்லாம் பார்க்காத ஒரு இது இப்ப மட்டும் வந்து பார்க்கறதுக்கு என்ன இது? அது அதான் டிவிக்கே சார்பா எது நடந்தாலும் வந்து இவங்க போயிடுவாங்க. அது இப்ப இல்ல, நீங்க அப்ப தெரியவே தெரியாதுங்களா அரசியல்ல இவங்க ஜெயிப்பாங்க தோப்பாங்கன்றதுக்கெல்லாம்? அப்புறம் எதுக்குங்க எதுக்குமே பர்மிஷன் கொடுக்காம இருந்தாங்க சில விஷயத்துக்கு? ஒரு சின்ன ஊர்ல நடக்கிற ஈவெண்ட்டுக்கே பர்மிஷன் கொடுக்கலைங்க. பெரிய மாநாட்டுக்கு அவ்வளவு பர்மிஷன் கொடுக்கல. எத்தனை இது எந்த கட்சிக்குங்க கிட்டத்தட்ட 85 70 60 இதோட ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இது இத்தனை மணிக்குள்ள இத்தனை தான் பேசணும், இவ்வளவு பேர் தான் வரணும், இவ்வளவு பேர் தான் இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி எந்த கட்சிங்க கொடுத்தாங்க?
கிட்டத்தட்ட நான் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த ஒரு 15 வருஷம் அரசியல் அந்த மாதிரி யாருக்குமே கிடையாதுங்க அதுல. ஏங்க பஸ் நீங்க விடாம நீங்க கிட்டத்தட்ட ஒரு பஸ் விடாம ஓட்ட வாக்க தடுத்தது நான் முதல் முறை என் லைஃப்ல பாக்குறேன். நானு இத்தனை வருஷங்கள்ல பஸ் விடாம வாக்க தடுத்தது இது நீங்க ஒத்துக்கிறீங்களா? பஸ் விடல, அதனாலதான் கொஞ்சம் தெரியும். கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் 3 லட்சம் பேர் போகாம இருந்தாங்க. அது போயிருந்தா இன்னுமே அது ஒரு ஓட்ட பர்சன்டேஜ் ஒரு 2000 ஓட்டு 3000 ஓட்டு அது அவங்களுக்குமே அதுல தோல்வி வெற்றியா வந்திருக்கும். எங்களுக்குமே அதுல வெற்றி வந்திருக்கும், தோல்வி வந்திருக்கும். அதை நீங்க பார்த்து விட்டு இருந்தா அது உங்களுக்கும் வந்திருக்கும் பாசிட்டிவ், இல்லை எங்களுக்கு பாசிட்டிவ், 2 பேருக்குமே நெகட்டிவா வந்திருக்கும். அதை அவங்களாம் புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதுதான் சொல்றது, முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி தாங்க. நீ என்ன விதைக்கிற அது உனக்கு பின்னாடி வந்து அது அறுவடையா வந்து இதாகும். அதுதான் உங்களுக்கு இப்போ சும்மா இன்ஸ்டாகிராம்னு சொல்றாங்க. இப்போ இன்ஸ்டாகிராம் இல்லாம ஏங்க ஒவ்வொரு இடத்துலயும் உள்ள போறதுக்கு பர்மிஷன் கொடுக்காம இருந்தாங்க? ஒரு சின்ன கேம்பெயின் பண்ணும்போது ஒரு சின்ன ஊர் வில்லேஜ்க்குள்ள உள்ள விட மாட்டேன்ட்டாங்க கேம்பெயின் பண்றதுக்கு. நீங்க எல்லாம் வரக்கூடாது ஊரு உள்ள அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் பேச ஆரம்பிச்சா அப்ப நாங்க ஜெயிக்கிறோம் தோக்குறோம் அப்ப தெரியாம நீங்க இதெல்லாம் தடுத்தீங்களா? ஃபர்ஸ்ட் வந்து உள்ள இருக்க ஒன்றிய செயலர்கிட்ட போயிட்டு ஃபோன் போட்டு கேட்க சொல்லுங்க, ஏன் எதனால தோத்தோன்றது தெரியும் வரும் உங்களுக்கு. எதுவுமே ப்ரோ தெரியாது. அதெல்லாம் அதெல்லாம் இன்ஸ்டாகிராம்ன்றது அதெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு விருப்பமே இல்லை ப்ரோ. இவனுங்க ஒரு மாநாட்டுக்கும் நமக்கு கொடுத்த நெருக்கடி, இவனுங்க என்ன பண்ணல, என்ன தாவேகாவை பத்தி விமர்சனம் பண்றதுக்கு இவனுங்களுக்கு சும்மா ஏதோ தோல்வியை வந்து தாங்கிக்க முடியாம தலைவர் மனசை குளிரும்படின்றதுனால இவனுங்க ஏதோ அடிச்சு விடுறானுங்களே ஒழிய, நீங்க சொன்ன மாதிரி இவனுங்க இவ்வளோ நெருக்கடிக்கு பிறகும் ஒரு கட்சி ஜெயிச்சிருக்குன்னா என்ன, இதுக்கு இது 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 எப்படி சொல்ல, இவனுங்க அவங்க தலைவர் மனசை குளிரும்படியான ஒரு பதில தயார் பண்றானுங்க ப்ரோ. இதை தாண்டி நீங்க இல்ல என்ன ஆர்பிடி ப்ரோ, நம்ம கிட்ட எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்க. நம்ம ஸ்பேஸ் போடும்போது, நம்ம டிவிகே ஸ்பேஸ் எலெக்ஷன்ஸ்க்கு முன்னாடி இவ்வளோ பேர் எவ்வளோ கம்ப்ளைண்ட் மிரட்டுவாங்கங்க. ஒவ்வொரு இடத்துல மிரட்டுவாங்க, நீ இருந்தனா உனக்கு காலி பண்ணிடுவேன், நீ நிற்காது அப்படின்லாம் த்ரெட்டன் பண்ணுவாங்க. அதை த்ரெட்டன் பண்ணியெல்லாம் சண்டை போட்டு வந்திருக்கும். என் ஊர்ல ஏடிஎம் கேர் கேட்கறான், உனக்கெல்லாம் ஓட்டே விழுவாது, அந்த இடத்துல உட்காந்து ஓட்டை வாங்கி காட்டணும், அவனுக்கு எதிர்த்து நாங்க நின்று பேசணும். அதெல்லாம் தெரியாம நின்று இவங்க வந்து இன்ஸ்டாகிராம்ல தோத்தான்றது வந்து எனக்கு ஒண்ணு, இவங்களுக்கு வந்து அரசியல் தான் தெரியலங்க. உண்மையா சொல்ல போனா இந்த 60 வருஷம் அரசியல் அவங்களுக்கு இதுவரையும் வந்து இந்த மாதிரி அரசியல் பார்த்திருக்க மாட்டாங்க. அதனாலதான் அவங்க ரொம்ப அடிபட்டு ரொம்ப இதுல உட்காந்துருக்கிறது. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி அரசியல் வந்து மக்களுக்கு புரிஞ்ச அரசியல் இந்த அரசியல் தாங்க. எனக்கு தெரிஞ்சு முன்னாடி இந்த அரசியலே கிடையாது. 500 ரூபா கொடுக்குறான், 300 ரூபா கொடுப்பான், அவ்வளவுதான் ஓட்டுக்கு. ஆனா இந்த டைம் 1000 2000 கொடுத்தான். எதுக்காக கொடுத்தான்? அப்ப நீ தோக்குறான்னு தெரிஞ்சுதானே காசை கொடுக்குற. பேசுறாரா? பேசி முடிச்சிட்டாரா? முடிச்சிட்டேன். ரமணனுக்கு எப்படின்னா ஒரு கண்டினியூட்டி இருந்துட்டே இருக்கணும் இந்த ஸ்பேஸ்ல. அப்படியே பேசி கொஞ்சம் டயர்ட் ஆகி லைட்டா அப்படியே ஒரு 2 நிமிஷம் பிரேக் எடுத்துட்டு இல்ல பிரதர், நம்ம பேசினா ரொம்ப இதாயிடும். அதுக்காக தான் நம்ம கண்ட்ரோலா. ப்ரோ எதிர்கட்சி தலைவர் துபாய் போனது உண்மையான நியூஸ் தானா அப்படி சும்மா சொல்றாங்களா ப்ரோ? சும்மா ஆனா படம் நடிக்கிறது உண்மைதான் ப்ரோ. மாரி செல்வராஜ் ரெடியா இருக்காரு கதை, மாமன்னன் 2 எடுக்கலான்ட்டு. ஏற்கனவே சொல்லிட்டு தானே இருந்தாங்க முதல்லயே இருந்து. மாமன்னன் 2ல வந்து அவரை சபாநாயகர் ஆக்குனதுனால அந்த ஆட்சி வந்து கவுழ்ந்துருச்சுன்னு கிளைமேக்ஸ் வரும். இல்ல அந்த படத்துல எடுத்த மாதிரியே இவங்களுக்கு இப்ப நடந்த சினாரியோ, இந்த காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் தோழர்கள் விசிகாலாம் வந்து இந்த டிவிகே கவர்மெண்ட்ல மினிஸ்டர் ஆனது, அந்த ஒரு சீனை எடுத்து நான் கிளிப் பண்ணி போட்டிருப்பேன். அதை பார்க்கும்போது அவங்களுக்கு எப்படி சொல்ல, அவன் கூட இருந்தவங்க ஒருத்தன் வளர்ந்துட்டானேன்ற ஒரு முழு வன்மத்தை தான் நீங்க பிழை திருத்தம் பண்ணுங்க. வந்து மினிஸ்டர் ஆகல. சரி ஓகே, உரங்கள எவ்வளவு உன்னிப்பா இருக்காருன்னு ஒரு சரி. விசிகா காங்கிரஸ் தோழர்கள் ஐயுஎம்எல் தோழர்கள்லாம் வந்து சேர்றது அவனுங்க மொத்தத்தை வன்மத்தை தான் பாக்குறானுங்க. நம்ம கூட இருந்து இப்படி போய் வந்துட்டானுங்களே, இப்படி போயிட்டாங்களேன்ட்டு ஒரு ஒரு காழ்ப்புணர்ச்சியோட கையாள்றது அவங்களுடைய அரசியல்
அனுபவத்தை வெளிப்படுத்தல. இவ்வளவு குறுகிய பிரதர் மனப்பான்மையில இருக்கானுங்களே. அவனுங்க எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க கீழே இருக்கவங்க கீழே இருந்துட்டே தான் இருக்கும்னு நினைப்பாங்க. நீங்க மேல வரும்னு நினைச்சா உங்களை தடுத்து கீழே இறக்கி விட்டுருவாங்க. அதுதான் அவங்களோட இயல்பான விஷயமே. இல்ல இதுக்கெல்லாம் வந்து இந்த ரமணமுத்தனை மாதிரி ஆட்களை தான் நம்ம கேள்வி கேட்கணும். நல்லா தூக்கி சுமந்துட்டீங்க, நீங்க இறக்கி வச்சோடனே பாருங்க எப்படி திட்டுறாங்கன்னு. அவங்க புத்தி இப்பயே பார்த்துட்டு இருக்காங்க. லாஸ்ட் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே அதான் தான் அதான் பார்த்துட்டு அதான் இருக்காங்க அதான் அவங்க. காங்கிரஸ் மத்த எல்லா கட்சிக்காரங்க சம்சீர் ப்ரோ இதுல நீங்க சேர்ந்துக்கலாம் ப்ரோ. எல்லாம் சேர்ந்து தூக்கி சம்சி சுமந்துட்டீங்க. தோழர், நான் அந்த வீடியோ பாத்தீங்களா? அந்த 30 செகண்ட் வீடியோ சம்சி தோழர். பிரதர் வாய்ஸ் பிரேக் ஆகுது பிரதர். ஆமா, எப்படி ஒரே 30 செகண்ட்ல முடிச்சிட்டானுங்களா? ஒரே ஒரு குண்டு தான். அவ்வளவுதான். இனிமே அது தொடர்ந்து ஒரு 400-500 பேர் கன்டினியூ பண்ணும்போது முடிஞ்சிச்சு. அவ்வளவுதான். இவங்களே ஒரு ஃபிளெக்ஸ் கிரியேட் பண்ணி சம்பந்தமே இல்லாத போட்டோஸ் எல்லாம் போட்டு என்னென்னமோ ட்ரை பண்றானுங்க. ஆர்டிபி எதுக்கு சொல்றீங்க ப்ரோ? ஏதாவது ஒரு நியூஸ் போடணுமே. நான் தாவேகா நிர்வாகி கைது, அவங்க கைது, இவங்க கைது. வெயிட் பண்ணுங்க. இன்னும் 2 வாரத்துல இதெல்லாம் கொஞ்சம் ஸ்டடி பண்ண வேண்டியது இருக்கு. ஸ்டடி பண்ணிட்டு எங்க தலைவர் அடுத்து கை வைப்பாரு உங்க அடி வயிற்றுல. அப்போ இருக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும். ஐயா இதுக்கு மேல அடிமயத்துல என்ன கை வைக்க போறீங்க சொல்லுங்க. ஆமா, இருக்கு. இன்னும் எத்தனாயிரம் கேஸ் இருக்கு, எத்தனாயிரம் ஊழல் கேஸ் இருக்கு. அந்த வெள்ளை பேப்பர் வந்ததுக்கு அதுக்கப்புறம் தான் இருக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும். எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டு இருக்காரு. எல்லா டேட்டாவும் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம எப்பயுமே சைலன்ஸ் இஸ் வெரி டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதே தான். அந்த சைலண்ட் எதுக்காக இத்தனை நாள்? அதுக்காக தான். வெயிட் அண்ட் வாட்ச். இப்போ நீங்கள் எந்த அளவு ஆடுறாங்களோ ஆடட்டும், எந்த அளவு அவதூறு பரப்புறாங்களோ பரப்பட்டும். அவ்வளோ பெரிய எலெக்ஷனே பார்த்துட்டு வந்தாச்சு. அத்தனை அவதூறு இருக்கும்போது இப்போ எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கும்போது எல்லாமே ப்ராப்பராக பண்ணணும். எதில் ஊழல் பண்ணா, எது இது பண்ணா தெரியாம சும்மா நம்ம அந்த ஒரு இதுக்குள்ளே வரும்போது எவ்வளோ ஊழல் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. ஏங்க 80 காருக்கு 12 கோடியா, 40 காருக்கு வந்து 2.40 கோடியா. அப்போ அதில் எத்தனாயிரம் ஊழல் பண்ணி வச்சிருப்பாங்க நீங்கள் யோசிச்சு பாருங்க. அப்போ இந்த லாஸ்ட் இந்த 5 வருஷத்துல எவ்வளோ ஊழல் பண்ணியிருப்பாங்க? அது எல்லா டேட்டாவும் இருக்கும்ல. இப்போ நீங்கள் ஒரு தண்ணி கேனு கூட கவர்மெண்ட் அந்த பிடபிள்யூடி மூலியமா ஒரு தண்ணி கேன் வாங்கினீங்கன்னா கூட அது ஒரு கணக்கு எழுதி வச்சிருக்கணும். அது அந்த கணக்கை காட்டணும். அதுக்குமே ஒரு தண்ணி பாட்டில் 20 ரூபாய் 10 ரூபாய் பாட்டில் வந்து நீ 20 ரூபா போட்டேன்னா அதுலுமே கொள்ளடிப்ப. அப்போ அதுக்குமே அந்த கணக்கு வரணும். அப்போ இத்தனாயிரம் கோடி கடன் வாங்கி நிற்கிறது வந்து அது எல்லாமே டேட்டாவோட வச்சிருந்தா மட்டும்தான் நம்ம அது எக்ஸ்பிளைன்டாக போட்டு மக்கள் கிட்ட காட்ட முடியும். 6 மந்த் கழிச்சு நமக்கு அந்த டேட்டா, அந்த எல்லா டேட்டாவுமே நம்ம கையில் இருக்க மாதிரி ஒரு ஆப் மாதிரி ரெடி ஆகிட்டு இருக்கு. அதுவுமே நம்ம கிட்ட எல்லாமே நம்ம போய் பார்த்துக்கலாம். அதில் எவ்வளோ போயிருக்கு, எவ்வளோ மக்கள் இது போயிருக்கு அப்படின்ற மாதிரி. அதில் அவ்வளோதான் பேசிட்டேன். என்ன எல்லாம் சைலண்ட் ஆயிட்டீங்க? அது அப்படிதான், அப்பப்ப சைலண்ட் மோடு போயிருவோம். அணில் அட்டாக் போடும் கழகம் அப்படின்னு ஏஏபிகே அப்படின்னு ஆரம்பிக்க போறானு எல்லாம். இல்ல ஆரம்பிச்சுட்டானுங்க போல இருக்கு ஆமா, அந்த டிஎம்கே இன்ஸ்டாகிராம்ல. ஆமா. நான் என்ன சொல்றேன், 100 பேர்ல 1000 பேர் கூட இறக்குங்க, ஒன்றும் எங்க வெர்ச்சுவல் வாரியர்ஸ் முன்னாடி ஒன்றும் பண்ண முடியாது. நாங்க எங்க அண்ணனுக்கு ஒண்ணுன்னா அவ்வளோ பேர் வந்து நிப்பானுங்க. ஒரு சின்ன இன்ஸ்டன்ட் ஒரு இதை நீங்க அவதூறு பரப்பிட்டீங்க, வெர்ச்சுவல் வாரியர்ஸ் ஓன்ட்டானாங்கன்னா முடிஞ்சு போச்சு. அது ஒண்ணுமே இல்லை. அவன் டேட்டாலேருந்து கிட்டத்தட்ட அவன் ஐடியிலேருந்து வீடு வரை எல்லா லொக்கேஷன் எடுத்து போட்டு விட்ருவாங்க. அதனால தான் இப்போ டேட்டாஸ்க்குமே அதே மாதிரி இப்போ நிறைய இந்த ஃபேக் நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறவங்களுக்குமே தனியாக ஒரு செக்ஷன் போட்டு ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஒரு இப்போதான் பேசிட்டு இருக்காங்க. அதுக்குமே இன்ஸ்டண்ட்டாக நடக்கும். நம்மளே டேரெக்டாக அந்த ஐடி பேஸ் பண்ணி நம்ம டேரெக்டாக சைபர் கம்ப்ளைண்ட் நம்மளே பண்ணிக்கலாம். அதில் நீங்கள் இருக்கிறத கண்டென்ட்டை ப்ராப்பராக கொடுக்கணும். அதில் நம்ம மேலேயும் வரும், ஆனால் நம்ம ப்ராப்பராக பேசணும். அதுதான் இருக்குது அதில். முரளி, எங்க ஆளு வருவார் அடிக்கடி இப்ப தமிழ்நாடுக்கு. யாரு? ரேவந்த் ரெட்டி. இனிமே வருவாரா? பாத்துட்டாங்களா இன்னைக்கு? போய் பாத்துட்டாங்களா இன்னைக்கு? பார்த்தேன். அது நான் இப்பதான் போட்டோ பார்த்தேன். விஸ்வநாதன் போய் பார்த்துருக்காருல. ஆமா ஆமா. ஏன்னாக்க இந்த கேரளால போய் பயங்கரமா அடிச்சாரு பாத்தீங்களா, அவர் அந்த மாதிரியான ஆள் அவரு. ஓகே புரியுது. வரட்டும். இது அண்ணா ரமணமுத்தன், இதை கேட்க நினைச்சேன். இந்த கர்நாடகா பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்க?
பேசிட்டாரு அந்த ப்ரோ பிரச்சனை இவரு மாணிக்கம் வாழ்த்தாங்கூர் தாக்கூர் ஏற்கனவே. பேசிட்டாரு. இல்ல வேற எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்க? எதுவும் வாய்ப்பு இருக்கா சுமூக பேச்சுவார்த்தைக்கு? இல்ல. அந்த பேச்சுவார்த்தைங்கிறதே வேஸ்ட். உங்களுக்கு 60 வருஷமா நடந்துட்டு இருக்க பிரச்சனை அது. வாழ்வாதார பிரச்சனையில வந்து எடுத்தோம் கமுத்தோம்லாம் பேச முடியாது எதுவுமே. வாழ்வாதார நீங்க பிரச்சனைங்கிறது சென்டர்ல நான் வந்து உட்காந்தோன்னே சால்வ் ஆயிடும்ல? ஆகாதது. நீ சொல்றது புரியலையா முரளி? வாழ்வாதார பிரச்சனை நீங்க வெளி மாநிலத்தவர்னு காட்டுறீங்கண்ணே, இது ரொம்ப இல்ல தவறு. இல்ல முரளி, நான் சொல்றது முழுசா கேளு. வாழ்வாதார பிரச்சனைன்னு சொன்னேன் அவங்ககிட்ட. பிரதர் நான் இப்பயே தமிழ்நாட்டோட சொல்றேன், வாழ்வாதார பிரச்சனை சொல்லல. சிம்பிளா சொல்லிடுறேன். பெங்களூர்காரங்க அதெல்லாம் விட மாட்டாங்க. நான் ஓப்பனாவே சொல்றேன். என்னன்னா, நீ கட்சிக்காரங்க கூட விடு. அந்த அவங்களுக்கு வந்து எப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீ என்னன்னாலும் பண்ணு. நாங்க எங்களை மீறி நீ பண்ணா நீ எந்த கட்சியும் இருக்க முடியாது. அது பாஜக இருந்தாலும் சரி, அது காங்கிரஸ். அந்த மாதிரி அவங்களோட யூனிட்டி வந்து பயங்கரமா இருக்குங்க. இல்ல நீங்க ஒரு கொஞ்சம் சில இல்ல கொஞ்சம் நான் உங்களுக்கு டெக்னிக்கல் எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு விரும்புறேன். எனக்கு முரளிக்கே தெரியலையோன்னு எனக்கு டவுட் வந்துருச்சு, அதனால சொல்றேன். இல்ல எனக்கு தெரியும்ண்ணே, ரமணமூர்த்திண்ணே தெரியும்ண்ணே. அது வந்து முதல்ல அத தீக்கணும். ஆனா இல்ல தெரியாது தெரியாது. சொல்றத கேளுங்க முதல்ல. தெரியும். ஏன்னா நீ வந்து என்ன அடக்க விரும்புற வாழ்வாதார பிரச்சனை அது. புரியுதா உங்களுக்கு? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னாக்க தமிழக விவசாயிகளின் வாழ்வாதார பிரச்சனை மட்டும் நினைக்கிறீங்க. கிடையாது. கர்நாடகக்காரனோட வாழ்க்கை, முதுகெலும்பு, உயிர் எல்லாமே காவேரி. அந்த ஒரு நதி அவன் விட்டு கொடுத்தான்னாக்கா மொத்தமா பாலைவனம் அவன். இந்த விஷயம் தமிழ்நாட்டுல யாருக்கும் தெரியாது. அப்படி இருக்கும்போது அந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் ஆகும்? ஏன்னா எனக்கு தெரியும். அது சால்வ் பண்ண முடியாதுன்னா தெரியுமா? வடக்கு கர்நாடகா போய் பாருங்க, ஒண்ணுமே இருக்காதுங்க. மொத்தம் பொட்டல் காடுதான், ஒண்ணுமே இருக்காது, எந்த வளவுமே இருக்காது. அவங்க சாப்பிடுறது எல்லாமே வந்து இந்த காவிரியை வச்சுதான். அவ்வளவு சீக்கிரம்லாம் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அது வேற விஷயம். விட்டு கொடுக்கறது இல்ல முரளி ப்ரோ, ரமணமூர்த்தி என்ன சொல்றதுதான் கரெக்ட். நீங்க ஏன்னா இந்த பெங்களூர் அதோட சரௌண்டிங் மட்டும் தான் பாக்குறீங்க. இந்த சைடு கர்நாடகா ரொம்ப இதாதான் இருக்கும். இல்ல யோ நவீனா, அதெல்லாம் தெரியும். நான் சும்மா அவரை வம்பிழுக்கிறேன். கொஞ்ச நேரம் வம்பிழுக்க விட மாட்டீங்களா அவரை? ரமணமூர்த்தினா காவேரியில வந்து நீங்க பண்றது ஓகே. ஆனா இப்ப நடக்கிறது வந்து அந்த மேகதாது அணை கட்டுறது சம்பந்தமான பிரச்சனை தான்ல. இன்னொன்னு இந்த விஷயத்த சாயந்தரம் வந்து யாரும் சொன்னாங்க, கேட்டாங்க. அதுக்கு இப்ப யாரும் இல்ல, வெளியாளுங்க யாரும் இல்ல, அதனால தெரியும் ஓப்பனா உங்கள்கிட்ட ஃப்ரெண்ட்லியா பேசுறேன். நான் ஒன்னு சொல்றேன் உங்களுக்கு. காவிரி பிரச்சனையை தீர்க்கணும்னா அணைகள் கட்டினா அந்த பிரச்சனை தீரும். ஆனா அணைகள் கட்டக்கூடிய சாத்தியக்கூறுகள் தமிழ்நாட்டுல இல்லவே இல்லை. ஏன்னா தமிழ்நாடு வந்து ஒரு என்ன சொல்றது, டெக்கான் பிளேட்டும்பாங்க பாத்தீங்களா, சமதளமான நிலப்பரப்பு உள்ள மாநிலம் இது. அதனால வந்து இப்போ நீங்க திருப்பி சொல்றவங்களுக்கு காவிரி நீர் எவ்வளவு பயன்படுகிறதோ அதை விட 2.17 வேஸ்ட் ஆகுது. புரியுதா உங்களுக்கு? அதை நிறுத்தணும்னாக்க அணை கட்டணும். ஆனா தமிழ்நாட்டுல அணை கட்ட சாத்தியக்கூறுகள் கிடையாது. அவன் திருப்பி அணை கட்டுறேங்கிறான். இன்னைக்கு அவனை விட்டுட்டான்னு வச்சுங்களேன், நாளைக்கு அவன் சொல்படி நமக்கு தண்ணி கொடுப்பான்னு கேரண்டி கிடையாது. ஏற்கனவே இருந்த ஒரு அணை விட 10 நம்ம 2 அணையை விட்டுட்டோம். இப்ப 2 அணையில அவன் எப்படி தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறான். அவன் என்ன சொல்றான், மழை காலத்துல வந்து அந்த உபரி நீர் வெளியே வருது பாத்தீங்களா, வலிஞ்சு வருது பாத்தீங்களா, அதையும் கணக்கெடுத்து நாங்க தண்ணி கொடுக்கறதா கணக்குல எழுதிக்கங்கிறான். இதெல்லாம் வந்து ரொம்ப டெக்னிக்கலா வந்து ரொம்ப மோசமான பிரச்சனை ஆர்டிபி. அவ்வளவு சீக்கிரம் இதெல்லாம் கிளியர் பண்ண முடியாது. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? மழை அதனால இப்ப நடக்கிற பிரச்சனையை வலியுற தண்ணிய கணக்கெடுக்க சொல்றான் அவன். அத வந்து தண்ணி நாங்க கொடுத்ததா கணக்கு எழுதிக்கங்கிறான். அந்த நீர் அந்த தண்ணியோட வந்து அந்த இதே போட்டதே, அந்த அக்ரிமெண்ட் போட்டுக்கிறது எதுக்காக? வறட்சிகள்ல குடிநீருக்கு, விவசாயத்துக்கு தேவைப்படும் போது தண்ணீர் கொடுக்கணுங்கிறது அக்ரிமெண்ட். அவன் என்ன சொல்றான், வெள்ளத்துல வளைஞ்சு போகுது பாத்தீங்களா, அதை கணக்கு எழுதிக்கங்கிறான். அவங்களுக்கு பசிக்கு சோறு போடாம ஒரே நாள் நான் 10 பிளேட் சாப்பாடு கொடுக்கணும், இதை வச்சு நீ சாப்பிட்டுக்கங்கிற. அதெல்லாம் வந்து அதாவது என்ன சொல்லுவாங்க, நீர் சம்பந்தப்பட்ட இந்த பிரச்சனையை ஒட்டி நம்ம அந்த திருச்சி வேலுசாமி ஒரு விளக்கம் கொடுத்திருப்பாருங்க. எம்ஜிஆர் அந்த பிரச்சனையை கையாளும் போது திமுக அங்க வந்து ஒரு அரசியல் பண்ணியிருப்பான், அதெல்லாம் நம்ம மக்களுக்கு எவ்வளவு பெரிய இதுன்னு சொல்லியிருப்பாரு. அதான் சொன்னேன்ல, முன்னாடி இருந்த அரசியல் சுயநலவாதிகள்னாலதான் இன்னைக்கு இந்நாள்ல நம்ம இந்த மாதிரி எல்லாம் துயரப்பட வேண்டியதா இருக்கு. நீங்க ரொம்ப முன்னாடி போறீங்க. ரேவந்த் ரெட்டி அவர்கள் தமிழ்நாட்டுல பிரச்சாரத்துக்கு வராதுக்கு காரணமே அதுதான். புரியுதா உங்களுக்கு? ரேவந்த் ரெட்டி வராதுக்கு என்ன ப்ரோ, சிவகுமார் வராதுன்னு சொன்னீங்கன்னா. இல்ல சிவகுமார் வந்தாரு. அந்த பார்டர்ல 2-3 தொகுதியில பண்ணிட்டு போயிட்டாரு அவரு. சிவகுமார் வந்தாரு, ரேவந்த் ரெட்டி வரல. அது நீங்க இன்னும் அந்த பாலிடிக்ஸ் இன்னும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க நீங்க ஆர்டிபி. அவர் வந்தாரு, சிவகுமார் வந்து 2-3 தொகுதியில அந்த பார்டர்ல பிரச்சாரம் பண்ணிட்டு போயிட்டாரு அவரு. இல்ல எனக்கு புரியல. இப்ப நீங்க ரேவந்த் ரெட்டி எதுக்கு இதுல கொண்டு வரீங்க? எது வரலன்னு
நாங்க வெளில போறோம்னு தெரிஞ்ச பின்னாடி அங்க தேவையில்லாம ஒரு ஆளை அனுப்பி அங்க 30-40 கேண்டிடேட்டை எங்களுக்கு எதிராக நிறுத்தினாங்க. தமிழ்நாட்டில இருந்து திமுக கட்சி அதை வந்து வெளியே ஓப்பனே பச்சையா சொல்ல முடியாது. ஏன்னாக்க அந்த நபர், அந்த ஒரு தலைவர் வந்து இப்ப நம்ம கூட்டணியில் இருக்காரு. அதனால இவ்வளவு பச்சையா பேச முடியாது. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் த பாலிடிக்ஸ். புரியுதா உங்களுக்கு? சத்தியமா புரியல ப்ரோ. அப்ப முரளி புரிய வச்சிரு அவருக்கு. நான் ஏற்கனவே ஒன்றை ஓப்பனா சொல்லியிருக்கேன்ல, புரிய வச்சிருக்கேன் அப்புறமே தனியா அவருக்கு. முரளி இருக்கியா இல்ல ஓடி போயிட்டியா? இருக்காப்புல வீட்டுல இருக்கும். இந்த இல்ல ஒரு வேலை இருக்குன்னு ஒரு 10 நிமிஷம் வரேன் சார். ஓகே. அது கொஞ்ச அது நேரம் முன்னாடி அந்த 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 மேகதாது அணை பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. எனக்கு அதுல ஒரு டவுட் இருக்கு. நீங்க நடுவுல வந்துட்டு போற போக்குல ஒரு வார்த்தை சொன்னீங்க, நிறைய தண்ணி வேஸ்ட் ஆகுது அப்படின்ட்டு. ஆறுல போற தண்ணி எப்படி சார் நீங்க வேஸ்ட்னு சொல்லுவீங்க? அது கான்செப்டுவலி தப்பு இல்லையா? ஆறுல தண்ணி போய் கடல்ல கலந்துதானே ஆகும். எப்படியும் கடலே கலக்காம நீங்க எல்லாத்தையும் தேக்கி வச்சிருவீங்களா? எல்லாத்தையும் யூஸ் பண்ணிடுவீங்களா? ராமமூர்த்தி, நான் உங்களுக்கு தான் இந்த கேள்வி. இல்ல இல்ல இல்ல, நான் சொல்லிட்டேன்ல உங்களுக்கு. காவிரி விஷயம் கான்ட்ரவர்சியலா பேசி தீர்க்கக்கூடிய விஷயம் கிடையாது. அது சென்சிட்டிவ் குணா இஷ்யூ. ப்ரோ அதுல அவரு என்ன மீன் என்கிட்ட பண்ணாருன்னா, இல்ல இல்ல இல்ல, என்கிட்டயே வந்து 15 பாயிண்ட் இருக்கும். யாராலையும் பதில் சொல்ல முடியாது. அதே மாதிரி அக்குனா பிரதர்ட்டையும் ஒரு 10 கேள்விகள் இருக்கும். பதில் எல்லாம் சொல்ல முடியாது. காவிரி விஷயத்தை தொடவே கூடாது. அது வந்து வாழ்வாதார பிரச்சனை, சென்சிட்டிவான இஷ்யூ. அதை பேசவே முடியாது. என்ன பேசினாலும் தப்பு கண்டுபிடிக்க முடியும். புரியுதா உங்களுக்கு? எல்லாத்துட்டையும் 10 கொஸ்டின் இருக்கும். குணா ஆமா ப்ரோ, ஆமா, ரமணமூர்த்தி புரியுது என்ன எனக்கு. சொன்னது என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்ல என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட அளவு தண்ணி வந்து நமக்கு கொடுக்கணும்ன்றது சுப்ரீம் கோர்ட்ல நம்ம ஜெயிச்சு வாங்கின தீர்ப்பு. கரெக்டா? ஆமா அவர் ஆமா ஆமா அவர் என்ன சொன்னாப்லன்னா, இந்த எக்ஸஸ் வாட்டர் ஃப்ளோ இருக்கும்ல ப்ரோ, சீசன் டைம்ல ஆமா. மான்சூன்ஸ் அப்ப கூட தண்ணி வர எக்ஸஸ் வாட்டரை கூட அவங்க கணக்கு காட்டுறாங்க. டேமை திறந்து வர வர இத போக அந்த எக்ஸஸ் வாட்டர் வரத கூட இவங்க நம்ம இவ்வளவு தண்ணி கேரளா, நம்ம ஐ மீன் கர்நாடகால இருந்து தமிழ்நாட்டுக்கு நாங்க தண்ணி கொடுக்குறோம் அப்படின்றத கணக்கு காட்டுறாங்கன்னு தான் மீன் பண்ணாருன்னு நினைக்கிறேன். ரமணமூர்த்தினா நீ அது நான் சொல்றதுல எதுவும் ஓகே 100 போட்டாரு. ஓகே, அதைத்தான் ப்ரோ அவர் மீன் பண்ணி சொன்னாரு எக்ஸஸ் வாட்டர்ன்றது. ஓகே ஓகே ஓகே. பட் அது அது ஒரு லாங் ரன்னிங் ப்ராப்ளம் தான். இல்ல இல்ல, எனக்கு அது வந்து என்னுடைய ஐயா perspective- ஐயா ஐயா, நதிகள் வந்து நீங்க சொன்ன விஷயத்தை நான் ஏத்துக்கிறேன். நதிகள் வந்து கடலில் கலக்காவிட்டால் அது நதியா இருக்காது. அந்த நதி வறண்டு போயிடும். இது இயற்கையின் படைப்புங்கிறத ஒத்துக்கிறேன். ஆனா நம்ம ஆமா பேசிட்டு இருக்கிறது கர்நாடகா தமிழ்நாடு விஷயங்கிறதுனால வந்து நான் வந்து அதுக்கு பதில் சொல்லல. மற்றபடி நான் அமைதியா இருந்ததுக்கு நீங்க வந்து தப்பா எடுத்துக்க வேணாம். நான் பதில் சொல்லாததுக்கு காரணம் நம்ம வந்து இயற்பியலுக்கு போயிட்டோமே, அரசியல்ல இருந்து சொல்லிட்டு நான் அமைதியாயிட்டேன். மற்றபடி உங்களுக்கு பதில் சொல்லக்கூடாதுங்கிறதுல எதுவும் கிடையாது. எந்த ஒரு நதியுமே கடலில் கலக்காவிட்டால் அந்த நதி வறண்டு போயிடும். இது இயற்கையின் விதி. கரெக்ட் கரெக்ட். அது எனக்கு புரியுது. ஆமா, அதுக்காக ஆக்சுவலா அந்த ஒரு காமனா தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, ஆந்திரா 4 ஸ்டேட்டும் சேர்ந்து ஒரு கமிட்டியோ ஒரு போர்டோ என்னமோ ஒண்ணு கான்ஸ்டியூட் பண்ணாங்க. சுப்ரீம் கோர்ட் பண்ண சொல்லி ஆர்டர் கொடுத்தது. ஆனா கர்நாடகாவில தான் வந்துட்டு அப்ப வந்துட்டு பிஜேபி ரூல்னு நினைக்கிறேன். அவங்க ப்ரோ அதை இப்ப ஒத்துக்கவே வரைக்கும் இல்லை. இருக்குன்னு நினைக்கிறேன் ப்ரோ காவேரியில. இல்ல இல்ல அந்த மானிட்டரிங் ஐயா சொல்றது வந்து ராமகிருஷ்ண ஹெக்டேன்னு ஒரு சீஃப் மினிஸ்டர் இருந்தாரு பங்காரப்பாவுக்கு முன்னாடி. அப்ப நடந்தது சொல்றாரு அவர் நினைக்கிறேன். It's too அது இல்லைங்க. long. இப்ப எடியூரப்பா அந்த எடியூரப்பா இல்ல, இப்ப டிகே சிவகுமார் இவங்க ரூல் இருக்குல்ல, காங்கிரஸ் இதுக்கு முந்தின ரூல் இருந்தது இல்ல. அப்ப வந்துட்டு ஜெயலலிதாவோ யாரோ நம்ம தமிழ்நாடு சிஎம்மா இருக்கும்போது ஒரு கேஸ்ல சுப்ரீம் கோர்ட்ல ரூலிங் வாங்கணும். அப்பதான் ஒரு போர்டு கான்ஸ்டியூட் 4 ஸ்டேட்டுக்கும் சேர்த்து ஒரு போர்டு கான்ஸ்டியூட் பண்ணி அந்த போர்டு தான் வந்துட்டு அதை மேனேஜ் பண்ணும். அந்த மேகதாது அணையை வந்துட்டு மேனேஜ் பண்ணி வாட்டர் வந்துட்டு 4 ஸ்டேட்டுக்கும் ஈக்குவலா ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரூலிங் வந்துச்சு. மேகதாது அன்னைக்கு இல்ல ப்ரோ, அது காவேரியில இருந்து இந்த கிருஷ்ணா இல்ல, அது கிருஷ்ணா ஓகே ஓகே, ராஜா சாகர் ஏதோ மேபி நான் something அது கன்ஃபியூஸ் பேரு. பண்ணிருப்பேன். இல்ல இல்ல, Yeah, yeah, டேம் பேர் maybe. தான் தப்பா சொன்னாரு. அவர் சொன்னது கரெக்ட். அது கிருஷ்ணா ராஜா சேகர் ஏதோ சொல்லுவாங்க. அது சம்திங். பட் இந்த கான்செப்ட் வந்துட்டு எனக்கு அப்ப எனக்கு இருந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல எனக்கு கரெக்ட்னு பட்டுச்சு. அதுக்கப்புறம் ஏதோ டெவலப்மெண்ட் ஆன மாதிரி தெரியல. ஒரே பாலிடிக்ஸ் தான். அந்த போர்டு கான்ஸ்டியூட் ஆகல. அதுல நிறைய கான்ட்ரவர்சி போயிட்டே தான் இருக்கு. பட் இது அது அந்த என்ன சொல்லுவாங்கன்னாக்க காவேரி தீர்ப்பாய குழு வந்து பண்ணாங்க. அப்ப என்னாச்சுனாக்க தண்ணி திறந்து விடும் போது ஒரு கர்நாடக விவசாயி அந்த அணையில குதிச்சு செத்து போயிட்டாரு. அதுக்கப்புறமே வந்து அந்த காவிரி தீர்ப்பாய குழு வந்து செயல்படாத மாதிரி ஒரு குழு ஆயிருச்சு. இதுதான் உண்மை. அத வந்துட்டு நம்ம திரும்பவும்
இந்த 4 ஸ்டேட்லயுமே இப்போ காங்கிரஸ் இருக்கிறதுனால இதை வந்துட்டு ஒரு ஸ்மூத்தா கோஆர்டினேட் பண்ணி இதை செட் பண்ணிட்டா அதுக்கப்புறம் அடுத்த ஒரு 15-20 வருஷத்துக்கு 4 ஸ்டேட்டுமே நல்லா இருக்கலாம். அது செய்வாங்களாங்கிறதுதான் தெரியல. இல்லைங்கய்யா, இதுல வந்து ஒரு டெக்னிக்கலா ப்ராப்ளம் சொல்றவங்களுக்கு, தமிழர்களுக்கு, தமிழ்நாட்டிற்கு என்னைக்கு தண்ணி தேவைப்படுதோ அன்னைக்கு தான் கர்நாடகக்காரங்களுக்கும் கன்னடர்களுக்கும் தண்ணி தேவைப்படுது. அதனாலதான் இந்த பிரச்சனை முடிய மாட்டேங்குது. புரியலையா உங்களுக்கு? என்னைக்கு தமிழர்களுக்கு தண்ணி தேவைப்படுதோ அன்னைக்கு அவன் வறட்சியை சந்திக்கிறான். என்னைக்கு அவன்கிட்ட தண்ணி அதிகமா இருக்குதோ அன்னைக்கு தமிழ்நாடுக்காரங்களுக்கு தண்ணி தேவைப்படுறது இல்ல. இதுதான் காவிரியோட ஒரு ஒரு மிகப்பெரிய தலைவலி. அதுதான், என்னைக்கு தமிழ்நாடுக்காரங்களுக்கு தண்ணி தேவையோ அன்னைக்கு அங்க கடும் வறட்சியா இருக்கு. என்னைக்கு தண்ணி தேவையில்லையோ அன்னைக்கு தண்ணி திறந்து விட்டுறோம், மொத்தம் காவிரி டெல்டா மொத்தம் வெள்ளமாயிருது. இதுதான் ஒரு மிகப்பெரிய தலைவலி இந்த நதியில. புரியுதா உங்களுக்கு? அதை நம்ம ஒண்ணும் பண்ணவும் முடியாது. அதுக்குதான் சார் 4 ஸ்டேட்டு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு போர்டு இதை மேனேஜ் பண்ணா அந்த போர்டு ஈக்குவலா வந்துட்டு வாட்டர் வந்து பிரிச்சு கொடுப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு வறட்சியா இருக்குங்கிறதுக்காக சென்ட்ரல்லையும் மாறணுங்க. அதுக்கு சென்ட்ரல்லையும் மாறணும். இன்னொன்னு சொல்றேன் உங்களுக்கு, காங்கிரஸ் பிஜேபி இந்த 2 அரசியல் கட்சிகளோட நிலைமை என்ன தெரியுங்களா உங்களுக்கு? எப்படியும் தமிழ்நாட்டுல வரப்போறது கிடையாது. சோ மோஸ்ட்லி வந்து அவங்க எக்ஸ்ட்ரா ஃபேவரபிள் பாயிண்ட் வந்து கர்நாடகத்துக்கு தான் வச்சிருக்காங்க. மோஸ்ட்லி இந்த காவிரி விஷயத்துல பாருங்க, சாரி என் கட்சி தான் இருந்தாலும் ஓப்பனா சொல்றேன் உங்களுக்கு, எக்ஸ்ட்ரா ஃபேவர் பாயிண்ட் வந்து கர்நாடகத்துக்கு தான் வச்சிருப்பாங்க அவங்க. அந்த ஒரு தலைவலியும் இருக்கு இல்லைங்களா? பிஜேபியா இருக்கட்டும் இல்ல காங்கிரஸா இருக்கட்டும், இவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா அதிகமா வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து கர்நாடகா கொடுக்குறாங்க. ஏன்னாக்கா அங்க ஆட்சி அமைக்கலாம், தமிழ்நாட்டுல எவன் வந்தாலும் நம்ம ஆட்சி அமைக்க போறதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. So sad. என்ன ஆர்டிபி நீங்களும் கிளம்பிட்டீங்களா என்ன? பிரியாணி வாங்க. இல்ல ப்ரோ, நம்ம ஏரியால பிரியாணி எல்லாம் கிடைக்காதுல்ல. நீங்க சொல்ற விஷயங்கள் என்ன, எனக்கு அதை பத்தி கொஞ்சம் நான் ஒரு இன்ட்ரெஸ்டா ஒரு டைம்ல படிச்சேன். அதை வச்சுதான் நான் சொல்றேன். மத்தபடி நீங்க ரொம்ப டெப்தா சொல்ற அளவுக்கு நமக்கு அதுல நாலேஜ் இங்க இல்ல. பாருங்க, ஒரு என்னப்பா கூடான்னு ஒரு நீர் வள விஞ்ஞானி மாதிரி வச்சுங்களேன். இப்ப நம்ம பக்கம் இந்த நம்மாழ்வார் இருந்தார் பாத்தீங்களா, அந்த மாதிரி அங்க உள்ள இந்த கர்நாடகத்தை சேர்ந்தவர் அவரு சொன்ன வழிதான் வந்து தீர்வு. ஆனா அந்த தீர்வு உலகத்துல யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட தீர்வு அவர் சொன்னாரு. என்ன தீர்வு சொன்னாரு தெரியுமா உங்களுக்கு? கர்நாடகால இன்னும் 4 அணை கட்டணும். இந்த 4 அணை கட்டினாக்கா கர்நாடகாவும் தமிழ்நாடும் வளமான மாநிலங்கள் ஆயிரும். இந்த நம்ம 2 மாநிலங்களும் எவன்ட்டையும் கையாண்டாண்டி தேவையில்லைன்னு சொல்லி சொன்னாங்க. அதை எவனாவது ஒத்துக்குவானா? புரியுதா உங்களுக்கு? தமிழ்நாடு அந்த 4 அணை கட்டினா தமிழ்நாடு எப்படிங்க வளமாகும்? இல்ல அவங்களோட லாஜிக்கல் பாயிண்ட் என்னக்கா, அதாவது அணைகள் கட்டக்கூடிய வாய்ப்புகளும் பூகோள ரீதியான சந்தர்ப்பங்களும் கர்நாடகாவுக்கு தான் இருக்கு, தமிழ்நாடுக்கு இல்ல. ஏன்னா இது வந்து டெக்கான் பிளேட்டோ, சமதளமான ஏரியா தமிழ்நாடு. ஆமா தாண்டி வந்துட்டா இங்க மழையே இல்ல. மேட்டூர்ல ஒரு அணை தான் கட்ட முடியும். அப்ப மேகதாட்டு பாருங்க, மேகதாட்டுக்கு இடையில உள்ள ஸ்பேஸ் என்ன உங்களுக்கு? 6 அடி. 6 அடிக்குள்ளார ஒரு தடுப்பு போட்டாக்கா அது அணையாயிரும் அவங்களுக்கு. அந்த மாதிரி அங்க வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால அவர் சொன்னாரு. ஆனா யாராவது ஒத்துக்குவாங்களா? மேகதாதுன்றது அந்த ஒகேனக்கல் பக்கத்துல வரதா இல்லாட்டி அது வேற? ஐயா அதேதான். மேகதாதுனாக்க ஆடு தாண்டும் தமிழ்ல சொல்லுவாங்க. ஆடு தாண்டுனாக்கா அது அவ்வளவுதான் கேப் இருக்கும். அந்த கேப்புக்குள்ளார அந்த காவிரி ஆறு போகும். தட் இஸ் மேகதாட்டுன்னா என்ன? தாண்டுவது. தாட்டுன்னா தாண்டுவது. மேக்கன்னாக்க ஆடு. ஆடு தாண்டும் காவேரி அந்த இடத்து பேரு. தமிழ்ல அந்த பேர் அது. ஓகே. தெரியுமா? ஆடுதாண்டும் காவேரின்னு பேர் படிச்சிருப்பீங்களா நீங்க? இல்ல ப்ரோ. எவன் அப்படி சொல்லி கொடுத்தான்? நியூஸ்ல போடுறது மேகதாதுன்னு தான் போடுறான். மேகதாடுனாக்கா அதான்ப்பா மீனிங். மேகன்னாக்கா ஆடு, தாட்டுனாக்கா தாண்டுவது. ஆடு தாண்டும் அளவுக்கு குறுகிய இதுல போகும் அது. அதான் மேகதாட்டான. மேகதாட்டுனா புரியுது உங்களுக்கு? அந்த ஏரியா பேருக்கு வந்து காரணம் தான். அங்க வந்து தாண்டிடலாம் அந்த இடத்த. அந்த மேகதாட்டுக்கிட்ட வந்து வாட்டர் ஃபோர்ஸ் ஓவரா இருக்கும். அங்க வந்து எலக்ட்ரிசிட்டி என்ன சொல்லுவாங்க அதுக்கு பேரு, நீர்மின் நிலையம் அமைக்கிறதுக்கு தோதுவான இடம். அதனாலதான் வந்து வெறும் தண்ணி மட்டும் கிடையாது, எலக்ட்ரிசிட்டிக்காக இங்க டபுள் கேமுக்காக கர்நாடகா திருப்பி அதை சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னாக்கா அந்த நீர்மின் நிலையத்துக்கு வந்து உங்களுக்கு நீர் வந்து அழுத்தமா தேவை. அந்த அழுத்தம் வந்து மேகதாதுவை ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தது பிஜேபியா இல்ல காங்கிரஸ் தானே ப்ரோ? காங்கிரஸ் தாங்க கொண்டு வந்திருக்கோம். பிஜேபி எல்லாம் ஒண்ணுமே கொண்டு வராதுங்க. காங்கிரஸ் கொண்டு வந்ததை லைட்டா மாடிஃபை பண்ணி அரசியலுக்கு ஏற்ற மாதிரி பிரசன்ட் பண்ணுவாங்க இவங்க, அவ்வளவுதான். பிஜேபி cannot கிரியேட் எனிதிங். எதுவுமே பண்ண முடியாது.
சிஏஏம்பாங்க, சிஏபிம்பாங்க, என்ஆர்சிம்பாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே வந்து காங்கிரஸ் தான் கொண்டு வந்திருக்கும். அதுல ஸ்லைட்டா மாடிஃபை பண்ணுவாங்க. இந்த இந்த இப்ப லேட்டஸ்டா இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி பண்ணாங்க பாருங்க, எஸ்ஐஆர் தெரியுமா உங்களுக்கு? ஆமா ஆமா எஸ்ஐஆர் தெரியும். இந்த எஸ்ஐஆர் காங்கிரஸ் வந்து 4 தடவை பண்ணுச்சு, யாரும் எதுவும் சொல்லல. ஆனா இந்த எஸ்ஐஆர்ல ஸ்லைட்டா 2 மாடிஃபிகேஷன் பண்ணி விட்டாங்க, முடிஞ்சு ஜோலி. அந்த அதாவது சுவேந்து அதிகாரி வெஸ்ட் பெங்கால் சீஃப் மினிஸ்டர் அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா, எஸ்ஐஆர்ல நீக்கப்பட்டவங்கள நாங்க வந்துட்டு குடியுரிமை அகற்றி அவங்கள வந்துட்டு நாட்டை விட்டு விளக்குவோம், அந்த மாதிரி ஏதோ பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்கிறாரு. டென்ஷன் இல்ல ஆயிடுச்சு. அக்குமா, அங்க பிரச்சனை என்னன்னாக்கா, உங்களுக்கு சில பிரச்சனைகள் வந்து மாநில ரீதியா அணுகணும். இவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா, எல்லாத்தையும் தேசிய அளவில் அணுக ஆரம்பிச்சதுனால வர தலைவலி தான் இந்த எஸ்ஐஆர். இருப்ப எஸ்ஐஆர் வந்து வெஸ்ட் பெங்கால்ல வேற மாதிரி, அசாம்ல வேற மாதிரி. அசாம்ல உள்ள பிரச்சனை வேற பிரச்சனை, பெங்கால்ல உள்ள பிரச்சனை வேற பிரச்சனை. இந்த 2 மாநிலத்தில் உள்ள பிரச்சனை ஏதோ தேசிய பிரச்சனை மாதிரி நீங்க கொண்டு வந்து பண்றாங்க. இதுக்கு முன்னாடி எஸ்ஐஆர் எப்படி நடந்துச்சுனாக்க, ஏற்கனவே உங்கள்கிட்ட ஓட்டர் ஐடி கார்டு இருந்தாக்க கொடுத்துருவாங்க, அவ்வளவுதான், வேற எதுவும் கேட்க மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி நடந்த எஸ்ஐஆர் எல்லாமே அப்படித்தான். புதுசுனாக்க நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கணும், நீங்க உள்ள டாக்குமெண்ட். இது வந்து இதுக்கு முன்னாடி நடந்த எஸ்ஐஆர். இப்ப என்னன்னாக்க, நீங்க வந்து ஏற்கனவே இருந்தாலும் வந்து நீங்க சம் கைண்ட் ஆஃப் த திங்ஸ் காமிக்கணும்னு சொன்னாங்க. அங்கதான் தலைவலி ஸ்டார்ட் ஆனிச்சு. இந்த ஜப்பானிய பேர் என் வாயில நுழையவே மாட்டேங்குதுங்க. எது ப்ரோ? அது ஜப்பான் இல்லைங்க, அது ஒரு கார்ட்டூன்ல வரக்கூடிய அது ஒரு பாட்டு, அக்குனா மட்டாட்டா அப்படின்னா அது கவலை எதுவும் இல்லை. ஜப்பானிய கார்ட்டூன் தானே இல்ல எந்த அது டிஸ்னி, அது டிஸ்னி கார்ட்டூனுங்க, லயன் கிங்ல வரும். ரமணமூர்த்தி நினைப்பாரு, நான் உங்களுக்கு மேகதாது என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கேன், நீங்க பாருங்க சின்ன பையன் மாதிரி கார்ட்டூன் போட்டு வந்து என்ன எவ்வளவு. ப்ரோ நான் கொஞ்சம் பேசிக்கலாமா? சொல்லுங்க ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. ஒன்றும் இல்லை ப்ரோ, இப்போ இது மேகதா அணையை பற்றி சார் வந்து சொல்லியிருந்தாரு. ஆக்சுவலாக வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உபரி நீர் தான் அதிகமாக கடல்ல இருந்து கலக்குது. மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உபரி நீரை வந்து சேமிக்க மறுக்கிறாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் டெல்டா அதனால பேசுகிறேன். ஏன்னா வந்து இந்த கடந்த 5 வருஷம் திமுக ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்த நீர்நிலைகளும் வந்து தூர்வாரப்படலை. வாய்க்கால்கள், குளங்கள், ஏரிகள் எதுவுமே வந்து தூர்வாரப்படலை. அந்த ஒரு காரணத்துக்காக பாத்தீங்கன்னா வந்து இந்த தமிழ்நாட்டுல வந்து இவ்வளவு நீர் பிரச்சனை வந்து காரணமே வந்து பாத்தீங்கன்னா இவங்க பண்ற ஒவ்வொரு விஷயம் தான். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சொல்லணுமா, கே என் நேரு அவர்கிட்ட உள்ள அந்த ஒரு அமைச்சரவையில் வந்து பாத்தீங்கன்னா வந்து தமிழ்நாட்டுல ஒரு முக்கால்வாசி இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து அவ்வளவு ஒரு கனெக்டிங் இருக்கு. சோழர்கள் ஆட்சி காலத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஆறு இருக்குன்னா ஆறுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு கால்வாய் வரும், கால்வாயில இருந்து வாய்க்காய் வரும், வாய்க்கால இருந்து வந்து பாத்தீங்கன்னா வந்து எல்லா நீர்நிலைக்கும் வந்து தண்ணி பிரிஞ்சு போகும். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீர் மேலாண்மை வந்து அவங்க பண்ணி வச்சிருக்காங்க. அதை வந்து இவங்க யாருமே ப்ராப்பரா பயன்படுத்தவே கிடையாது. கோயில்கள் உள்ள குளங்களா இருந்தாலும் சரி, விவசாயத்துக்கு பயன்படுத்த குளங்களா இருந்தாலும் சரி, எதுவுமே ப்ராப்பரா வந்து தூர்வாரப்படலை. அந்த ஒரு காரணத்துக்காக வந்து பாத்தீங்கன்னா வந்து எதுவுமே தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா இந்த நீர் பிரச்சனை, ஐ மீன் வந்து இந்த வறட்சி வந்து அதிகமா இருக்கு. எஸ்பெஷலி வந்து பாத்தீங்கன்னா டெல்டாலேயே வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா நீரோட தன்மையை வந்து பேசுங்க ப்ரோ. சொல்லுங்க. அதாவது நான் சொல்றேன் உங்களுக்கு, இது வந்து ஐயா சொன்னாரு, இருந்தாலும் வந்து தெளிவா பேச மாட்டேங்கிறாரு, பாதி வந்து மறைக்கிறாரு. நான் சொல்றேன் உங்களுக்கு உண்மையான காரணத்தை நான் சொல்றேன் உங்களுக்கு. காவிரி டெல்டா பகுதிகள் பெட்ரோலிய வளம் அதிகம் கொண்ட பகுதிகள், இயற்கை வாயு அதிகம் உள்ள பகுதிகள். இந்த இடங்கள்ல விவசாயம் பண்ணுனாக்க அது வந்து இந்த பெட்ரோலியத்துக்கு பர்மிஷன் கிடைக்கிறது கஷ்டமாகும். அதனால அந்த விவசாயத்தை ஒழிச்சுட்டாக்க பெட்ரோலியத்தை எடுத்துக்கலாம். இதற்கான ஒரு நிமிஷம் சொல்லி முடிச்சுக்கிறேன். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா வந்து நிறைய வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த 5 வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த இது ஐ மீன் வந்து பாஜக அரசாங்கம் வந்து என்ன கொண்டு வந்துச்சுன்னா வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த ஆயில் எடுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதிகமா பண்ணாங்க. நிறைய இடத்துல வந்து பிரச்சனை நடந்து ஹைட்ரோ கார்பன் வந்து நிறைய பிரச்சனை நடந்துச்சு, நிறைய வந்து ப்ராப்ளம் வந்து கிரியேட் பண்ணாங்க. அதெல்லாம் வந்து போராட்டம் பண்ணி வந்து எடப்பாடி வந்து அவர் இருக்கிறப்ப வந்து என்ன பண்ணாரு, காவிரி மேலாண்மையை வந்து நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொன்னாரு. சொல்லி வந்து பாத்தீங்கன்னா வந்து அவங்க அதையும் தாண்டி வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து அவங்க பண்ற வேலையை பண்ணிட்டு தான் கிடந்தாங்க. அந்த டெல்டா ஏரியா ஃபுல்லா ஜியோ போட்டாரு. அது அந்த டெல்டா ஏரியா ஃபுல்லா திருச்சியில இருந்து கும்பகோணம் அந்த ஏரியா ஃபுல்லா யூஸ் பண்ணணும்.
ஆமா நான் கும்பகோணம் தான் ப்ரோ. ஆக்சுவலா அதனால சொல்ல வரேன். இன்னொரு விஷயம் என்ன பாத்தீங்கன்னா வந்து இன்னமும் சரி ப்ரோ, நான் அவ்வளவு ஆறுகள் இருக்கு ப்ரோ, அவ்வளவு கிளையாறுகள் இருக்கு. காவிரி திருச்சியில தாண்டதுக்கு பாத்தீங்கன்னா வந்து அவ்வளவு கிளையாறுகள் இருக்கு. கிளையாறுகள் தாண்டி பாத்தீங்கன்னா அவ்வளவு வந்து வாய்க்கால்கள் இருக்கு. எதுவுமே தூர்வாரப்படல. கடந்த 5 வருஷத்துல ஒரு வாய்க்கா கூட தூர்வாரப்படல. அந்த ஒரு காரணத்துக்காக பாத்தீங்கன்னா வந்து நம்ம நிலத்தடி நீர் வந்து ரொம்ப ரொம்ப மோசம். நான் சொன்ன இன்னும் சொல்லணும்னா வந்து காவிரி டெல்டால ஒரு சில ஏரியால செங்கிப்பட்டி அந்த பக்கம் ஏரியாலாம் பாத்தீங்கன்னா வந்து உப்பு நீர் வருது. தண்ணி எடுத்தா உப்பு நீர் வருது. அவ்வளவு கேவலமா இருக்கு. ஏன்னா இவங்க காரணம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க இஷ்டத்துக்கு மணல் அள்ளி எல்லாத்தையும் காலி பண்ணிட்டானுங்க. முக்காவாசி மணல் அள்ளி காலி பண்ணிட்டாங்க. நீரோட வந்து அந்த நீரை தேக்குறதுக்கான ஒரு விஷயமே எதுவுமே கிடையாது இவங்க பண்ற இந்த விஷயத்தினால. அவ்வளோ மணல் அள்ளிட்டாங்க. ரொம்ப கஷ்டப்படுறாங்க உண்மையிலே. நீ சொன்னது ரொம்ப சரிதான் ப்ரோ. அது வந்துட்டு ஆக்சுவலா இந்த அந்த மணல் அள்ளுறது வந்து ரொம்ப சீரியஸான ப்ராப்ளம். நீங்க சொன்னது நான் நிறைய போட்டோஸ் எல்லாம் பார்த்திருக்கேன். ரொம்ப அது அப்படியே கல்லே தெரியும். ஆட்டு மணல் அள்ளி அடியில கல் இருக்கிற அளவுக்கு எல்லாம் மணல் அள்ளி போட்டிருக்காங்க. பட் இது வந்துட்டு அது திரும்ப அந்த மணல் எல்லாம் ரீசார்ஜ் ஆகிறதுக்கு ரொம்ப சில 10 ஆண்டுகள் கூட கடந்து ஆகலாம். ஆனா அதுக்கு வந்துட்டு இல்ல 10 ஆண்டு இல்ல ப்ரோ, 10 ஆண்டு கூட கிடையாது ப்ரோ. 10 ஆண்டுலாம் கிடையாது. ரொம்ப வருஷம் ஆகும் ப்ரோ. களிமண் வந்துருச்சு ப்ரோ. கீழே வந்து களிமண்ணோட தண்ணி வந்து பாத்தீங்கன்னா வந்து நீரை வந்து சேமிச்சு வைக்காது. கீழே வந்து கடத்தாது. மணல் தான் வந்து நீரை வந்து கீழே கடத்தும். களிமண் வந்து நீரை வந்து கீழே கடத்தாது. அப்படியே தள்ளி விட்டுரும், நீரை கடலுக்கு தள்ளி விட்டுரும். மணல் தான் வந்து கீழே வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருக்கோம். மணலை ஃபுல்லா அல்ட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நிலத்தடி நீர் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். ஃபியூச்சர்ல வந்து ரொம்ப கஷ்டப்படும். மாறி ப்ரோ, ஒரே செகண்ட் இன்டரப்ட் பண்றேன் ப்ரோ. இது முரளி இல்ல விஜில் இல்ல நிறைய பேர் ரெக்வஸ்ட் குடுக்குறாங்களா? ஷான் எல்லாம் குடுக்குறாப்ல, யாரும் அக்செப்ட் பண்ண சொல்றாப்ல. ஷான் அக்செப்ட் பண்ணிட்டேன். ஷான் அக்செப்ட் பண்ணிட்டாரு. நான் ரொம்ப லேட் போய் மெசேஜ் பார்த்தேன். சரி பேசுங்க மாறி ப்ரோ, சாரி. அதான் ப்ரோ சொல்ல வரேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப எங்க ஊர், இப்ப நான் கும்பகோணம் ப்ரோ. கும்பகோணத்தை பாத்தீங்கன்னா வந்து வெட்டாறு, வெண்ணாறு, பாலாறு, திருமயராஜனாறு, முடிகொண்டனாறு, அரசலாறு, இத்தனை கிட்டத்தட்ட அவ்வளவு கிளையாறுகள் இருக்கு. காவிரியோட கிளையாறுகள் இருக்கு. இத்தனை ஆறும் வந்து பாத்தீங்கன்னா வந்து அவ்வளவு மணல் அள்ளி இருக்காங்க. அவ்வளவு வந்து மணல் வந்து காலி பண்ணாங்க ஃபுல் அண்ட் ஃபுல். அதனால வந்து பாத்தீங்கன்னா வந்து இங்க நீர் தேக்கம் சுத்தமா இல்ல. எல்லாமே ஸ்ட்ரெயிட்டா போய் கடல்ல கலக்குது. சுத்தமா நீர் தேக்கமே கிடையாது. இவங்க பண்ண இந்த வேலையால நீர் தேக்கமே கிடையாது. 2021 திமுக ஆட்சி வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து அவங்க பதவி ஏற்ற என்னமா சொன்னாங்க, எல்லாரும் ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். ஆத்து மணல வந்து நீங்க எவ்வளவு அள்ளிக்கலாம், ஒன்னும் பிரச்சனையே கிடையாது அப்படின்னு வந்து ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. ஆட்சி வந்து 10 ரூபாய் தான் சொன்னான். நீங்க எல்லாரும் தெரியும் 10 ரூபாய் சொன்னான் அவன். அந்த ஒரு காரணத்துக்காக எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? சுத்தமா தண்ணியே இல்ல ப்ரோ. டெல்டாவே அழிஞ்சிருச்சு. சத்தியமா டெல்டா அழிஞ்சிருச்சு. அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு ரொம்ப கேவலப்படுத்தி வச்சிருக்காங்க டெல்டாவை. கேட்டா வந்து சொல்றான் அப்பா மாறி. சொல்லுங்க ப்ரோ. இந்த வெண்ணாறு வந்து மணல் அல்ல குறையாது, அதுலயும் முடிஞ்சு போச்சா சொல்லி? வெண்ணாறு ஃபுல்லா முடிஞ்சிட்டு போ. வெண்ணாறு, வெட்டாறு, பாலாறு, வெண்ணாறு, வெட்டாறு, பாலாறு, திருமயராஜனாறு, முடிகொண்டனாறு, அரசலாறு எல்லாமே காலி பண்ணிட்டாங்க ப்ரோ. சுத்தமா மனதே இல்லை ப்ரோ. இன்னும் சொல்லணும்னா நீங்க வந்து ஜெயங்கொண்டம் இருக்குல்ல, ஜெயங்கொண்டம் எல்லாம் தாண்டி வந்தீங்கன்னா அங்க ஒரு பெரிய இது இருக்கு, அரசலை. அந்த செல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எடுத்துட்டானுங்க. அந்த அளவுக்கு ரொம்ப பண்ணிட்டானுங்க. அவ்வளவு கேவலமா போயிட்டு இருக்கு. சத்தியமா சொல்றான், ரொம்ப கேவலமா போயிட்டு இருக்கு. அவ்வளவு பிரிவிலேஜ் பண்ணி சுத்தம் நல்லா அழிட்டானுங்க. ஒண்ணுமே கிடையாது அங்கெல்லாம். அவ்வளவு கேவலமா போயிட்டு இருக்கு. எனக்கு அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. பரவாயில்ல. ஆனா எங்க தஞ்சை ரவி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வேளாண்மை துறை அமைச்சர் கொடுத்திருக்காங்க. நாங்க அவ்வளவு ரெக்வஸ்ட் பண்ணிருக்கோம். நிறைய ஒட்ட வந்து கொடுத்து வச்சிருக்கோம் ஒட்ட. இது ஆக்சுவலி நீங்க உங்க தொகுதி பக்கம் இருந்தா வேளாண் துறை அமைச்சர் போட்டிருக்கா ப்ரோ. மினரல்ஸ். ஆமா ப்ரோ, எங்க தொகுதி வினோத் ரவி எங்களோட அவர் ஏதோ வேற ஏதோ பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்காங்க, ஏதோ ஒரு இதுல இருந்து பேக்ரவுண்ட்னு சொல்லி அதுக்கு ஒரு அதுல இவங்க ஃபேக் நியூஸ் ப்ரோ. ஏன் ப்ரோ கும்பகோணத்துல இருக்காரு அவர், விவசாயம் தெரியுமா இருக்குமா ப்ரோ? நாங்கெல்லாம் ஒரு சோழர் காலத்து தலைவரே கும்பகோணம் தான் ப்ரோ. ஏன் ப்ரோ நீங்க வேற விவசாயம் தெரியுமா எப்படி ப்ரோ இருப்பாங்க? இன்னொன்னு நாட் ஓன்லி காவேரி, கீழே நீங்க தாமிரபரணி எடுத்துக்கோங்க, அதுக்கு மேல விருதுநகர்ல போற வைப்பாறு, குண்டாறு, இது எல்லாத்தையும் வலிச்சு நிக்கிருக்கானுங்க. அதாவது இல்ல ப்ரோ, ஆக்சுவலா வந்து தாமிரபரணி ஆறு இருக்குல்ல, தாமிரபரணி ஆறு இருந்தா சரி, இது மதுரையில வந்து ஒரு ஆறு போயிட்டு இருக்கு. அதை வந்து இணைப்பு திட்டம், காவிரியோட வைகை வந்து காவிரியோட இணைப்பு திட்டம்னு சொல்லி கிட்டத்தட்ட 10 வருஷமா போட்டு இழுத்து வச்சுட்டு உட்காந்துருக்கானுங்க. இன்னும் இழுத்து வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. என்ன பண்றானே தெரியல. இல்ல இவங்க வந்து ஜஸ்ட் அது பொலிட்டிக்கல் மெசேஜ்க்காக தான் பண்றது. அந்த விஷயம் எல்லாம் ஜியோகிராபிக்கலா நீங்க பண்றதுக்கு மேல எப்படி நம்ம
ஐயா வந்து இது கங்கை கோதாவரியே சம்திங் இணைப்பு திட்டம்னு போட்டு வச்சிருப்பாங்க. அதெல்லாம் வந்து கங்கை காவேரி காவேரி கங்கை கங்கை காவேரி அது காவேரி அது வந்து லாங் டேர்ம் ப்ராசஸ். அதுக்கெல்லாம் ஜியாகிரபிக்கலாவும் சரி இதாகவும் சரி அவ்வளோ விஷயம் தேவைப்படுது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். இவங்கெல்லாம் சும்மா உட்காந்து என்ன சொல்றது ஒண்ணுமே இல்லை ப்ரோ. இந்த எனக்கு ஒரே ஒரு கோவம் தான் என்னன்னா, நீ இந்த நிறைய ஊபிஸ் இருக்கானுங்கல்ல, இவங்க கிட்டலாம் போய் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டா ஒரு ப்ராப்பரான பதில் வராது. கேட்டா நம்மள வந்து நீ 200 இது சொல்றது பெண் இது இல்ல லூஸ் விஜிலன் மாதிரியா. ப்ரோ, காவிரியை வந்து இல்ல விஜிலன் ப்ரோ, காவிரியை வந்து இவங்க ஒழுங்குபடுத்தி காவிரி கிளையாறுகளை ஒழுங்குபடுத்தி காவிரி கிளையாறுகளை ஒழுங்குபடுத்தினாலே போதும் ப்ரோ. விவசாயம் சூப்பரா நிக்கும் ப்ரோ. ப்ரோ நம்ம நான் ஒரு தமிழ்நாட்டை விஷயம் பொறுத்தவரைக்கும் சொல்றேன். 2 கோடி விவசாய நிலங்கள் இருக்கு விஜிலன் ப்ரோ. இங்க இந்த இல்ல 2 மாதிரி கோடி விவசாய நிலங்கள் பேசுறது இருக்கு. ஷானு விஜிலுக்கும் பேசு ஷான். விவசாயத்துக்கும் சம்பந்தமே இல்ல. அவனே சாக்கையாயிருவான். ஓ சாரி, இல்ல சாரி ப்ரோ, யாருன்னு தெரியல அதனால சொல்றேன். ஷான் இல்ல ஷான் இல்ல 2 கோடி விவசாய நிலங்கள் இருக்கு ப்ரோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். இவங்க வந்து இந்த இந்த ஏரியால வந்து பாத்தீங்கன்னா வந்து நிறைய இடத்துல வந்து விவசாய நிலம் பண்ணவே கிடையாது. இவர் ப்ரோ கேயினர் என்ன அதான் பண்ணிட்டாருன்னா, என்னன்னா நான் ஒரு விஷயம் சொல்றேன் இதுக்கு முன்னாடி. அந்த 2 கோடிங்கிறது இல்ல ஷான் உங்களுக்கு ப்ரோ, வந்து அவரை முடிக்க விட்டு பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும். நீங்க ஓகே அவர் பேசும்போது இன்டர்ப்ட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அவர் சொல்ற கண்டினியூட்டி போயிடுது. தப்பா எடுத்துக்காதீங்க. 2 கோடி இல்ல ப்ரோ, 2 கோடி விவசாய நிலங்கள் இருக்கு ப்ரோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். இவங்க வருஷத்துக்கு வந்து 40,000 கோடி நிதி ஒதுக்குனானுங்க. யார் லாஸ்ட் டைம் வந்து எம்ஆர்கே பன்னீர்செல்வம்னு ஒரு பரதேசி நாய் இருந்தான் பாத்தீங்களா, அந்த ஐயா பரதேசி ஐயா நாய் வேண்டாம் வந்து வேண்டாம் வேண்டாம். வார்த்தைகள்லாம் சாரி ப்ரோ, இவ்வளவு கடுமையா விட்டுருங்க. சாரி அதெல்லாம் கோவத்தை வேண்டாம், சொல்லிட்டேன். தப்பு. சாரி ப்ரோ, இல்ல கோவத்தை சொல்லிட்டேன். 40,000 கோடி வந்து நிதி ஒதுக்குறாங்க ப்ரோ. அது இல்லாம பாத்தீங்கன்னா வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து நாங்க வந்து நிறைய வந்து விவசாய பொருட்கள் வந்து நாங்க வந்து மானியத்துல தரோம் அப்படின்னு சொல்லி தாறு பாய், அந்த இது அடிப்போம்ல மருந்து அடிக்கிற கேனு, கை டிராக்டர் எல்லாமே தரோம்னு சொல்லி ஏமாத்திட்டு கடைசியில வந்து பாத்தீங்கன்னா 100 ரூபாய் உள்ள தாறு பாயை வந்து இவங்க என்ன தெரியுமா பண்ணானுங்க, 350 ரூபா கோட் பண்ணி கொடுத்தானுங்க. இது வந்து மானியத்துல கொடுக்கறதா. 100 ரூபா உள்ள தார் பாயை வந்து 350 ரூபா கோட் பண்ணி கொடுத்தா அது மானியத்துல கொடுக்கறதா. இதெல்லாம் என்ன கதை? அவ்வளவு ஏமாத்தி வச்சிருக்கானுங்க இந்த 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 இது 5 வருஷத்துல. விவசாயிகள் வந்து அதான் எல்லாருமே தெரிஞ்சிருக்கு. இந்த நெல்மணி முளைச்சது, நிறைய வந்து அந்த சேமிப்பு கிடங்களை அமைக்காதது, அவ்வளவு பிரச்சனை நடந்துச்சு. 40 ரூபா வாங்கினது, அவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு இது வரைக்கும். இது எல்லாமே நாங்க வந்து கொண்டு போய் கம்ப்ளைண்டா பண்ணியிருக்கோம். இந்த தாட்டி சிறப்பா இருக்கும்னு நான் நம்புறேன். ஏன்னா வந்து வினோத் ரவி வந்து எங்களை மாதிரி ஒருத்தவர், அவர் 32 வயசு தான் ஆகுது. எங்க சேம் எங்க ஏஜ் தான் அவரு. ஐ மீன் எங்களுக்கு ரொம்ப க்ளோஸ், மை ஃப்ரெண்டு மாதிரி வச்சுக்கோங்களேன். எங்க ஏரியா தான் அவரு. உடனே நாங்கள் அவ்வளவு சொல்லியிருக்கோம். கண்டிப்பா அவர் சிறப்பா பண்ணுவார். அவர் மேல முழு நம்பிக்கை இருக்கு எங்களுக்கு. சூப்பர் சூப்பர். ஏன்னா அந்த சைட்ல நிறைய பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ப்ரோ. நம்ம இப்ப இந்த திருவண்ணாமலையில் நின்றார் தெரியுமா ஒரு கேண்டிடேட், அவர்லாம் வந்து அவர் பேர் இந்த ப்ரோ அவர் பேர்ல குண்டாஸ் வந்துச்சு ப்ரோ. அவர் ஏவா வேலு என்ன தெரியுமா பண்ண அவன், அந்த சிப்காட் வந்துச்சு தெரியுமா, அது பேர் நல்ல பேர் மறந்து ஞாபகம் இல்லை, சரியா ஞாபகம் இல்லை, மறந்துருச்சு. அந்த அதாவது முன்னாள் அமைச்சர்களை பத்தி பேசும்போது அவன் இவன் சொல்ல வேணாம், யாரையும் திட்ட வேணாம். ஏன்னாக்கா இந்த மாதிரி வாய்ப்புகளுக்காக தான் காத்திருக்காங்க எல்லாரும். அதனால தயவு செய்து இல்ல ப்ரோ, எனக்கு பிரச்சனை இல்ல ப்ரோ. இல்ல உங்களுக்கு பிரச்சனை இல்ல, மத்த எல்லாரும் இருக்காங்க. எல்லாத்துக்குமே அந்த லேபிள் அடிச்சிருவாங்க. சாரி ப்ரோ, இல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஏவா வேலு வந்து திருவண்ணாமலையில வந்து ஒரு மாநாடு போட்டாரு. எல்லாருமே நல்லா தெரியும் நினைக்கிறேன். ஒரு இளைஞர்கள் மாநாடு போட்டாரு, நல்லாவே தெரியும் உங்களுக்கு நினைக்கிறேன். அந்த லேண்டு வந்து பாத்தீங்கன்னா ஏவாவோட இல்ல சொந்த லேண்டு. அந்த லேண்டை வந்து மேம்படுத்துக்க என்ன தெரியும் பண்ணாரு, பக்கத்துல உள்ள அவங்க ஐ மீன் பக்கத்துல உள்ள கிராமத்துல உள்ள ஒரு ஏரியில உள்ள மண்ணை வெட்டிட்டு வந்து இங்க போட்டு லெவல் பண்ணி அந்த ஏரியே எல்லாம் பண்ணிட்டாரு. ஃபுல்லா அந்த இடம் ஃபுல்லா அந்த மண்ணை வெட்டிட்டு வந்து போட்டு அந்த ஏரியே எல்லாம் பண்ணிட்டாரு. அதை எதிர்த்துதான் விவசாயிகள் வந்து போராட்டம் பண்ணாங்க. அந்த விவசாயிகள் மேல வந்து பாத்தீங்கன்னா குண்டாஸ் போட்டு உள்ளத்துக்கு வச்சுட்டாங்க. குண்டாஸுங்கிறது எதுக்கும் தெரியும் உங்களுக்கு, ரவுடிகளுக்கு மத்த மாதிரி அதிகமா கேஸ் வாங்கினவங்களுக்கு தான் குண்டாஸ் வந்து உண்டு. ஆனா விவசாயிகளுக்கு வந்து குண்டாஸ் போட்டது முதல் முறையா ஏவாவேலு போட்டாரு. நான் அவரை மெயினா கேட்டேன்னா ப்ரோ, அதனால சொல்லுங்க. இல்ல ஏவாவேலு தான் போட்டாருன்றீங்க, கேக்குதா? சொல்லுங்க. இப்ப எம்ஆர்கே பன்னீர்செல்வம் இந்த அமைச்சர், வேளாண்மை துறை அமைச்சர், ஏவாவேலு எப்படி போட்டிருப்பாரு புரியல எனக்கு. இல்ல அவர் பிரச்சனையே சொல்லிட்டு இருந்தாருங்க. நீங்க நான் சொல்றது லேண்ட் வந்து சொந்த லேண்டு, நான் சொல்றது புரியுதா இல்லையா? அவரோட சொந்த லேண்ட்ல வந்து பக்கத்து கிராமத்துல உள்ள அந்த ஏரியில உள்ள மண்ணை வெட்டி கொண்டு வந்து இங்க போட்டாங்க.
அந்த ஏரிக்கு எதிராக போராடின வந்து விவசாயிகளுக்கு எதிராக வந்து இவரு தான் கேஸ் போட்டாரு, குண்டாஸ் கேஸ் போட்டு உள்ள தள்ளினார். நான் சொல்றது உங்க கான்செப்ட் புரியுதுன்னு நினைக்கிறேன். புரியுது புரியுது. புரியுதுங்களா? அந்த ஏரி வந்து பெரிய ஏரி ப்ரோ. அது ஆக்சுவலா வந்து அங்க உள்ள விவசாயிகளுக்கு வந்து ஏரி பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். தண்ணியை சேமிச்சு வச்சா அவங்க விவசாயத்தை யூஸ் பண்ணிருப்பாங்க. அங்க உள்ள மண்ணை வெட்டினா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. ஏரி என்ன ஆகும்? ஏரியோட நிலைமை என்ன ஆகும்? இல்ல இவனுங்க இந்த ஒரு லெவல் சுற்றுச்சூழல் இதுல நிறைய இந்த தடவை அதான் சொன்னேன்ல 10 வருஷம் பதவியில் இல்லாம அந்த அந்த காஞ்சு போய் வந்தானுங்க. அந்த 5 வருஷத்துல எவ்வளவு சேர்த்துக்க முடியுமோ மொத்தமா வாரி அரைச்சிட்டு போற மாதிரி கிடைச்சதெல்லாம் இது பண்ணிருக்கானுங்க. ஓகே. ஆனா அவனுங்க பப்ளிசிட்டி மட்டும் குறை வச்சுக்க மாட்டாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா, அந்த ஜல்லிக்கட்டுக்காக போராடின போது கார்த்திகேய சேனாதிபதினு ஒருத்தர் இருந்தாரு. இந்த கரூர் பக்கத்துல அவர் தான் அந்த கால மாடெல்லாம் அவர் மெயின்டைன் பண்ணுவாரு. அவரை தொட்டு சுற்றுச்சூழல் அணிக்கு தலைவர்னு பதவி கொடுத்து கட்சியில சேர்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் ஆளே காணும். அவர் எங்கேயுமே பார்க்க முடியல. கண்டிப்பா அந்த அதுதான் பப்ளிசிட்டி சொன்னேனே. மட்டும் குறை வச்சுக்க இல்ல மாட்டாங்க. ரமணமூர்த்தி ப்ரோ, இது இது எப்பயுமே இப்படிதான் பண்ணுவாங்களாண்ணா அவங்க? இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் முடிச்சு அடுத்து வந்தோடனே கஜானாவை நிரப்பிக்கிறதெல்லாம் குறிக்கோளா இருக்குமா இல்ல? இல்ல அதாவது சிம்பிள் கான்செப்ட் என்னன்னாக்க, அடுத்து எவன் வந்தாலும் சரி அவன் நிம்மதியா ஆட்சி பண்ணவே விட மாட்டாங்க. ஏன்னா கஜானா மொத்தம் காலி பண்ணிடுவாங்க. இப்ப வந்து உங்க கையில நான் வந்து வண்டி ஓட்டிட்டு இருக்கேங்க, உங்கள்கிட்ட வண்டி சாவியை கொடுக்குறாங்க, 4 டயரும் பஞ்சருங்க, வண்டியில பெட்ரோல் இல்லைங்க, ஸ்டேரிங் ஆடுதுங்க, கிளாஸ் உடைஞ்சிருக்கு, என்ன பண்ணுவீங்க நீங்க? வண்டி கொடுத்தா என்ன கொடுக்கல அரச வந்து அவ்வளவு டேமேஜ் பண்ணிட்டு தான் போவாங்க. அடுத்து வர்றவன் நாயா பேயா அலைஞ்சு ஒரு 2 வருஷம் அவனுக்கு அதுலயே போயிடும் பாதி உயிர். அப்புறமே கொஞ்சம் மேல வருவான். உங்களுக்கு மேல வந்த பின்னாடி இவன் சொன்னதெல்லாம் நிறைவேற்றல, இவன் வாக்கு தான் கொடுக்க முடியும், இவனால ஒண்ணும் பண்ண முடியாது, திருப்பி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எங்க நிறைவேற்றுறது? நான் காத்தடிச்சு வண்டியை ரெடி பண்ணி ஓட்ட ஆரம்பிக்கிறதுக்கே 2 வருஷம் ஆயிருமே. ஆமா ஆமா. இல்ல அந்த 4 லட்சம் அந்த 5 இப்ப நம்ம 4.5 லட்சம் கோடி இருந்தது இப்ப ஒரு 11 லட்சம் 10 லட்சம் கோடி அவனுக்கு ஆக்கிட்டு போயிருக்கிறதுலாம் எல்லா கிராமத்துல கூட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வளவு கடை வாங்கியிருக்கானுங்களாம், வாங்கி என்ன செஞ்சானுங்க. இது சும்மா ஒரு தெளிவா ஒரு ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்கஷன் இல்லாட்டினா கூட அந்த கேள்வி வந்து ஒரு சாமானியன் கூட கேட்க ஆரம்பிச்சிட்டான் இன்னைக்கு. ஐயா வருமானத்தை அதிகமாக்கி மக்களுக்கு உதவி செய், கடனை வாங்கி மக்களுக்கு இலவசம் கொடுக்காது. கடனை வாங்கி மக்களுக்கு பண்ணிட்டாங்க. இல்ல ப்ரோ, நான் ராம் ப்ரோ நான் சொல்றேன், ஒரு சிம்பிளா சொல்றேன். நம்ம வந்து ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றோம். நம்ம லைஃப்ல எல்லாருக்கும் உள்ளதுதான் அது. ஆக்சுவலா நம்ம ஃபேமிலியை பாக்குறது தான் நம்ம லைஃப்ல உள்ளதான். நம்ம ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் பண்ணாலும் சரி, எது பண்ணாலும் சரி, நம்ம என்ன நினைப்போம், எல்லாருமே சொல்றது என்னன்னா, கடன் வாங்கி ஆடம்பர செலவு பண்ணாத. அப்படி எல்லாருக்கும் சொல்றதுதான். கடன் வாங்கி ஆடம்பர செலவு இருக்கிறத வச்சு நீ ப்ராப்பரா பண்ணு, அப்படிதான் நம்ம எல்லாருமே சொல்லுவோம். ஆனா இவங்க என்ன தெரியும் பண்ணாங்க, இவங்க வந்து விளம்பரப்படுத்திக்காக வந்து கடன் வாங்கி அவ்வளவு செலவு பண்ணானுங்க. செலவு பண்ணி பார்ட்டி ஃபண்டு, கம்யூனிட்டி ஃபண்டு, எம்எல்ஏ ஃபண்டு, மினிஸ்டர் ஃபண்டுன்னு சொல்லி எல்லாத்தையும் புடுங்கி உள்ள வச்சு அவ்வளவு சேர்த்து வச்சிருக்கானுங்க. எல்லா துறைக்கும் பார்ட்டி ஃபண்ட் உண்டு ப்ரோ. விவசாயத்துறையா இருந்தாலும் சரி, இது யாரு இந்த மின்சாரத்துறையா இருந்தாலும் சரி, அந்த இது டாஸ்மாக் துறையா இருந்தாலும் சரி, அது பொதுப்பணித்துறையா இருந்தாலும் சரி, பினான்ஸ் துறையா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே பார்ட்டி ஃபண்ட் வாங்கியிருக்கானுங்க. நம்ம தளபதி சொன்ன மாதிரி ஒரு 2% 3% வந்து பாத்தீங்கன்னா வந்து ஸ்டாலின் குடும்பத்துக்கு பேருக்கு. அந்த ஒரு காரணத்துக்காக பாத்தீங்கன்னா இவ்வளவு கடன் வந்து சேர்ந்திருக்கு. இந்த கேள்வி வந்து பிரவீன் சக்கரவர்த்தி எழுப்ப ஆரம்பிச்சதுதான் முதல் விரிசல் காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும். இந்த உத்தரப்பிரதேச கம்பேர் பண்ணி ஏதோ ஒரு டேட்டா போட்டிருந்தாரு. ஆமா, அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆனிச்சு மேட்ரு. எனக்கு கேள்வியே கேட்க கூடாதுன்னு என்ன அர்த்தம்? நாங்க உங்க சொந்தக்காரங்க தானே, கூட்டணி தானே, ஒன்னோட ஒண்ணு தானே, நாங்க கேட்டா என்ன தப்பு? அதுக்கு இவ்வளவு கடிச்சுன்னா அப்புறம் எப்படி? லாஜிக் புரியுதா உங்களுக்கு? அவங்களுக்கு என்னன்னா, எப்பவுமே திமுக காரனுக்கு எங்களுக்கு எல்லாம் தெரியும், நாங்க தான் அதி மேதாவிங்க, நாங்க தான் அறிவு ஜீவிக இந்த தமிழ்நாட்டிலேயே, மத்தவன் எல்லாம் முட்டா பையன்றதுதான் அவங்க நினைப்பு. மகாராஷ்டிரால வந்து ஒரு 29 லட்சம் நலத்திட்ட உதவிகள் வழங்கினாரு பட்னாவிஸ்னு ஒரு முதல்வர். அப்ப வந்து மோடி அவர்களையும் கூப்பிட்டு இருந்தாரு. அதுக்கு வந்து நிகழ்ச்சி செலவு வந்து 3.25 கோடின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். புரியுதா உங்களுக்கு? சேம் கான்செப்ட் தான் இவங்களுக்கும். நலத்திட்ட உதவி 40 லட்சம். ஆனா அங்க வந்து அந்த விழாவுக்கு செலவு பண்றது 1 கோடி இருக்கும். அந்த மாதிரிதான் இவங்க எல்லாத்தையும் பண்ணாங்க.
அதேதான் ப்ரோ. இந்த பூங்கா ஒண்ணு அமைச்சாங்க தெரியுமா? உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் நினைக்கிறேன். அந்த தமிழுக்காக ஒரு பூங்கா ஒண்ணு அமைச்சாங்க. அந்த பூங்காக்கான செலவு கம்மி தான். அதை விளம்பரப்படுத்துறதுக்கான செலவு பண்ணது ரொம்ப ரொம்ப அதிகம். அந்த பையன் அந்த இல்ல மாதிரிதான் கழிவு ஒவ்வொரு கழிவு விஷயம். ஊத்துவான். இல்ல மாதிரி அந்த செம்மொழி பையன் இல்ல பூங்கா. கழிவு கழிவு ஊத்துவான். நவீன் ஒரு பையன் இருக்கான். அவன் எல்லாத்தையும் தெரியும். அவன் கழிவு கழிவு ஊத்துவான் அந்த தமிழ் பூங்கா ஸ்கேம பத்தி. ப்ரோ ரொம்ப நேரமா ஷான் கை தூக்கி இருக்காரு. ஷான் என்ன இவ்வளவு நேரம் கை தூக்கி நடுவுல ஒரு இன்டர் படி பேசிருக்காரு தானே? ஐயா ஐயா ஷான் நீங்க பேசுங்க நான் வரேன். சரி சரி சரி, நீங்க கையை தூக்கிட்டு ரொம்ப நேரமா இருக்கீங்களா? இல்ல எனக்கு ஒரு இன்னொரு கால் வந்துச்சு, அது போயிட்டு நான் ஓகே ஓகே ஓகே. இந்த விஜிலாண்டின்னு ஒருத்தர் கோவஸ்ல இருக்காரு, எதுக்கு இருக்காரு இவ்வளவு நேரமா? கை கட்டிட்டு இருந்தாப்புல, மேபி எதுவும் இஷ்யூ ஆனு தெரியல. இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன் ப்ரோ. ஆக்சுவலா வந்து இந்த விவசாயத்துறையில வந்து நிறைய அவங்க பண்ணிருக்காங்க ப்ரோ. அது வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த நுகர்பொருள் வேளாண் நுகர்பொருள் இருக்குல்ல ப்ரோ, அதாவது இது பாத்தீங்கன்னா இந்த நம்ம ரேஷன் கடைக்கு வந்து இந்த நெல் அரிசிலாம் எடுத்துட்டு போறாங்க தெரியுமா? அதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து அவ்வளோ டெண்டர் வந்து தப்பா பண்ணிருக்காங்க ப்ரோ. ஒரே கம்பெனி கிட்டத்தட்ட வெவ்வேறு பேர்ல வந்து இது வந்து கிரியேட் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, முருகன் இருக்காருல்ல, முருகன் பேர்ல வந்து வேலவன், குமரன், அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 பேரை வந்து கிரியேட் பண்ணி அதே பேர்ல வந்து டெண்டர் வந்து கிரியேட் பண்ணி ஒவ்வொரு லாரிக்கும் வந்து ஒரு லோடுக்கு வந்து பாத்தீங்கன்னா லாரி ஓனர்கிட்ட வந்து 250 ரூபா 300 ரூபா பேசிட்டு வெளியில வந்து இப்ப கிளைம் பண்றது வந்து பாத்தீங்கன்னா 1000 ரூபா 2000 கிளைம் பண்ணிருக்கானுங்க. அந்த மாதிரி பண்ணி தான் இவ்வளவு இந்த இந்த நெல் மூட்டைகள் வந்து உட்காந்து ஐ மீன் வந்து வெளியாகிறது காரணமே இதுதான். ஏன்னா இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து பல்கா அதிகமா உள்ள லாரி டிரைவரை வந்து இவங்க வந்து இதை எடுத்துக்கல. நீங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு லாரி 2 லாரி மட்டும் வச்சிருக்கவங்க மட்டும் பிடிச்சி, ஏன்னா ஒரு லாரி 2 லாரி வச்சிருக்கோம் பாத்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து தினமும் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஏதாவது வெளியானா போதும், நம்ம ஓட்டினா போதும், நம்ம டியூ கட்டினா போதும், அந்த மாதிரி உள்ள டிரைவரை பிடிச்சி ஒரு ட்ரிப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து 850 ரூபா 750 ரூபா வந்து அவங்கள்ட்ட பேசிட்டு இவங்க கிளைம் பண்றது வந்து பாத்தீங்கன்னா வந்து 2000 ரூபா 3000 கிளைம் பண்ணிருக்கானுங்க. அந்த மாதிரி கிளைம் பண்ணி பிரச்சனை வந்தது காரணத்துக்காக தான் வந்து நிறைய நெல் மூட்டைகள் வந்து வெளியாகாம உள்ளுக்குள்ளே இருந்து முளைச்சு போய் இவ்வளவு பிரச்சனை வந்து காரணமே இதுதான். அது காரணம் ஒரே ஒரு கம்பெனி. அந்த ஒரு கம்பெனி தான், அந்த கம்பெனி தான் அதிமுக காலத்திலயும் அதே கம்பெனி தான் இருந்துச்சு, டிஎம்கே காலத்திலயும் அதே கம்பெனி தான் இருந்துச்சு. இவங்க 2 பேருக்குள்ள என்ன டிஃபரன்ஸ் என்னன்னா, அதிமுக காலத்துல வந்து பாத்தீங்கன்னா 8% வந்து இவங்க கேட்டிருக்கானுங்க. ஆனா டிஎம்கே காலத்துல வந்து பாத்தீங்கன்னா 15% கேட்டிருக்காங்க. எங்களுக்கு வந்து 15% கொடுன்னு சொல்லி கேட்டிருக்கானுங்க. அந்த ஒரு காரணத்துக்காக பாத்தீங்கன்னா வந்து இவ்வளவு நெல்முட்டைகள் வந்து பாலா போறது காரணமே இந்த ஒரு விஷயத்தினாலதான். நிறைய ஸ்கேம் பண்ணிருக்காங்க ப்ரோ. பேசணும் நிறைய பேசலாம் ப்ரோ. இவங்க பண்ண விஷயம் அவ்வளவு பிரச்சனை. நமக்கு இவ்வளவு ட்ரபிள் வர்றதுக்கு காரணமே, இந்த மின்சாரத்துறையில ட்ரபிள் வர்றதுக்கு காரணமே இவங்க பண்ண ஒவ்வொரு விஷயம் தான். அவ்வளவு பிரச்சனை பண்ணி வச்சிருக்கானுங்க. ரொம்ப நம்ம அது தீக்கிறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 வருஷம் 2 வருஷம் ஆகும். அந்த அளவுக்கு வந்து ஸ்கேம் பண்ணி வச்சிருக்கானுங்க எல்லாத்தையும் சரி பண்ணாவே. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த இது டாஸ்மாக்லயும் சரி அவ்வளோ ஸ்கேம். அந்த பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறதுல வந்து அவ்வளோ ஸ்கேம் பண்ணி வச்சிருக்கானுங்க. இது சரி பண்றது கண்டிப்பா நமக்கு 2 வருஷம் ஆகும். அதனாலதான் அந்த விஷயம் தெரிஞ்சனாலதான் வந்து இவங்க வந்து தேவையில்லாம நம்ம மேல ஃபேக் நேரேட்டிவ் கிரியேட் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. எல்லா துறையிலயும் அப்படிதான் அவங்க பண்ணி இல்ல வச்சிருக்காங்க. ப்ரோ, ஃபேக் நரேட்டிவ் நமக்கு கிரியேட் பண்றான்ட்டு நீங்க நான் அது காலையிலே சொன்ன மாதிரி ப்ரோ, நீங்களும் அது கரெக்டா அந்த மெசேஜை கேரி பண்ணுங்க. இவனுங்க 10 நாள் கூட ஒரு 15 நாள் கூட ஒரு புதுசா வந்த கட்சி எல்லாருமே இங்க ஃபர்ஸ்ட் டைமர்ஸ்ன்னு சொல்றோம். ஏன்னா ஏன் வந்து இங்க வந்து தமிழ்நாட்டுல வந்து ஏகப்பட்ட நீண்ட நெடிய காலங்களா இருக்கக்கூடிய அதான் சொல்றேன், மாறிக்கிட்டே சொல்லிவிடுவோம். ஏன்னா அது அவர் ஸ்பேஸ்லயும் கொண்டு போய் சேர்ப்பாரு. ஏன்னா அவனுங்க இங்க பதட்டப்படுறதுக்கு காரணம் என்னன்றது நம்ம கட்சியோட செயல்பாடுகள் இல்ல, அவனுங்க செஞ்சிருக்க தப்பு. ஏன்னா மக்களை வந்து ஏன்னா அவங்களுடைய கட்சியுடைய கட்டமைப்பு இங்க ரொம்ப வீக்கன் ஆகி போயிடுச்சு ப்ரோ. ஏன்னா அவங்களுக்கு உள்ள கோஆர்டினேட் பண்ணி ஆர்கனைஸ் பண்றதுக்கு விஷயங்கள்லாம் இல்ல. தலைமை பண்பு இல்லாத ஒரு தலைவரை வச்சுக்கிட்டு இவனுங்க கட்சி நடத்தினா எப்படி இருக்கும்? ஸோ இதனுடைய வெளிப்பாடு தான் இவனுங்க இப்படி எல்லாம் என்ன செய்யறதுன்னு தெரியாம பெணாத்திக்கிட்டு இருக்குது. ஸோ அதை கரெக்டா மட்டும் கொண்டு போய் செயல்படுங்க. நமக்கு எதிரான நரேட்டிவ்ன்றது அங்க ஒரு அது எப்படி அந்த 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 கிரிட்டிசிசம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண நம்மளே ஒரு கன்க்ளூஷன் வரோன்றது எனக்கு புரியல. ஸோ அதை மட்டும் கரெக்டா உள் வாங்கி கொண்டு போங்க மாதிரி ப்ரோ நீங்களும். இல்ல அடிப்பு ப்ரோ, டிஎம்கே பத்தி நல்லா எனக்கு தெரியும் ப்ரோ. ஏன்னா வந்து பேக்ரவுண்ட் டிஎம்கே தான். ஏன்னா வந்து எங்க அப்பா வந்து டிஎம்கே தான், எங்க அம்மா டிஎம்கே தான். அதனால டிஎம்கே பத்தி நல்லா தெரியும். ஏன்னா எங்க தொகுதியில 30 வருஷம் டிஎம்கே தான் இருந்தாங்க. கும்போணத்தை பொறுத்த வரைக்கும் 30 வருஷம் டிஎம்கே தான். 30 வருஷம் ஆட்சியை நாங்க தூக்கி விட்டுட்டு தாவக்கே கொண்டு வந்திருக்கோம். தமிழ்நாட்டிலே முதல் முறையா 30 வருஷம் டிஎம்கே இருந்ததை தூக்கி வச்சுட்டு தாவக்கே கொண்டு வந்திருக்கோம். அப்ப எந்த அளவுக்கு டிஎம்கே பத்தி எனக்கு நல்லா தெரியும். கலைஞரை பத்தி எனக்கு ஏட்டு விஷயம் தெரியும். ஸ்டாலினை பத்தி ஏட்டு விஷயம் தெரியும், நல்லாவே தெரியும்.
கலைஞரை பத்தி பேசணும்னா நான் 4 முழுக்க பேசிட்டு இருப்பேன். அவரை பத்தி நல்லாவே எனக்கு தெரியும். அதனால சொல்றேன், இவங்களை பத்தி நல்லாவே தெரியும். எந்த விஷயத்தை கொண்டு வருவானுங்க, எதிர்கட்சியா எதை கொண்டு வந்து முன்னாடி நிறுத்துவானுங்க, எல்லாமே நல்லா தெரியும். அதனால நான் சொல்றேன் இவங்க இந்த மாதிரி விஷயத்த கொண்டு வரானுங்க அப்படின்னு. வேற எதுவும் இல்ல அதிபு. இல்ல அது ஃபைன். இது வந்து டிவிகேவை எதிர்க்கிறான்றது அது வந்து எப்படி சொல்ல, நம்மளே வந்து தேவையில்லாத ஒரு இது கொடுக்குற மாதிரி அவனுங்களுடைய இயலாமை அப்படியே விட்டுருங்க. அவனுடைய இயலாமையில கத்திட்டு கிடக்குறான், நம்ம வேடிக்கை பார்ப்போம். சம்ஜித்தோழர் இருக்கீங்களா? இருக்கேன் சொல்லுங்க தோழர். அந்த கோயம்புத்தூர்ல சூலூர் அந்த அம்மா பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்களே, அது ஒரிஜினல்? அவங்க என்ன சொல்றாங்க, போஸ்ட்மார்ட்டம் பண்றாங்கன்னு பாத்தீங்களா? அத ப்ரோ இல்ல ப்ரோ, அந்த சூழல் பத்தி நீங்க வந்து நம்ம யோசிக்க தேவையில்ல ப்ரோ. அது வேற மாதிரி போகுது ப்ரோ கண்டென்ட். இன்னும் கொஞ்ச நாளா தெரியும். நான் சொல்லிக்கிறேன், அவங்க அம்மா பேட்டி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு பேச மறைச்சிட்டு அது சொல்லிட்டு இருக்காங்க. அவர் கோயம்புத்தூர் அங்க திருப்பூர் பக்கத்துலனால அவருக்கு தெரியும்ன்றதால கேக்குற மாதிரி ப்ரோ. சம்ஜித்தோழர் சொல்லுங்க. என்ன பேட்டியில சொல்லிருக்காங்க? புதிய தலைமுறையில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு பேசக்கூடாதுல பின்வாசல் வழியா போய் எரிச்சிட்டாங்க, எனக்கே காட்டாம அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது அவங்க அம்மான்னு சொல்லி சித்தைன்னு தானே போட்டிருக்காங்க. அதான் நீங்க அம்மான்னு போடுறானுங்க, சித்தின்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னே ஒண்ணும் புரியல, அது என்ன கதைன்னு. ஆக்சுவலா அது வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா வந்து ஏதோ நிவாரணம் தரேன்னு சொன்னாங்க. அது எவ்வளவுன்னு சொல்லல. அது எவ்வளவுன்னு சொல்லணும். 7 lakhs கொடுத்துட்டு வந்திருக்காங்க. இல்ல ப்ரோ, அண்ணன் கொஞ்சம் தெளிவாவே இந்த இஷ்யூவை ஹேண்டில் பண்றாரு. ஏன்னா அண்ணன் வந்து கால் பண்ணி பேசும்போது அந்த இல்ல அதுக்கு இதுல நம்ம ஹேண்டில் பண்றது இல்ல இதுல நம்ம ஹேண்டில் பண்றோம் பண்ணலங்கிறத பேசல. இது அவங்க என்ன பேசுறாங்கன்றதுதான் இதுல மேட்ரு. நம்ம பண்ணிருக்கோமா இல்ல, அவங்க சித்தியா அம்மாவாங்கிறதே கிளாரிட்டி இல்ல. இல்ல அதான் சொல்றேன், இதுல கரெக்டான பாயிண்ட் யாருன்னா, உங்க பாட்டி வந்து ஒரு சைடு நம்ம சைடுல இன்டராக்ஷன் வச்சுக்கிட்டதெல்லாம் அந்த பொண்ணோட பாட்டி தான். ஏன்னா அம்மா கிட்ட யாரும் நம்ம பெருசா பேசின மாதிரி இல்ல, இந்த மீடியா தான் அதை கேரி பண்ணுது ப்ரோ. இந்த சித்திய பேர் இருக்கட்டும், அம்மாவா இருக்கட்டும், மீடியாக்காரன் தான் எல்லா சைடும் கோல் போடுவான். அவனை நம்பவே கூடாது, எந்த மீடியா சேனலையும் நம்ப கூடாது. இப்போ ப்ராப்பரா நம்ம அபிஷியல் ஹேண்டில், கவர்மெண்ட் அபிஷியல் ஹேண்டில் இருந்து என்ன ரிலீஸ் வருதோ அதை நம்ம கேரி பண்றதுதான் கரெக்ட். இல்ல அது உங்களுக்கு தெரியுமா சம்ஜித்தோழர்? நான் சொல்றேன். இல்ல அதான் அந்த இஷ்யூல பொறுத்த வரைக்கும் வந்து அந்த அக்யூஸ்ட கைது பண்ணிருக்காங்க. மற்றது அது என்ன அப்டேட்டுங்கிறது அதுதான். அவங்க வந்து சுத்தி சொந்தக்காரங்க பந்தக்காரங்க நிறைய பேர்ட்ட பேட்டி எடுத்துட்டு இருக்காங்க. அபிஷியலா அந்த பேரண்ட் இப்போ வரைக்கும் எதுவும் சொல்லல. நான் பார்த்தது என்னன்னா, அவங்க வந்து நிவாரணம் வந்து சொல்லாம இருக்காங்க. நிவாரணம் என்னங்கிறது சொல்லணும் அப்படிங்கிறதா நேத்து நைட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அது நிவாரணம் கொடுக்கணும் நம்ம வேற சொல்லிட்டு இருந்தோம். ஆக்சுவலா நிவாரணம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து போய் கொடுத்துட்டு வந்துட்டாங்க போல. இவரு தான் போய் கொடுத்துட்டு வந்திருக்காரு, அமைச்சர் தான் கொடுத்துட்டு வந்தாரு. கொடுத்துட்டு வந்து பேட்டியே கொடுத்துட்டாரு மத்தியானம். 7 lakhs கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட். அவங்க அந்த வீட்டுல தான், அவங்க அம்மா வீட்டுல நினைக்கிறேன். அம்மாட்டியா? அது என்னவோ. ஆனா இது அவசரப்பட்டு டிபிடின்னு உங்க பேசுக்கு வரவர் தான். அவங்க அம்மா வந்து யாருன்னு வந்து விசாரணை நடந்துட்டு இருக்கு, எக்ஸ்போஸ் ஆகும். அவசரப்பட்டு இப்படி எல்லாம் போட வேணாம்னு சொல்லுங்க, பேக் ஃபயர் தேவையில்லாம. சரி ஓகே சொல்லிடுறேன். என்னென்னமோ பண்றாங்க. அது அத்தாக்கா கும்பல் இருக்க. ஏற்கனவே அவனுக்கு பண்ண ஃபேக் நியூஸ்லாம் மக்கள் நம்ப மாட்டானுங்க. நான் கேர்ஃபுல்லா நீங்க இந்த டாபிக் ஆரம்பிக்கும் போதே அவங்க பாட்டி இதை கொண்டு வந்தேன். ஏன்னா நான் பார்க்கும்போது மோஸ்ட்லி, ஏன்னா அவங்க ரொம்ப கரெக்டா ஒரு மாதிரி இதான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா இந்த மற்ற விஷயங்களை பத்தி நம்ம கேள்விப்பட்டோம்ல, சோ அதனால டைரக்டா அங்க போகாம அதிகாரிகள் கொஞ்சம் சொதப்பிட்டாங்க ப்ரோ. இந்த இதுல ஹேண்டிலிங் நல்லா பண்ணாங்க, எதுவும் சொதப்பலன்றதை விட ஒரு சின்ன சின்ன விஷயங்களை தவிர்த்து இருந்திருக்கலாம். அது தேவையில்லாம ஒரு இதா போயிடுச்சு. இல்ல ப்ரோ, இன்னும் வந்து இன்னும் நம்ம ஒரு 15 நாள் ஆகுது. நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கோட இன்ஃபுளுன்ஸ் நிறைய இருக்கு ப்ரோ. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா அந்த மின்சாரத்துறையில வந்து டிஎம்கே இன்ஃபுளுன்ஸ் நிறையவே இருக்கு. அவங்க ரொம்ப பண்றானுங்க. நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு அவங்க பயன்ட்டு உட்காந்துருக்கானுங்க. அதனாலதான் அவர் சொல்லியிருக்காரு, எல்லாத்தையும் வந்து நம்ம களை எடுத்து எல்லாத்தையும் தூக்கி விட்டேறணும் அப்படின்னு. ஏன்னா இவங்க காசு கொடுத்து வேலைக்கு வாங்கிட்டு வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. டிஎம்கே இன்ஃபுளுன்ஸ் வச்சு காசை கொடுத்து வேலைக்கு வேண்டவங்க நிறைய பேர் இருக்கானுங்க. அது இது இப்போ நம்ம இது டாஸ்மாகா இருந்தாலும் சரி, நம்ம வந்து மின்சாரத்துறையா இருந்தாலும் சரி, நான் ஒரு சில துறையில வந்து பாத்தீங்கன்னா வந்து
இன்னும் அவங்களுக்கு ஃபேவரா வேலை பார்க்கறது நிறைய ஆள் இருக்காங்க. அந்த கருப்பாடெல்லாம் நம்ம களைஞ்சி எடுத்து தூக்கி விட்டேஞ்சாதான் நம்மளோட நிலைப்பாடுகள் வந்து நம்ம ஸ்ட்ராங்கா பண்ண முடியும். அதான் இப்ப பார்த்துட்டு உட்காந்துருக்கானுங்க. ஆக்சுவலா காலங்காலமாவே சொல்லுவாங்க அந்த கவர்மெண்ட் ஸ்டாஃப் எல்லாமே திமுகவுக்கு ஃபேவரா தான் இருப்பாங்க அப்படின்ட்டு. அது இல்ல இல்ல வந்துட்டு ப்ரோ இன்னைக்கு அவர் என்னத்தையோ practical-ஆவே சொல்றாரு, நீங்க எதையோ சொல்றாங்க. எதையோ கம்பேர் ரிலேட் பண்ற ஈஸி. அதான் சொன்னேனே, ஒரு 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 பாயிண்ட ஃபுல்லா உள்வாங்கிட்டு பேசுங்க ப்ரோ. அவர் வந்து உள்ள இல்ல இல்ல இருக்கிறாங்கன்னு சொன்னது வேற மீனிங்ல சொன்னாரு, நீங்க டோட்டலா வேற மாதிரி எடுத்துக்கிறீங்க. இல்ல நீங்க அவர் சொன்னதும் எனக்கு புரியுதுதான். பட் இது வந்துட்டு என்னன்னா அவங்க பை நேச்சராவே அவங்களுக்கு வந்துட்டு அந்த அஃபிலிட்டி இருக்கும் டிஎம்கே மேல. அது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, கேள்விப்பட்டிருக்கேன். இல்ல இந்த கவர்மெண்ட்ல இருக்க வாய்ப்பு இல்ல அதெல்லாம். ஏன்னா நம்ம யார் சைடு ஓட்டு போனது அதை இப்ப நம்ம பேச வேண்டிய இஷ்யூக்கு இப்ப நீங்க சொல்ல பாயிண்ட்டுக்கு சம்மந்தம் இல்ல ப்ரோ, அதை விட்டுருங்க. சொல்லுங்க ஐவன் சார். இல்லை அதுதான் அந்த நீங்கள் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் அப்படின்னு பார்க்காதீங்க. ஏன்னா அந்த இதில் நான் கொஞ்சம் கரெக்ட் பண்ணணும்னு நினச்சேன். கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் திஸ் டைம் தே வேணா போஸ்டல் ஓட்லேயே நல்ல நம்பருக்கு போட்டிருக்காங்க. தே ஆல்சோ வாண்டடு. அவங்க வந்து வேற யாரும் கிடையாது, இந்த சமுதாயத்திலிருந்து வந்த ரெப்ரஸன்டேட்டிவ் தான், நம்பர் 1. ஆனால் இதில் ஒரே ஒரு கரெக்ஷன் நான் கரெக்டாகவே நான் சொல்லிடுறேன். நண்பர் கரெக்டாக தான் சொன்னார். அதாவது எலக்ட்ரிசிட்டி போர்டு, கார்பரேஷன், சிஎம்டிஏ, அதாவது சென்னை அதாவது மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி பர்வியூவிலே வராது. டிஎன்பிசியில் பர்வியூவில் வராத இந்த மாதிரியான விஷயங்கள், அறநிலையத்துறையில் சில போஸ்டிங்ஸு, இது எல்லாமே காசு வாங்கிட்டு தான் இவங்க போட்டாங்க அப்படிங்கிறது வந்து பல கம்ப்ளைண்ட்ஸு இருக்குது. அது வந்து இப்போ எஃப்ஐஆர் போடுற லெவலில் இருக்குது. ஸோ ஃபுல்லி கவர்மெண்ட் வந்து டிஃப்ரெண்ட்டு. ஆசிரியர்களாக இருக்கலாம், அரசு ஊழியர்களாக இருக்கும், அதெல்லாமே வந்து ப்ராப்பராக டிஆர்பி மூலமாகவோ டிஎன்பிசி மூலமாகவோ போட்டது வந்து உட்காந்து அது வந்து மெரிட் பேஸில் இருக்கும். பட் நீங்கள் சிஎம்டிஏ, எலக்ட்ரிசிட்டி போர்டு, கார்பரேஷன், இந்த மாதிரியான இடங்களில் வந்து இவங்க வந்து டிஎன்பிசி பர்வியூலையோ டிஆர்பி பர்வியூலையோ போகாமல் இவங்க ஆளுங்களுக்கு காசை வாங்கிட்டு போட்டாங்க அப்படிங்கிறது தான் நேருஜி மேலேயும் இருக்கக்கூடிய கேஸு. அது வந்து இன்னும் இன்வெஸ்டிகேஷனில் இருக்குது. ஸோ இதை வந்து தனியாக நம்ம ட்ரீட் பண்ணணும். கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்னு டோட்டலாக ஒயிட் வாஷ் பண்ணுறது தவறு. அந்த பாயிண்ட்டை மட்டும் தெளிவுபடுத்திக்கோங்க. இந்த மாதிரி போர்டு, கார்பரேஷன், இந்த அத்தாரிட்டி, இந்த மாதிரியான தன்னாட்சி உள்ள அதிகாரம் உள்ள இந்த ஏஜென்சிஸ்லாம் வேற. இது வந்து ஃபுல்லி கவர்மெண்ட்னு கூட சொல்ல முடியாது, செமி கவர்மெண்ட் மாதிரி இருக்கும். இங்கே வந்து அப்பாயின்மெண்ட்டு, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் வேற மாதிரி இருக்கும். ஃபுல்லி கவர்மெண்ட்டில் இந்த முறை வந்து ஆசிரியர்கள் கூட எப்போவுமே வந்து டிஎம்கே போடுவாங்க. பட் இந்த முறை மாற்றி ஓட்டு போட்டிருக்காங்க. அவங்களும் வந்து இந்த முன்னால் இருந்த அரசு மேலே வந்து நம்பிக்கை இல்லாமல் தான் டிவிக்கு நோக்கி பயணம் பண்ணியிருக்காங்க. இது வந்து இன்னும் நிறைய மாற்றங்களை கொடுக்கும். அதனால் ஒரே மாதிரி எல்லா அரசு ஊழியர்கள், அரசு சார்ந்த ஊழியர்கள்னு சொல்லி நம்ம டிரான்ஸ்போர்ட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் சம்பளமே கொடுக்காமல் இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு வெறுப்பு வந்து முன்னால் இருந்த 2 ஆட்சிகளுக்கு மேலேயும் இருக்குது. நம்ம மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காங்க. நம்ம வந்து அவங்கள இன்னமும் அந்த மாதிரி ஒரு பிராண்டிங் பண்ண வேணாங்கிறது தான் என்னோட பாயிண்ட்டு. பேசுங்க. இல்ல சார், நான் வந்து சொன்னது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கரெக்ஷன் தான். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த இரட்டைகள் மட்டும் தான் சார் நான் சொன்னேன். ஓகே தட்ஸ் ஓகே. பட் நம்ம அதை வந்து மெசேஜ் தப்பா போயிடக்கூடாது, அதுக்கு தான் சொன்னேன். பேசுங்க. சாரி, அது நான் அந்த கரெக்ஷன் தான். அது நான் எல்லாமே ஒயிட் வாஷ் பண்றதுக்காக சொல்லல. பட் அந்த அஃபினிட்டி இருக்கும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், அதுதான் சொன்னேன். பட் இந்த டைம் அது சேஞ்ச் ஆயிருக்குன்றது பார்த்துருக்கோம். அதுக்கு இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி கூட கண்டினியூஸா ப்ரொட்டஸ்ட் எல்லாம் அவங்க டீச்சர்ஸ் அண்ட் அந்த ஜாட்கோ ஜியோ பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு அந்த திமுக கிட்ட இருந்து விலகி வராங்கன்றது தெரிஞ்சது. பட் இன்னமும் அந்த கருப்பு ஆடுகள்ல ஒரு மினிஸ்டர் சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. அதை கரெக்டா கண்டுபிடிச்சு அவங்கள ரிமூவ் பண்றதுதான் அது பெரிய சேலஞ்சா இருக்குது. கரெக்டு தான். அது வந்து எப்படின்னா, நீங்கள் எலக்ட்ரிசிட்டி போர்டை தனியாக ட்ரீட் பண்ணணும், சிஎம்டிஏங்கிற ஒரு அத்தாரிட்டி அதை தனியாக இருக்கணும், கார்பரேஷனை வந்து தனியாக எடுக்கணும். இந்த மாதிரியான இடங்களில் வந்து எப்படி வந்து இந்த காசு கொடுத்துட்டு வந்தவங்க, அதுலேயுமே கொஞ்சம் காசு கொடுத்தவங்க எல்லாருமே தவறாக இருப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
அது வந்து ஒரு டெஸ்பரேஷன்னால அவங்க வந்து அன்னைக்கு நிலையில காசு கொடுத்தாதான் வேலை கிடைக்கும் அப்படிங்கிற நிலையில கொடுத்துருப்பாங்க. உள்ள வந்த பிறகு நிறைய பேர் ஓரளவு நல்லா இருக்கிறவங்கள கூட நான் பார்த்துருக்கேன். ஏன்னா அவங்க அன்னைக்கு தேதியில ஏதோ சம்பளம் வருங்கிற மாதிரி கொடுத்துட்டு வந்துருவாங்க. பட் நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா அதுல யாரு பெர்ஃபார்ம் பண்றா, அதாவது டிஎன்பிஎஸ்சில இருந்து வர்றவங்களையோ அல்லது டிஆர்பி மூலமா வர்றவங்க எல்லாரும் கரெக்டா இருப்பாங்களா அப்படின்னு கிடையாது. அவங்களோட பேக்ரவுண்ட் இருக்கு, அவங்களோட வளர்ப்பு இருக்கு, கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம எப்படின்னா ஃபேரா பார்க்கணும், அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு. ஸ்டில் வந்து அவங்க வந்து ஏதோ அல்டீரியர் மோட்டிவ்ல பெனிஃபிட்டுக்காக இன்னமும் ஒரு பார்ட்டியோட அலைனாய் இருக்காங்கன்னு நமக்கு தெளிவா தெரிஞ்சதுன்னா அவங்கள என்ன பண்ணணுங்கிறது இருக்கு. அவங்களையெல்லாம் தூக்கி அடிக்கலாம். நமக்கு அதிக ஆட்சி அதிகாரம் நம்மள்ட்ட தான் இருக்கு. இப்போ வந்து நம்ம அந்த அஃபினிட்டியை பற்றி பேசுறதை விட கரெக்டிவ் மெஷர்ஸ் நம்ம பண்ணலாம். நம்மள்ட்ட தான் ஆட்சி இருக்கு. அது யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணணும். ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸு, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள்லாம் இருக்காங்க. அவங்களையெல்லாம் வச்சு கரெக்டான இருக்கும். ட்ரேட் யூனியன்ஸ் இருக்கு. நமக்கும் வந்து ட்ரேட் யூனியன்ஸ் வருவாங்க. நமக்கு இப்போ கம்யூனிஸ்ட் பார்ட்டி நம்மளோட இருக்காங்க, காங்கிரஸ் பார்ட்டி நம்மளோட இருக்காங்க, டிவிகே நம்மளோட, ஐ மீன் இவங்க இருக்காங்க, யார் விசிகே நம்மளோட இருக்காங்க. இந்த மாதிரியான பீப்புளும் இருக்காங்க. அவங்க சார்ந்த யூனியன்ஸ் இருக்காங்க. இவங்களெல்லாம் வச்சு நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். இன்சைடு இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் நம்ம பார்ட்டி ரொம்ப தெளிவாக இருக்குது. நான் அந்த 15 நாளில் அப்சர்வ் பண்ணி சொல்கிறேன். சிஎம்டியில் ஒரு பெரிய வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் சேஞ்ச் நடக்குது. எல்லா பில்டர்ஸுமே வந்து பெரிய லெவலில் பேசுகிறாங்க. பார்ட்டி ஃபண்டுன்னு 27 ரூபா வாங்கினாங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு. அதே மாதிரி இதுக்கு வந்து அந்த மினிஸ்டர் ஃபண்டுன்னு 10 ரூபா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வாங்கினாங்க. இது எல்லாம் உண்மை, வந்து 100% உண்மை. எல்லா பில்டர்கிட்டையும் நீங்கள் கேட்கலாம். அதே மாதிரி ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்கள்ட்ட கேட்டு பார்க்கலாம். பெரிய அளவில் ஸ்கேம் நடந்துட்டு இருந்தது. இதெல்லாம் அவங்க வந்து எப்படின்னா பார்ட்டி ஃபண்டுன்னு கொடுத்தாதான் ஃபைலே மூவ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. வேலைவாய்ப்புக்கும் அவங்க வந்து வேணும்னே வந்து அண்ணா யூனிவர்சிட்டி மூலமாக எம்ப்ளாய்மெண்ட்டை வந்து கொண்டு வந்து அது டிஎன்பிசியில் வரும்னு தான் 2023 சொன்னாங்க. இந்த மாதிரி போர்டு, கார்பரேஷன், அத்தாரிட்டி இது எல்லாத்தையுமே நாங்கள் டிஎன்பிசி பரிவில் கொண்டு வருவோம்னு சொல்லிட்டு தான் ஆட்சிக்கு வந்தாங்க. ஆனால் வந்த பிறகு அதெல்லாம் செய்யாமல் கடைசி 2 வருஷத்தில் காசு சம்பாதிக்கிறதுக்காகவோ இல்லை அவங்க பீப்புளை கொண்டு வந்து போடுறதுக்காகவோ அவங்க சொந்தக்காரங்களை கொண்டு வந்து போடுறதுக்காகவோ எல்லாத்தையும் மாற்றி அண்ணா யூனிவர்சிட்டியில் கொஸ்டின் செட் பண்ண அந்த கொஸ்டினே வந்து லீக்கேஜ் பண்ணி இந்த மாதிரியான பயங்கரமான கரப்ட் ப்ராக்டிசஸ் அவங்க இது பண்ணாங்க. நம்ம ஆட்சியில் வந்து இவங்க யார் யார் அந்த மாதிரி வந்தாங்களோ அந்த மாதிரி பீப்புள் வந்து மெரிட் இல்லாத வந்தவங்க இவங்களையெல்லாம் கண்டுபிடிச்சு தவறு நடந்திருந்தால் அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கணும். நம்ம இனிமேல் வர்ற காலத்தில் படித்த இளைஞர்கள் வேலை வாய்ப்பை வந்து இந்த காசு பணம் இல்லாத காரணத்தினால அந்த வாய்ப்புகள் இழந்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இளைஞர்கள் வந்து ஒரு ஏக்கத்தோடு இருக்கிறாங்க. அந்த இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு சரியான முறையில் வந்து ரெகுலேட் பண்ணி நமக்கு இந்த இப்போ டிஎன்பிஎஸ்சிங்கிற ஆர்கனைசேஷனே வந்து ஒழுங்காக இல்லை. அந்த ஆர்கனைசேஷனில் ஒரு குரூப் 2 எக்ஸாமினேஷன், மெயின் எக்ஸாமினேஷன் கூட அவங்களால நடத்த முடியாமல் இருந்தாங்க. அந்த மாதிரி அங்கே வந்து இருக்கக்கூடிய தலைமையெல்லாம் சரியில்லைன்னா அவங்கள எப்படி செக் பண்ணணும், எப்படி இந்த எக்ஸாமை ரெகுலேட் பண்ணணும், இளைஞர்களுக்கு எவ்வளோ வேலைவாய்ப்பை நம்ம கொண்டு வர போகிறோம். அரசு வேலைங்கிறது ஒரு 2 to 3% தான். பட் ரெஸ்ட் ஆஃப் த ஒர்க் வந்து இன்றைக்கும் ப்ரைவேட்டில் இருக்குது. அதுவும் கன்ஃபைன் டு பார்த்தீங்கன்னா நார்தர்ன் பார்ட்டில் இருக்கக்கூடிய இந்த அர்பன் செட்டப்பில் தான் இருக்குது. ரூரல் ஏரியாவில் தளபதி வந்து அவரோட மேனிஃபெஸ்டோவிலே சொல்லியிருந்தாரு, சவுதர்ன் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய அந்த சிவகங்கை, மதுரை, மானாமதுரை, அந்த மாதிரி விருதுநகர், அதுக்கு பின்னாடி இருக்க டவுன் சவுத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் எந்த விதமான வேலைவாய்ப்பு இல்லை. நிறைய பேர் மைக்ரேட் ஆகி போகிறாங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் அட்ரஸ் பண்ணுவோன்னு சொல்லி மேனிஃபெஸ்டோலே கொடுத்துருக்காரு. விரைவில் இதற்கான செயல் திட்டங்கள் வடிவமைச்சு அதை கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தஞ்சாவூரை பற்றி நீங்கள் பேசுனீங்க. தஞ்சாவூரில் நானும் ஒரு 2 to 3 years நான் ஒர்க் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அந்த டெல்டா ரீஜனை எப்படிலாம் வந்து ஒரு கொள்ளையடிச்சிருக்காங்க. அது திருச்சியாக இருக்கட்டும், நீங்கள் பேசக்கூடிய அந்த கும்பகோணம் ஏரியாவாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் வந்து மணலை வந்து எப்படியெல்லாம் கொள்ளையடிச்சாங்க, லிமிட்டை விட எப்படிலாம் பண்ணாங்க. அதில் காசுக்கு, அதாவது அரசு நிர்ணய பிடபிள்யூக்கு அந்த வாட்டர் ரிசோர்ஸஸ் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து எப்படியெல்லாம் வந்து அரசுக்கு சேர வேண்டிய நிதியை வந்து எப்படியெல்லாம் இது பண்ணாங்க, அதாவது தப்பான வழியில் வந்து குறைச்ச அமௌண்ட்டை அரசுக்கு கஜானா கொண்டு போயிட்டு மிச்சத்தை எல்லாத்தையும் வந்து இடைத்தரகர்களும் கட்சிக்காரங்களும் எப்படி கொள்ளையடிச்சாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி பேராவூரணி, பட்டுக்கோட்டை, இந்த மாதிரி கடைமடை பகுதின்னு சொல்லுவாங்க. அங்கெல்லாம் தண்ணியே போகலை. தண்ணி போகாததுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வாட்டரை வந்து ஸ்டோர் பண்ணுற மாதிரி இல்லை. அது வாட்டர் டேபிள் லெவல் ரொம்ப கீழே போயிடுச்சு. செங்கிப்பட்டியை பற்றி நீங்கள் பேசுனீங்க. அதே மாதிரி செங்கிப்பட்டியில் ஏன் அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வாட்டர் ஹோல்டிங் கிடையாது. ஹோல்டிங் இல்லாததுக்கு இன்னொரு விஷயம் நான் பெக்யூலியராக பார்த்த விஷயம் சொல்கிறேன்.
அந்த நீங்க அந்த டெல்டா ரீஜன்ல போகக்கூடிய நம்மளோட ஆறு, வாய்க்கால் இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா சிமெண்ட் ஃப்ளோர் சில இடங்கள்ல போட்டு வச்சிருப்பாங்க. எப்படி அது கிரவுண்ட்ல ரீசார்ஜ் ஆகும்னு எனக்கு தெரியல சம் பிளேசஸ்ல. அதெல்லாம் எனக்கு வந்து இன்னைக்கு வரைக்குமே புரியாம இருக்கு. நான் போகும்போது வண்டியில போகும்போதெல்லாம் பார்த்துருக்கேன். அங்கெல்லாம் வாட்டர் ரீசார்ஜ் பண்றதுக்கு எப்படி சிமெண்ட்டை போடுறாங்க? சிமெண்ட் ஃப்ளோரை கேட்டா கடைமடைக்கு போகும். கடைமடைக்கு போறதே கிடையாது அது. நேரா போய் அப்படியே ஆத்துல கலக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுல வந்து தண்ணி தேங்கி நின்னாதான் வந்து ரீசார்ஜ் ஆகும். ரீசார்ஜ் ஆகுதுதான் வாட்டர் டேபிள் மேல வரும். இந்த சிம்பிள் இதெல்லாம் வந்து எப்படி பண்றாங்கன்னு தெரியல. அதே மாதிரி இல்ல சார், சரி சார். சரி சார், அவங்க வந்து கணக்கு காட்டுறது தான் சார் சிமெண்ட் வந்து போட்டு வச்சிருக்காங்க. கணக்கு காட்டுறது தான் சிமெண்ட் போட்டு வச்சிருக்காங்க. ஓகே, அது ரைட்டு. அப்புறம் பண்டு ஃபார்மேஷனுக்குன்னு சொல்லி ஆயிரக்கணக்கான கோடிகள் வாங்கினாங்க. அந்த பண்டு ஃபார்மேஷன்லையும் எவ்வளோ கொள்ளையடிச்சாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அங்கே இருக்கக்கூடிய சோகால்டு என்னது எம்பியா இருக்கலாம் அல்லது எம்எல்ஏஸாக இருக்கலாம். அவங்க வந்து எதிர்க்கட்சியில் கூட இருந்திருப்பாங்க. முன்னால் இருக்கிற ஆட்சியிலையும் சில விஷயங்கள் பண்ணாங்க. ஆயிரக்கணக்கான கோடியில் 10% 20% வாங்கிட்டு ஒரு ஓட்டுக்கு 2000 3000 2021 எலெக்ஷன்லேயே கொடுத்தாங்க. இப்போவும் அவர் கட்சி மாறிட்டு அவர் முன்னாள் அமைச்சர், அவரும் எப்படிலாம் பண்ணாரு. இது எல்லாத்தையும் தாண்டி எனக்கு இப்போ ஒரு விஷயம் என்ன புரியாமல் இருந்துச்சுன்னா 2021 அந்த ஒரத்தநாடு தொகுதியை தவிர மற்ற ரெஸ்ட் ஆஃப் த எல்லா தொகுதியிலையும் வந்து எம்எல்ஏ சீட்டு வந்து டிஎம்கேக்கு தான் போச்சு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன் இங்கே இருக்கக்கூடிய வந்து அவங்க அவ்வளோ நம்பிக்கை அந்த பார்ட்டி மேலே வச்சாங்கன்னு. அந்த நம்பிக்கைக்கு பாத்தியமா அவங்க நடந்தாங்களான்னு பார்த்தீங்கன்னா சத்தியமாக கிடையாது. ஆனால் இந்த முறை கொஞ்சம் வந்து நீங்கள் சொன்ன மாதிரியே இப்போ வந்து டிவிகேக்கு நம்ம வந்து கும்பகோணத்தில் போட்டிருக்கோம். அண்டு நமக்கு என்னது இது அக்ரிகல்ச்சர் மினிஸ்டரும் வந்து அங்கேருந்து கிடச்சிருக்காரு. நல்லதே நடக்கும்னு நம்புவோம். நம்ம தளபதி சொல்கிற வார்த்தை தான், நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நீங்கள் தஞ்சாவூருங்கும் போது எனக்கு அந்த ஆற்றுல அந்த வாய்க்காலில் தண்ணி போகும்போது அவ்வளோ ஆசையாக இருக்கும். ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அந்த வந்து கண்கொள்ளா காட்சியாக இருக்கணும், அது நிலையாக இருக்கணும், பச்சை பசேர்னு இருக்கணும், பழமை திரும்பணும், இயற்கை வளங்களை பாதுகாக்கணுங்கிற எந்த மாறுபட்டதும் இல்லை. நம்ம மினிஸ்டர்ஸு மாண்புமிகு அமைச்சர்கள் எல்லாரும் வந்து நல்லா செயல்படுவாங்கன்னு நம்பிக்கையோட நம்ம தொடங்கியிருக்கோம். இன்னும் லாங் வே டு கோ. இட்ஸ் ஜஸ்ட் பிகினிங். வெல் பிகின் இஸ் ஆஃப் டன். ஸோ நல்ல பிகினிங் தான். நம்ம நிறைய ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கு. நம்ம எல்லாரும் இணைஞ்சு செயல்படுவோங்கிறது தான் பாயிண்ட். நன்றி, பேசுங்க. தேங்க்யூ. ஐயா விஜிலண்ட் இருக்கியா? ட்வீட்லாம் போடுறான் டிபி ஆள காணோம். இல்ல காங்கிரஸ் காரனை பத்தி ஒரு 2 திட்டு திருப்பி மேல வந்துரும். அவன் லிசனருக்கே போயிட்டான். போஸ்ட்ல இல்ல. கோர்ஸ்ல இல்லையா? ரிமூவ் பண்ணிட்டு திருப்பி வர சொல்லுவோம். ட்வீட்லாம் போடுறான் ரமணமுத்தியனே. அதான் ஏதாவது வேற நல்ல ட்வீட் கிடைச்சிருக்கும். கீழே போய் அங்க ஸ்பீட் ட்வீட் போட்டுட்டு இருப்பான். அவனே கீழே போயிருப்பான். ஆமா, அழகிரி பத்தி ட்வீட் போட்டுட்டு சொன்ன மாதிரி வந்து கேக்கல யார் பேசுனா? இல்ல ப்ரோ, நியூசிலாந்து வந்து சண்டை போட போயிருக்கான். போய் சண்டை போடுறது இல்ல, எந்த ஸ்பேஸும் இல்ல. பிளாக் பேந்தர் ஸ்பேஸ் ஓடுதா? ஏபிடி ஸ்பேஸ் தான் ஓடுது. 2G ஸ்பேஸ் ஓடுது, ஏபிடி ஸ்பேஸ், பிளாக் பேந்தர். ஆமா, பிளாக் பேந்தர் ஸ்பேஸ் ஓடுது. ஏதோ உத்தரப்பிரதேசம் மாதிரி பெரிய நாடா மாநிலமா மாத்தணும் சொல்லி சாரி உத்தரப்பிரதேசம் ஏதோ சம்திங். ஆனா இந்த பக்கத்துல கச்சத்தீவு ஒண்ணு இருக்கு, அதையும் அந்த நெடுத்தீவு எல்லாத்தையும் ஒண்ணா இணைச்சிருவோமா? கடல் மட்டும் தான் இருக்கு நடுவுல. கடல் மட்டும் தான் இருக்கு நடுவுல. எதுக்கு கச்சத்தீவு சொல்லு? மொத்தமா அப்படியே யாழ்ப்பாணம் வரையும் இணைச்சிருவோம். ஒருத்தர் ஆசைப்பட்டார்ல. அந்த அர்ஜுனாவா? இல்ல, நான் சும்மா ரமணமூர்த்தி அண்ணுக்காக சொல்லிட்டு இருக்கேன். ரமணமூர்த்தின கச்சத்தீவு தமிழக முதல்வரின் அனுமதியோடு சம்மதத்தோடு இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்டது. அந்த காலம். எந்த முதல்வர் மட்டும் சொல்லிருங்க. கலைஞர் மு. கருணாநிதி அவர்களின் அனுமதியோடு. அப்படி சொல்லுங்க, அப்பதான் தெரியும். சரி, சொல்லி முடிய. அந்த இடம் வந்து அந்த ராமநாதபுரம் ஏதோ சேதுபதி சம்திங் ஏதோ சமஸ்தானத்துக்கு கீழே இருந்தது டாக்குமெண்ட். ஸோ அந்த டாக்குமெண்ட் வாலிட் ஃபார் தமிழ்நாடு கவர்மெண்ட். தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு தெரியாம அந்த நிலத்தை தாரை வார்க்க முடியாதுங்கிறதுனால பேசி சம்மதிக்க வைத்து தாரை வார்க்கப்பட்டது. அப்புறம் ஓகே அது ஓகே இது சரி. இது எனக்கு இன்னும் டவர் இல்லாத இடத்துக்கு போயிடுவேன். அதனால ஸ்பேஸ் க்ளோஸ் பண்ணிக்கிறேனே, அப்புறமா போடுறேன். ஆல் தி பெஸ்ட். என்ஜாய். ஓகே, பை. குட் நைட்.